இன்னைக்கு நம்ம ஹைக்யூ சீசன் 2 ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோஸ் அந்த ஓபா ஜோசி ஸ்கூல் கூட தோத்து போயிருந்திருப்பாங்கல்ல. இருந்தாலுமே நம்ம ஹீனாட்டா நான் ஒன்னும் தனியா இல்ல, என்னோட டீம்மேட்ஸ் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. அடுத்த சீன்லயே நம்ம ஆளுங்க பயங்கரமா அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. பார்த்தா டனாக்காலாம் அப்படியே பயங்கரமா வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஈவன் ககையாமுக்கும் ஹைஃபை எல்லாம் கொடுக்க பார்த்தா அவனும் ஒரு மாதிரி பண்ணிட்டு தான் கொடுப்பானா. பிளஸ் அந்த இடத்துல எப்பவும் போல அசாகி அடிக்கிற ஒவ்வொரு ஸ்பைக்குமே வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட தனிப்பட்ட திறமைகளை வந்து காட்டுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகிஷிமால சும்மா பால தொட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போறான். அப்ப அந்த யமாகுஷிங்கிற பையன் இருக்கிறான்ல, சோ அவன் சர்வ் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானா. பட் அவன் புது டெக்னிக்கை வந்து இந்த இடத்துல ஃபுல்லா அவன் கத்துக்கல போல. சோ அதை ஈஸியா எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா எப்ப போல நம்ம ககையாம பால செட் பண்ணி கொடுக்க ஹினாட்டா அந்த இடத்துல பயங்கரமா ஒரு குயிக் அட்டாக்க போடுறானா. யாராலையும் எடுக்கவே முடியல. கோச் யூகாயுமே சரி இதோட பிராக்டிஸ் வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கும் போது நம்ம ஹினாட்டா போயிட்டு இல்ல இன்னும் ஒரு செட் வேணுமானா. அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கிறத பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் வந்து விளையாண்டே இருப்பானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹினாட்டாவும் ககையாமும் சரி வா பால் போட அடிப்போம் அப்படிங்கிற சொல்லி போய் ஆடிட்டு இருப்பானுங்களா. அப்ப நம்ம கோச் யூகா இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாகணும். ஆனா எந்த டீம் வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது, எப்ப பார்த்தாலும் அந்த நெய்பர் அசோசியேஷனை நம்பி இருக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு அந்த டக்கேடா இருக்கிறாள் அட்வைசர். சோ அவன் வந்துட்டு நமக்கு 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 அப்படிங்கிற சொல்லிட்டே இருப்பாரா. ஐயோ என்னையாச்சு அப்படின்னு கேட்க டோக்கியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தோன்னு என்னது அந்த நிக்கோமா ஸ்கூல் கூட நம்ம பிராக்டிஸ் மேட்ச் ஆட போறோமா அப்படின்னு இவனுங்களே எக்ஸைட் ஆயிடுறானுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பிராக்டிஸ் மேட்ச் ஒரு டைம் நடக்க போறது இல்ல, நிறைய டைம் வந்து நடக்க போகுது. ஏன்னு பார்த்தா அந்த நிக்கோமா ஸ்கூல் அப்படிங்கறது வந்து லைக் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கிற ஸ்கூல் தானே. சோ அந்த ரீஜன்ல இருக்கிற ஏகப்பட்ட ஸ்கூல் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிளப்புக்குள்ள வந்து இருக்குமாமா. சோ இந்த மாதிரியான கிளப்ஸ் பேசிக்கா வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இருக்கும். ஆனா அந்த வகையில பார்த்தா நம்ம நிக்கோமா ஸ்கூலோட கோச் ஒருத்தர் இருப்பார்ல வயசானவர், அவரோட ஹெல்ப் மூலமா அவரோட கனெக்ஷன் மூலமா தான் பார்த்தா இவங்கனாலே அதுல வந்து ஆட முடியுதாமா. ஒன்ஸ் நம்ம யூகாய் கோச்சோட தாத்தா இருக்கிறாருல அந்த யூகாய் அவரு போனங்காட்டியே மத்த ஸ்கூல்ஸ் இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து அப்படியே அவரோட போயிடுச்சு. ஆனா இப்போதைக்கு அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு இருக்கிறோம்ல சொல்ல பசங்க எல்லாரும் எக்ஸைட் ஆயிடுறானுங்க. இந்த சிட்டி பாய்ஸ் இந்த தடவை புச்சு அப்படியே ஒரே அமுக்கிய வேண்டியதான்னு. பட் இருந்தாலும் தம்பிங்களா இப்போதைக்கு இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல. சோ மேட்ச் வந்து ரைட்டாவே நடக்க போறது இல்ல, அப்புறமா நடக்கும். அதை வந்து அப்புறமா அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. நம்ம ஆளுங்களா கிளப் ரூம் வந்தவங்க அந்த இடத்துல ஒரு மேகசின் வந்து படிப்பானுங்க. அதுல பார்த்தா நம்ம ஒய்காவா இருக்கிறான்ல அவனை பத்தி போட்டிருந்திருக்கும். சோ அவனுக்கு ஃபேவரட்டான பிரெட் என்ன, அவனுக்கு பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீடைல் எல்லாம் போட்டிருக்கேன். செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருப்பானுங்க அதை படிச்சுட்டு. ஆனா அப்பதான் அதுல ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்றாங்க. பார்த்தா அந்த யுஷிஷிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செரிட்டோரிசாவா அப்படின்னு ஒரு ஸ்கூலோட கேப்டன் இருக்கிறான்ல, அவன் அண்டர் 19 ஜப்பான் வேர்ல்ட் டீம்ல பாத்தீங்கன்னா ஜாயின் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கு. பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வெறும் ஷாக் ஆனா மட்டும் பார்த்ததுல ஆப்வியஸ்லி டைச்சி வாங்கடா ரன்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போக அதுவே ஃபேக்கல்டி ரூம்ல நம்ம டக்கேடா இருக்கிறாருல அவரு நம்ம ஹீரோஸோட டெஸ்ட் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க கோழி முட்டையா வாங்கி வச்சிருந்திருக்கானுங்க. ஓகே பயப்படாதடா டக்கேடா, அவங்க எல்லாரும் சின்ன பசங்க தான், கண்டிப்பா அவனுங்களால வந்து பாஸ் ஆயிட முடியும் அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பசங்க எல்லாரும் ரன்னிங்காக வந்திருப்பாங்கல்ல. சோ ஒவ்வொரு செட்டா வந்து எல்லாரையும் வந்து அமுச்சுட்டு இருப்பாங்களா. பார்த்தா கடைசியா நம்ம இனாட்டாவும் ககையாம வந்து நிக்க ஆப்வியஸ்லி ஓட ஆரம்பிக்க சொன்ன உடனே வேகமா அங்கிருந்து போட்டி போட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. பாயிண்ட் இங்க தான் இருக்கு, எங்கடா ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கத்தும் போது காதலே வாங்கிக்காம நீங்க நான் தானே தோக்கடிப்பேன் இல்ல நான் தான் தோக்கடிப்பேன் அப்படிங்கிற சொல்லி மாத்தி வேகமா ஓடிட்டே இருப்பானுங்களா. ஒரு பாயிண்ட்ல போய் நிக்கும் போது ரொம்ப தூரம் வந்துட்டானுங்க. அவங்க கூட போட்டி போட்டு ஓடி வந்துட்டு நம்ம ஏதோ வேற ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம் போலயே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ இந்த தெருவா அப்படின்னா இங்கதானே பக்கத்துல அந்த சிரட்டோரிசாவாங்கிற ஸ்கூல் இருக்குதுன்னு நம்ம ககையமா சொல்லும் போது என்னது அந்த யுஷிஷிமாங்கிற அந்த பையனா அப்படின்னு சொல்ல யாராவது என் பேரை கூப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு அந்த இடத்துல ஒருத்தர் நிக்கிறான். அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னா நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அவன் இருந்து போவேனா. அப்ப நம்ம ககையம்மா அவனை வந்து நிறுத்திட்டு நாங்க கரோசன் ஹை ஸ்கூல் வாலிபால் டீமை சேர்ந்தவங்க, உங்க டீம் எப்படி விளையாடுவாங்கன்னு கொஞ்சம் பார்த்தாகணும். சோ அதனால நீங்க பிராக்டிஸ் பண்றத பார்த்தா நீங்க ஒன்னும் கோச்சுக்க மாட்டீங்களான்னு கேட்க அதுக்கு அந்த யுஷிஷிமாவுமே கரோசுனாவா ஓ அந்த லைக் வேகமா அட்டாக் பண்றது அது நீங்க தானா, சரி நீங்க வந்து பார்க்கலாம், ஒன்னும் பெருசா தப்பாயிர போறது இல்ல, ஆனா நீங்க வந்து பாக்குறங்காட்டி நாங்க தோத்து போயிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனா அப்படி வந்து நீங்க பாக்கணும்னாலுமே என் கூட ஒன்னா சேர்ந்து நீங்க ஓடி வந்துதான் ஆகணும்னு சொல்லி அவன் முதல்ல ஓட ஆரம்பிச்சிருவானா. சோ அதுக்கப்புறம் இனாட்டாவும் ககையாம வந்துகிட்டு இருக்கேன். பார்த்தா அவன் வந்து லைக் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான் போல. சோ ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான், இவங்களால கீப் அப் பண்ண முடியாது. ஆனா இனாட்டா ஒரு பக்கம் ஐயா ஜாலி அவங்க வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிற சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா குச்சி வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சிரட்டோரிசாவா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கூலுக்குள்ளயுமே என்டர் ஆக, ஆனா அவங்க ஸ்கூலே வந்து பயங்கர பெருசா இருக்குமா. அந்த இடத்துல வந்து ரன்னிங்க்கு போறது ஹார்ஸ் பஸ் அப்படிங்கிற சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கே அப்படிங்கிற சொல்லி பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுறானுங்க. அதுக்கப்புறம் இப்படியே தட்டு மாதிரி அந்த ஸ்கூலோட ஜிம் வந்து கண்டுபிடிச்சிட்டு விளையாடுறானுங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குமா. அப்பதான் ககையமா சொல்றான் பேசிக்கா அந்த சிரட்டோரிசாவாங்கிற ஸ்கூல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, வேற எந்த ஒரு ஹை ஸ்கூலுமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலா இல்லாதங்காட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட்டு வந்து தான் பிராக்டிஸ் மேட்சே நடத்துவானுங்களாமா. கரெக்டா யுஷிஷிமாவுமே அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ககையாமா போயிட்டு என் பேர் தான் ககையாமா அப்படின்னு மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது ஓ ககையாமாவா நீ இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து
வந்து அப்ளை பண்ணியிருந்தா நீ ஜூனியர் ஹை ஸ்கூல்ல இருக்கும்போது உங்களோட மேட்ச் வந்து நான் பார்த்துருக்கேன். நீ வந்து நல்லா தான் ஆடுவ. பட் இருந்தாலும் ஒரு ஏஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு தன்னைத்தானே வந்து டிவோட் பண்ணாத ஒரு செட்டர் என்னைக்கு எங்களுக்கு வந்து தேவையில்லைங்கும் போது ஹினாட்டா பயங்கரமா சிரிச்சிருவான். டே ககையாம உன கலாய்ச்சிட்டான்னு. பட் இருந்தாலும் நீங்க ஒய்காவா பத்தி என்ன நினைக்கிறீங்க தலைவான்னு கேட்க, ஒய்காவா ஒரு சூப்பரான ஒரு செட்டர். எங்க ஸ்கூல்ல அவன் வந்து இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குன்னு சொல்ல, ஏன் ஒய்காவாவுமே ககையாம மாதிரி ஒரு ராஜா ஆட்டிடியூட்ல தானே சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் மட்டும் ஏன் ஓகேன்னு கேட்க, நீ சொல்றது சரிதான். ஆனா ஒய்காவா அவனோட டீம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன். இன்னும் சொல்ல போனா ஒரு செடி வந்து நல்லா வளரணும்னா அந்த ஒரு மண்ணு பயங்கர ஃபர்டைலா இருந்தாகணும். அதே மாதிரி தான் தன்னோட டீமோட பெஸ்ட்டை வந்து வெளியே கொண்டு வரக்காக ஒருத்தன் வந்து செட்டரா இருக்கிறாங்க போது அது ஒய்காவா தான் இருக்க முடியும். ஒய்காவா தவிர அவன் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வந்து சரியான ஒரு மொக்கையான ஒரு பிளேயர்ஸ். ஆனா அந்த மாதிரியான ஒரு டீம் கிட்ட போய் நீங்க தோத்துருக்கீங்க அப்படிங்கும் போது என்னைக்கு வந்து என்னால உங்களை வந்து அக்னாலஜே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, அவங்க டீம்ல ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து இருப்பாங்கல்ல. சோ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம ஹினாட்டா எப்படி உன்னால வந்து அதை சொல்ல முடியும் அப்படின்னா, என்ன எங்க கரசுனா ஹை ஸ்கூல்ல என்ன மண் இல்ல, அதுக்கு பதிலா கான்கிரீட்னு சொல்ல வரையா, எந்த ஒரு செடியும் வளராதுன்னு சொல்றே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா ஜிம்முக்குள்ள இருந்து மிஸ் ஆகி ஒரு வாலிபால் அவங்களை நோக்கி வருமா, அதை அந்த யுஷிஷிமா எடுக்கலான்னு போக உள்ள போந்த ஹினாட்டா வேகமா அதை வந்து செமையா எடுக்கிறானா. எடுக்கிறது மட்டும் இல்லாம இங்க பார், நீ பாக்குற அதே எந்த ஒரு செடியும் வளராத கான்கிரீட் தரையுள்ள ஒருத்தன் தான் நான். கண்டிப்பா நாங்க கரோசுனா ஹை ஸ்கூல் நேஷனல்ஸ் போக தான் போறோம். முதல்ல உங்க டீம் பொட்டலம் கட்டிட்டுன்னு சொல்லிட்டு உங்க ஸ்கூல்ல சுத்தி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி தலைவா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப அந்த யுஷிஷிமாவை பார்த்துட்டு, ஓகே ஃபைன், நீ சொல்ற மாதிரி அந்த ஒய்காவா வந்து ஒரு சிறந்த ஒரு செட்டரா இருக்கலாம். ஈவன் அவன் ஒரு சிறந்த ஒரு செட்டர் தான். ஆனா கண்டிப்பா அவனை ஒரு நாள் நான் வந்து சர்பாஸ் பண்ணுவேன். அவனை சர்பாஸ் பண்றது நான் மட்டுமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகும்போது ஈவன் அந்த யுஷிஷிமாவுமே எபிலிட்டி, ஸ்டெமினா, ஹார்ட் ஒர்க் பரவாயில்லையே, ரெண்டு பசங்க பயங்கர ப்ராமிசிங்கா இருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி அவனும் எக்ஸைட் ஆகுறான். ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கும் போது சரி வாய் விட்டுட்டு வந்துட்டோம், எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ககையமா சொல்ல, அதான் பிராக்டிஸ் மேட்சுக்காக டோக்கியோ போறோம்ல, அப்புறம் என்ன. அது மட்டும் இல்லாம இந்த யுஷிஷிமா பேசின பேச்சுக்கு வாய உடைக்க டோக்கியோ போறோம், மரண மாசம் ட்ரைனிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு மாதிரி ரிசால்வ்டா இருக்கிறானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஜிம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம அடுத்த மாசம் வந்து டோக்கியோ ட்ரிப் வந்து போக போறோம், சோ எல்லாரும் வந்து தயாரா இருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க செம எக்ஸைட்டிங்கா இருப்பானுங்களா. சோ பேசிக்கா போய் உங்க பேரண்ட்ஸோட பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஸ்கூல் பக்கம் இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனா அதுல ஒரு இக்கு வந்து இருக்குது. அடுத்த மாசம் உங்களுக்கு எல்லாம் ஃபைனல் எக்ஸாம் இருக்குது, கொஞ்சமா ஞாபகம் இருக்காடான்னு கேட்க அங்க இருக்கிறவங்களுக்கு ஓ அப்படி ஒரு எக்ஸாம் இருக்கா அப்படின்னு யோசிப்பானுங்களா. ஆமா ஆப்வியஸ்லி ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. சோ அதனால அந்த ஃபைனல் எக்ஸாம் நடக்கிற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேசிக்கா அந்த பிராக்டிஸ் எதுவும் நடக்க போறது இல்ல. ரொம்ப முக்கியமா டோக்கியோ பிராக்டிஸ் மேட்சுக்கு நீங்க வரப்போறது இல்லடா அப்படின்னு சொல்ல. சோ பேசிக்கா அடுத்த மாசம் வந்து எக்ஸாமும் நடக்க போகுது. அதுல யாராவது ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா டோக்கியோ பிராக்டிஸ் மேட்ச் வர முடியாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ இதை சொன்னதே யாருன்னு பார்த்தா வைஸ் பிரின்சிபலா தான் இருக்கும். இன் சம் கேசஸ் அவனுக்கு ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்டரி கிளாஸஸ் எல்லாம் நடக்கப்படும். சோ ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் நடந்தா அவனுக்கு எப்படி பிராக்டிஸ் மேட்ச் வர முடியும், அதனாலதான் அவனுக்கு வந்து மேட்ச் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரா. ஆனாக்கா நிஷினோயாவும் பயங்கரமா தெரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, ஆத்தி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதான்னு. ஈவன் ஹினாட்டாவுமே ஆஹா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா வந்து பயந்துகிட்டு இருக்க நம்ம சுகிஷிமா அவனுக்கு எல்லாரையும் வந்து பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். வைஸ் பிரின்சிபல்ட்ட பேசி பார்க்கலாம்னு பார்த்தாலும் படிப்பு விஷயத்துல கண்டிப்பா அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. ஹினாட்டா கோச் யூகாய் கிட்ட தலைவா என் வாழ்க்கையில் நான் வந்து சிங்கிள் டிஜிட் தான் பார்த்துருக்கேன், டபுள் டிஜிட்ல எனக்கு தெரியாது, சோ அதனால ப்ளீஸ் எனக்கு வந்து நீ கொஞ்சமா சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்க, என்ன பார்த்தா உனக்கு படிக்கிற பையன் மாதிரி தெரியுதான்னு அவரே கை விட்டுருவாரு. பட் இருந்தாலும் கேம்ல மட்டும் கிடையாது, ஈவன் படிப்புல கூட நம்ம டைச்சி தான் வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கமான் கைஸ், நீங்க வந்து முட்டாள்கள் கிடையாது, வாங்க நம்மளால வந்து படிக்கலாம் முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. பேசிக்கா இதுல மார்க் வாங்காததுல யாருன்னு பார்த்தா நம்ம ககையாமா, ஹினாட்டா, நிஷினோயா, அப்புறம் அந்த டனகாவா தான் இருப்பானுங்க. டைச்சி வந்து சொல்லுவான் 8 மணி நேரம் ஒழுங்கா நைட்டு தூங்குறீங்க, அதுக்கப்புறம் கிளாஸ்ல யாரும் தூங்காம ஒன்னா கவனிக்கிறீங்க, இதுவே போதும், கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் ஆயிடுவீங்கடா அப்படின்னு டைச்சி சொல்லிட்டு இருக்க. சூகாவும் டனகாவை பார்த்து கண்டிப்பா உன்னால வந்து பாஸ் ஆக முடியும், ஏன்னா என்ட்ரன்ஸ் கேம் பாஸ் பண்ணி தானே உள்ளே வந்திருக்கேன், ஆனா மறுபடியும் கிளாஸ்ல தூங்குன மகனை நீ காலிடான்னு சொல்ல. அப்ப ஹினோட்டா இருக்கிறான்ல அவன் ககையாமா கிட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லும் போது சான்ஸே இல்ல, என்னால அதை வந்து பண்ண முடியாதுன்னு ககையாமா வந்து சொல்லுவானா. இதை வந்து நீ பண்ணி தான் ஆகணும், பண்ண அப்படின்னா தான் உன்னால வந்து டோக்கியோ போக முடியும், டோக்கியோ போய் பிராக்டிஸ் பண்ணி ஒரு பெட்டரான ஒரு ஏசா மாதிரி அதுக்கப்புறம் ஒய்காவா தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ண. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சுகிஷிமாவும் யமாகுஷியும் நடந்து வந்துட்டு இருப்பானுங்களா. ககையாமா எனக்கு தெரிஞ்சு படிக்கிற பையன் மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் அவன் ஃபெயில் ஆனது கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஹினாட்டா அவன் ஒரு முட்டா பீஸ் ஃபெயில் ஆயிட்டு போறான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹினாட்டாவும் ககையாமா வந்துட்டு சுகிஷிமாவை பார்த்து தலைவா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது முடியாதுன்றான். இல்ல டெய்லி 1 மணி நேரம் ப்ளீஸ் 1 மணி நேரத்துக்காக ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹினாட்டா வந்து கேட்டுட்டே இருக்க. நீ மட்டும் கேட்டா அப்படிப்பா, பக்கத்துல வளர்ந்த மாத்துக்கிறான்ல அவனையும் கேட்க சொல்லுங்க போது ககையாமாவும் தட்டு தடுமாறி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அடுத்த நாளே பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளப்ல உட்காந்துக்கிட்டு நம்ம சுகிஷிமா ஹினாட்டாக்கும் ககையாமாக்கும் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறானா. அப்ப ஹினாட்டானால பார்த்தா அங்க இருக்கிற சில இந்த இடியம் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அதை எதையுமே வந்து கத்துக்க முடியாம என்ன இவனுங்க டைரக்டாவே எதுவும் பேச மாட்டானுங்களா
போறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது ககையாமாவும் கலாய்ப்பானா. ஆனா அப்ப சுகிச்சிமா ஏன்டா ககையாமா உனக்கு மெமரி பவரே சுத்தமா கிடையாது, ஏன்டா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க போது ஏன்டா ஜப்பான்ல படிக்கிற எனக்கு ஜாப்பனீஸ் தெரிஞ்சா போத மாட்டேன் ஏன்டா இங்கிலீஷ் தெரியும் சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்ப டைஜி வந்துட்டு மேட்ச்ல அவனுக்கு அடுத்து என்ன பால் போட போறானுங்க அப்படின்னு சொல்லி சில ஹேண்ட் சைன்ஸ் எல்லாம் வச்சிருப்பானுங்கல்ல அதெல்லாம் சொல்லி காட்டும் போது ககையாமா ரொம்ப ஈஸியா அது எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்கிறான். இதை எப்படா மெமரி பண்ணனு கேட்க முத தடவை நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கும் போதுன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, என்னது அவ்வளவு மெமரி போறான்னு. டைச்சியும் அதே தான் சொல்றான், அவனுக்கு மெமரி பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவன் பண்ண மாட்டேங்கிறான் அதை பாருங்கடாங்க போது இனட்டா என்னது அவனே பண்றான் என்னால பண்ண முடியலையா அப்படிங்கிற சொல்லி கத்திட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டனாக்காவும் நிஷினோயும் இருப்பாங்கல்ல, சோ அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் சில செகண்ட் இயர் பசங்க எல்லாம் வந்து கிளப்ல இருப்பானுங்களா, அவனுங்களும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பானுங்க. பார்த்தா நம்ம நிஷினோயெல்லாம் வந்து அவன் ஒண்ணு சொல்ல இவன் ஒண்ணு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அலப்பற பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப அங்க பார்த்தா நம்ம டனாக்கா இருக்கிறான்ல, சோ அவனோட அக்கா ஒருத்தங்க வருவாங்க. சோ அவங்க வந்துட்டு சும்மா டனாக்கா என்ன பண்றான் அப்படிங்கிற சொல்லி பார்த்துட்டு போக டனாக்கா நான் ஒரு முட்டா பீஸ் என் அக்கா ஒரு அரலூசு, சோ அதனால இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஃபேக்கல்டி ரூம்ல பார்த்தா அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே ஹே டனாக்கா வந்து இந்த மாதிரி இன்னைக்கு கேள்வி எல்லாம் கேட்டான் தெரியுமா, பயங்கரமா கிளாஸ்ல வந்து அட்டென்ஷனா இருக்கிறான். ஆமாப்பா இப்பெல்லாம் நிஷினோயா பையனுமே வந்து பெருசா தூங்குறதெல்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல பயங்கர அட்டென்ஷனோட இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு இருக்க இதையெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருந்தா நம்ம டக்கேட் அட்வைஸ் இருக்கிறார்ல, அவருக்கு பயங்கர ஹாப்பி ஆஹா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் ஈவினிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது பார்த்தா ஜிம்முக்கு அந்த மேனேஜர் பொண்ணு இருக்கிறாள், சோ வந்து இன்னொரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வருவா. சோ ஏன்னா இவ்வளவு தேர்ட் இயர் தானே இதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு போயிருவா. சோ அடுத்தது வந்து நம்ம வாலிபால் டீம் வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா ஒரு மேனேஜர் வந்து தேவைப்படுது இல்ல, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு பொண்ணை வந்து கூட்டு வந்திருக்கேன். அவ சரியான பயந்த சுபாகமா இருப்பா போல. சோ இருக்கிற பார்த்தாண்டி ஆஹா என்னடா எப்படி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சமயா வந்து பயந்து போயிடுறா. ஈவன் அந்த இடத்துல நம்ம கோச் யூகா இருக்கிறாருல, சோ அவரை பார்த்து நீ ஆஹா கொலகாரனா என்ன காதல் இல்ல கமல் குத்தி இருந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லி அவனை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பீரியட் இருக்கும் போல, சோ அதனால நம்ம ஹினாட்டாவும் ககையாமாவும் போய் அந்த சுகிஷிமா கிட்ட வந்து தலைவ கொஞ்சம் சொல்லி தரியா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஜாலியா ஃப்ரீ பீரியட்ல சில் பண்ணிட்டு இருப்பான் போல. சோ அதனால டேய் உங்களுக்கு வந்து நான் பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்திருக்கேன், அதனால கிளாஸ் பீரியட்ல எல்லாம் சொல்லி தர முடியாது பாங்கடா அப்படிங்கிற சொல்லி அமுச்சிட்டுவானா. சரியான கஞ்சா பையில இருப்பான் போல அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப அந்த யமாகுஷி இருக்கிறான்ல அவன் பின்னாடியே வந்துட்டு சாரி தலைவா உங்களுக்கு வந்து சொல்லி தர அளவுக்கு எனக்கு ஒன்னும் ஆங்கிலம்லாம் அறியாது, பட் இருந்தாலும் அந்த ஒரு புது மேனேஜர் பொண்ணு ஒருத்தி வந்திருந்தால எனக்கு தெரிஞ்சு அவ கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு நினைக்கிறேன், வேணும்னா வந்து அவகிட்ட போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹினாட்டாவும் ககையாவும் போய் அந்த ஒரு பொண்ணு கிட்ட கேட்க, ஆனா அந்த பொண்ணு முதல்ல இவங்களை பார்த்தா நீ ஆஹா என்ன வாலிபால் பசங்க இங்க வந்திருக்கானுங்க, ஒருவேளை என்னோட பேரை இது கேட்பாங்க, என் பேரை கேட்டதுக்கு பிறகு வேற ஏதாவது விபரீதமா நடந்து அதுக்கப்புறம் என்ன ஸ்கூல் விட்டு துரத்தி விட்டா படிப்பு இல்லாம நான் எங்க போய் வந்து வாழ்க்கையை வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹினாட்டா போயிட்டு சாரி போ நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, ஆனா இங்கிலீஷ்க்கு எங்களுக்கும் 7ஆம் பொருத்தம், அதனால நீ நல்லா படிப்பேன்னு கேள்விப்பட்டேன், முடிஞ்சா சொல்லி தாங்க போது சரி மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்கார வச்சா எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாள். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது பார்த்தா அந்த பொண்ணு வந்து லைக் கொஞ்சம் நல்லா வந்து பழக ஆரம்பிச்சுட்டா வந்து லைக் நீட்டா எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னாலும் அடுத்தவங்க கிட்ட கேட்டாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து படிப்புல ஆர்வமானு கேட்கும்போது அந்த சீன்லாம் இங்க கிடையாது. அடுத்த மாசம் எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, ஆனா அந்த எக்ஸாம்ல புட்டுக்குச்சு அப்படின்னா அதே மாசம் எங்களுக்கு வந்து டோக்கியோ பிராக்டிஸ் மேட்சுக்கும் போக வேண்டியது இருக்குது. அங்க பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீம்லாம் இருக்குது. நிக்கோமோ ஹை ஸ்கூல் சம ஸ்ட்ராங் தெரியுமா, அந்த ஸ்கூலோட செட்டர் இருக்கிறான் வேற லெவலான ஒருத்தன், ஏன் செட்டர் மட்டும் கிடையாது லீபிரோவும் பயங்கரமான ஆளுதான் நம்ம ககையமா சொல்லுவான். ஆமா அவனுங்களும் ஸ்ட்ராங் தான், இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 190 சென்டிமீட்டருக்குலாம் இருப்பானுங்க தெரியுமா அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்க, என்ன அவ்வளவு உயரமா அப்படின்னு அந்த பொண்ணு ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம இனாட்டா பார்த்துட்டு தம்பி அப்புறம் என்னப்பா நீ குள்ளமா இருக்கிற நீ என்ன மேனேஜர்னு கேட்கும்போது மேனேஜரா இல்லங்க நான் தாங்க ஸ்டார்டர் பிளேயரே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பயங்கர கில்ட் ஆக ஆரம்பிச்சிடறா. ஆஹா ஒருத்தர் வந்து ஹைட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டமே அப்படிங்கிற சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல இதை சொன்னதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, நிறைய பேர் சொல்லி எனக்கு வந்து பழகி போச்சு, ஆனா என்னைக்கும் என்னோட ஹைட் வந்து என்ன தடுக்க போறது கிடையாது, எனக்கு வந்து ஹைட் இல்ல அப்படின்னாலும் ஸ்டில் என்னால வந்து பறக்க முடியும்னு சொல்லுவானா. அப்படின்னு அந்த பொண்ணு என்ன நீங்க வந்து டைனி ஜெயிண்டா அப்படின்னு கேட்க, என்னது உனக்கு டைனி ஜெயிண்ட் தெரியுமா, என்ன அவரை பத்தி என்ன நீ கேள்விப்பட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல பேசிக்கா சின்னதா இருக்கிற ஜாப்பனீஸ் பிளேயர் யாராவது ஹைட்டா இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸ் கீது எடுத்து நின்னாங்க அப்படிங்கும் போது அவங்கள பேசிக்காவே டைனி ஜெயிண்ட் தான் சொல்ல. ஓ அப்படி வேற ஒரு மேட்டர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நான் தான் அடுத்த ஒரு டைனி ஜெயிண்ட்னு சொல்லிட்டு சரிமா நீ கிளாஸ் வந்து சொல்லிக்கிறதுல மிக்க நன்றி இன்னொரு நாள் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானுங்களா, சரி நம்மளும் போய் பாப்போம்னு சொல்லிட்டு அவளும் வருவாள். கரெக்டா நம்ம ஹினாட்டா வந்துட்டு ஹே பொண்ணே பாத்தியா நீ சொல்லி கொடுத்தங்காட்டி எவ்வளவு மார்க் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற சொல்லி டெஸ்ட் பேப்பரை கழிச்சு பயங்கரமா ஹாப்பி ஆகிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற மத்த எல்லாருமே ஓகே ஹினாட்டா எப்பவுமே பயங்கர சோசியலான ஒரு ஆள் தான், சோ அவனோட அந்த ஒரு ஆர்வம் அந்த பொண்ணை அஃபெக்ட் பண்ண போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹினாட்டா பேசுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாளா. ஈவன் அந்த மேனேஜர் பொண்ணு இருக்கிறாள், சோ அந்த புது பொண்ணு கிட்ட வந்துட்டு ஓகே நீ வந்து எதுவும் பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத பேசிக்கா நீ வந்து அப்சர்வ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்களை வந்து அந்த இடத்துல பயங்கரமா வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானுங்களா, பால் அப்படியே விழுகிற மாதிரி எல்லாம் வருது, ஹினாட்டா உள்ள போந்து பாலா எடுத்துக்கிட்டு இருக்கு, அவளுக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்குது. ஆஹா இதுக்கு முன்னாடி தூரமா நின்று மேட்சை பார்க்கும்போது அது வேற ஒரு ஃபீலா இருந்தது, ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த மேனேஜர் சொல்ற
சொல்றாங்க. சோ சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம டீம் வந்து பேசிக்கா நேஷனல்ஸ் வந்து எப்பவுமே போயிட்டே தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் இப்போ சில வருஷமா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா எந்த ஒரு பிளேயர்ஸும் இல்லாத காரணத்தால நம்ம டீமை ஒரு சிறகுடிஞ்ச ஒரு காகம் அப்படிங்கறதா சொல்லுவாங்க, ஒரு கிரிப்பிள்டு க்ரோஸ்னு. ஆனா அந்த ஒரு நேம் வந்து மாத்துறதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு டீமால முடியுங்கும் போது ஆப்வியஸ்லி அங்க இருக்கிற எல்லாத்தோடைய கேம் பிளே அண்ட் அவங்களோட அந்த டிட்டர்மினேஷன் இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணுக்குமே வந்து பயங்கர எக்ஸைட்டிங் ஆயிருது. பிளஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புது மேனேஜர் பொண்ணு அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா, அந்த இன்னொரு பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போக அப்ப நம்ம டக்கேடாவும் யூகாய் வந்து பேசிட்டு இருக்கிறத அவ கவனிக்கிறா. பேசிக்கா இவங்க டோக்கியோ போறதுக்காக ஒரு பஸ் ஒன்று வந்து புக் பண்ணி இருப்பாங்க போல. பட் அந்த பஸ்ஸை பார்த்தா வேற ஒரு கிளப் வந்து புக் பண்ணிட்டாங்களாமா. சோ இப்போ இன்னொரு பஸ் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போது ஆஹா பயங்கரமா செலவு வைக்குமே யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி நான் ஊர்ல இருக்கிற யார்ட்டையாவது வந்து கொஞ்சமாவது காசு கேட்டு பாக்குறப்பா அப்படின்னு நம்ம யூகாய் வந்து சொல்லும்போது பரவாயில்ல விடுங்க, அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் என்னோட லைஃப் சேவிங்ஸ் வந்து இருக்குது, கண்டிப்பா அதை பயன்படுத்தியாவது நம்ம வந்து டோக்கியோ போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. வெளியில அந்த மேனேஜர் பொண்ணுகிட்ட நம்ம ஹினாட்டா வந்துட்டு அப்புறம் என்னப்பா இன்னைக்கு டே வந்து நல்லா இருந்துச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. ஈவன் மத்த பசங்களா இருக்கிறானுங்கள சோ அவனுங்களும் வந்துட்டு அந்த ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அவங்க எல்லாருமே அந்த ஒரு பொண்ணு இங்க வந்து இங்க லைக் இந்த வாலிபால் டீம்ல இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்குது, நாங்க வந்து அக்னாலேஜ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவளுக்கு வந்து லைக் நல்லா இருக்குது இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா தான் இருந்திருக்கேன். ஒன்ஸ் உங்க மேனேஜர் வந்து என்கிட்ட இந்த ஒரு வாலிபால் டீமுக்கு நீ மேனேஜரா இருக்கிறியா அப்படின்னு கேட்கும் போதே வந்து அந்த ஒரு ஃபீலே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது. சோ உங்க எல்லாருக்கும் வந்து நான் இங்க இருக்கிறது ஹாப்பியா இருக்குங்கும் போது இன்னும் இந்த ஒரு ஃபீல் வந்து சூப்பரா இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹினாட்டாக்கு பார்த்தா அந்த நிக்கோமா ஸ்கூலோட கென்மா இருக்கிறான்ல அந்த செட்டர், அவன் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அவங்க அந்த இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ்ல பார்த்தா முதல் மேட்ச்ல வந்து ஜெயிச்சிட்டாங்களாமா. சோ அடுத்த மேட்ச்க்கு வந்து போறாங்களாமா. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த ஒரு புது மேனேஜர் பொண்ணு பார்த்தா அவங்களோட அம்மா கிட்ட இந்த மாதிரி அவ வந்து ஒரு வாலிபால் கிளப்ல மேனேஜரா வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாளா. ஓகே உனக்கு வாலிபால் பத்தி என்ன தெரியும் தெரியல, சரி அங்க போய் ஏதாவது தெரிஞ்சுக்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பெருசா வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அதனால இவ்வளவு அன்மோட்டிவேட்டடா இருக்கிற போல. அடுத்த நாளுமே நம்ம ஆளுங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சிரட்டோரிஸ் அவ ஸ்கூல்ல சேர்ந்து அந்த யுஷிஷிமா இருக்கிறான்ல, அவன் பால் வந்து இப்படிலாம் போட்டாலாம் தடுக்க முடியாது பஸ்ஸை ஒழுங்கா ஆடுங்கடா அப்படிங்கிற சொல்லி சுகிஷிமாக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம யூகாய் வாத்தியாரு. அதுக்கப்புறம் டக்கேடா கிட்ட சைலண்டா சரி அவனோட எக்ஸாம் மார்க்ல எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏதோ பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா மேனேஜருமே வந்துட்டு சரிப்பா 4:30 மணிக்கு வேற ஒரு ஸ்கூல் ட்ரைனிங்காக வரப்போகுது, சோ அதனால எல்லாரும் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து சேர் எல்லாத்தையும் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ வேணா ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம இனாட்டா வந்து கேட்க இல்ல வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்க இந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போடுறீங்களே, ஆனா டோக்கியோ போய் நீங்க ஆட போற மேட்சுமே வந்து பிராக்டிஸ் மேட்சா தானே இருக்க போகுது, அதுக்கு ஏன் இவ்வளவு ஒர்க் பண்றீங்கன்னு கேட்க ஏன்னா எங்களுக்கு வந்து ஜெயிச்சாகணும் அவ்வளவுதான்மாண்ணா, இல்ல ஏதாவது ரீசன் இருக்குதா அப்படிங்கும் போது ஏன் ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஏதாவது ரீசன் தேவையானு கேட்க ஈவன் ககையாமா கிட்டயுமே டே ககையாமா உனக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் தேவையாங்கும் போது பசிக்கும் போது சாப்பிடணும், அதை விட்டுட்டு ஏதாவது காரணம் கிடைச்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமா இல்லன்னு கேட்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுங்கிறது பசி மாதிரியா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து யோசிக்க சுகிஷிமா டே முட்டா பசங்களை கருத்து பேசினதெல்லாம் போதும் வந்துட்டு ஆடுங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க கூட பிராக்டிஸ் மேட்ச் ஆடுறதுக்காக ஒரு டீமுமே அந்த இடத்துக்கு வருமா. அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா என்ன இவ்வளவு அவசரமா இருக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு வந்து நினைக்க அப்பதான் நம்ம ஹினாட்டா வந்து சொல்லியிருப்பான்ல ஐட்டாக ஒரு மேட்டரே இல்ல என்னால பறக்க முடியும், சோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு ஒருவேளை இவனுங்களால ஏதாவது பண்ண முடியுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் வந்திருந்தாங்கல்ல, சோ அவங்களோட கோச்சஸ் வந்திருப்பாங்க. அவங்க அப்படியே பேசிட்டு இருக்கேன் சரி கரோசன் ஹை ஸ்கூல் தானே இவங்க ஏதோ சிறகுடிஞ்ச பறவை அப்படின்னு சொல்லுவாங்களாமான்னு கலாய்க்க மேபி இருக்கலாம், பட் இருந்தாலும் இப்போதைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ககையாமா நிஷினோயா அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா அந்த நம்பர் 10 ஒருத்தன் அவனை செம்ம டீகாயா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ கரோசோனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பாஸ்ட் லெகசி நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல கரெக்டா நம்ம டக்கேடாவும் வந்து அவங்களை ரிசீவ் பண்றாரு. நம்ம கோச் யூகா இருக்கிறாருல அவருமே ஓகே எப்படி தோத்து போனா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குதுல, தோத்தா எவ்வளவு வலிக்கும்னு தெரியும் இல்ல, அதனால கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சுட்டு ஆடணும்டா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து அப்படியே அவுள் தொட்ட காளைகள் மாதிரி களத்துல இறக்கி விட அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி மேட்ச் ஒரு மாதிரி ஃபயரா போயிட்டு இருக்கா. இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து அந்த இடத்துல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு டைமுமே வந்து இருக்கிற ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அந்த டனாக்கான அசாகி மேல வந்து கண் வைக்க அடுத்தது அவுட் ஆஃப் நோவேர் உள்ள போந்து நம்ம இனாட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானா. சோ இவங்களோட ஃபார்மேஷன் அண்ட் இவங்களோட டிட்டர்மினேஷன் கூடவே எல்லாத்தோட ரிஃப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபால் டீமையே பார்த்து அந்த பொண்ணு வந்து ஆன வாய பொழந்துகிட்டு இருக்க. அப்படியே ஈவினிங்கே ஆயிடுது. நம்ம ஹீரோஸ் ஆப்வியஸ்லி ஜெயிச்சிடறாங்களா. சோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலும் பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப மேட்ச் சூப்பரா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புது மேனேஜர் பண்ணும் நம்ம ஹினாட்டாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கத்தி பேசிட்டு இருக்க இந்த ஹினாட்டா முக்காவாசி நேரம் என்ன பாஷா பேசுறானே புரிய மாட்டேங்குது. சுகிஷிமாவும் யமாகஷி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா சாட்டர்டேவா இருக்கும் போல அந்த ஒரு பொண்ணு ஸ்டில் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருப்பான். சோ அதுக்கு நம்ம ககையாமாவும் ஹினாட்டாவும் அந்த இடத்துல நின்று அப்படியே தேங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பொண்ணோட அம்மா வருவாங்களா. சோ அவங்க வந்துட்டு என்னப்பா என் பொண்ணு உங்களுக்கு தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாளா அப்படிங்கிற சொல்லும் போது ஆமா உங்க பொண்ணு இல்ல எங்களுக்கு வந்து டெஸ்ட்ல என்ன இருக்குன்னே தெரியாது அப்படின்லாம் சொல்லி பாராட்டிட்டு அப்புறம் விடு நாங்களா டோக்கியோ போறோம்ல வேணும்னா நீ உங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வாங்க டோக்கியோ போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்லி நம்ம ஹீரோவும் ககையாமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆமா இந்த டோக்கியோ மேட்டர் என்ன பாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆஹா எங்க அம்மாட்ட சொல்லி அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க கூட வேலை பாக்குறவங்க வந்துருவாங்க.
விட்டுருவாங்களா. சோ அதனால அந்த பொண்ணோட அம்மா வந்து அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹினாட்டா ஓகே நம்ம ஸ்கூலுக்கு வந்து 2 மேனேஜர் வந்து இருக்கிறாங்க, இதுவே வந்து பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அவ நம்ம கூட டோக்கியோ வர அப்படின்னா அது இனிமே வந்து சூப்பரா இருக்கும். ஏன் ககையாம நீ அப்படி நினைக்கலையான்னு கேட்கும்போது கண்டிப்பா அப்படி நினைக்கல, அவளுக்கு விருப்பம் இருந்தா அவளே வர போறா, இதுல என்ன இருக்குதுங்கும் போது நீ ஏன் மொட்டை பையனா சுத்திட்டு இருக்கிறேன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. சரி விடு, ஆஹா ஒரு புக்கை மறந்துச்சுட்டே அப்படிங்கிற சொல்லிட்டு வேகமா அந்த ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஒரு புக்கை வந்து வாங்குறது மட்டும் இல்லாம எனக்கு லைட்டா அவங்க வாலிபால் டீம் வந்து செட் ஆகாத மாதிரி தெரியுது, சோ அதனால நான் அப்படியே குவிட் பண்ணிட்டான்னு கேட்கும்போது இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதா. இங்க பாரு, நான் சர்வ் அடிக்கும் போது ககையாமாவோட மண்டையிலே அடிச்சிருந்திருக்கேன், டனக்கோட பேண்ட்ல வாமிட் எடுத்திருந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம வைஸ் பிரின்சிபலோட விக்கையே வந்து பறக்கிட்டு இருந்திருக்கேன். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கும் போது என்னால வந்து இன்னைக்கு வாலிபால் டீம்ல இருந்திருக்க முடியாது. சோ அதனால ரொம்ப ட்ரிவைவலான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காதுங்கும் போது அப்பயும் அந்த பொண்ணு வந்து பெருசா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாத மாதிரி தெரியுமா. உடனே நம்ம ஹினாட்டா வேகமா அந்த பொண்ணை வந்து இழுத்துக்கிட்டு உங்க அம்மா தான் எனக்கு பிரச்சனை, சோ அதனால டைரக்டா உங்க அம்மா கிட்டே போய் பெர்மிஷன் வந்து கேட்டுப்பாரு அப்படிங்கிற சொல்லி இழுத்துட்டு போயிட்டு இருக்க. நிறுத்து அப்படிங்கிற சொல்லி இடத்துல நிற்கும் போது அப்ப சொல்லுவான் இந்த மாதிரி உனக்கு வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா, உனக்கு ஏதாவது வந்து சொல்லணும் அப்படின்னா அதை நீ தான் வாய் திறந்து சொல்லி ஆகணும். சும்மா அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா அப்படின்னா உன்னால வந்து என்னைக்குமே வந்து மூவ் ஆன் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே ஃபைன், எனக்கு டீம்ல இருந்தாகணும், அதுக்காக அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க அம்மா அங்கதான் இருப்பாங்களா. அம்மா இந்த மாதிரி நான் வந்து இந்த வாலிபால் டீமுக்கு ஒரு மேனேஜரா இருக்க போறேன், எனக்கு இப்போதைக்கு எதுவும் பெருசா தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பா என்னால எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லி கத்தும் போது அவங்க அம்மாவும் ஓகே குழந்தை நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போனானே அவங்க அம்மா லைட்டா கண் கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா என் பொண்ணு வளர்ந்துட்டான்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த டக்கேடா இருக்கிறாருல, சோ அவரை போய் மீட் பண்ணிட்டு உங்களுக்கு டோக்கியோ போறதுக்காக ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்கல்ல, வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லுவாளா. அன்னைக்கு நைட்டு அந்த ஒரு பொண்ணு பார்த்தா கம்ப்யூட்டர்ல வந்து சம்திங் எதையோ வந்து டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் ஒரு டிசைனரா தான் இருப்பாங்க. சோ அவங்க வந்து பார்த்துட்டு இதை வந்து நீ இப்படி பண்ணா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணும்போது அவளுக்கு முதல்ல கொஞ்சம் இன்ஃபீரியரா இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அம்மாவோட அட்வைஸ் வந்து எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். சோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹினாட்டா அப்படியே மார்க்கெட் வழியா போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு கடையில வந்து ஒரு போஸ்டர் வந்து கவனிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஒரு பொண்ணு நம்ம ஹினாட்டாட்டையும் ககையாமாகிட்டையும் இந்த மாதிரி ஹினாட்டா பால் அடிக்கும் போது கரெக்டா அதை வந்து நான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாளா. சோ யா ஆப்வியஸ்லி நம்ம ஹினாட்டா பால் அடிக்கிறத வந்து போட்டோ எடுத்து அது ஒரு போஸ்டரா ரெடி பண்ணி நாங்க கரோசுனா ஹை ஸ்கூல் வாலிபால் டீம் வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்சுக்காக போக போறோம், எங்களுக்கு வந்து ஃபண்ட் தேவைப்படுது, சோ உங்க ஊர் டீம் நேஷனல்ஸ் போறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த போஸ்ட் வந்து அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஹினாட்டாக்கெல்லாம் ஷாக்கு, ஆஹா அது என்னது நானானு. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்து முடியுது. நம்ம டக்கேடா இன்விஜிலேட்டர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேக்கல்டி ரூமுக்கு வரும்போது நீங்க அடிச்சு ஓட்டின போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஃபன் பண்றதுக்காக சில பேர் வந்திருக்காங்கலாம் சொல்ல இந்த ஒரு நியூஸா பயங்கர ஆர்வமா எடுத்துட்டு வந்து நம்ம பசங்கிட்ட வந்து சொல்றது மட்டும் இல்லாம அந்த ஒரு புது பொண்ணு இருக்கிறாள், சோ அவளை அபிஷியலா அவங்க டீம்ல வந்து சொக்காலாம் கொடுத்து அப்படியே ஒரு மேனேஜரா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்களா. சோ வாங்க வெல்கம் அப்படிங்கிற சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் எக்ஸைட்டிங்கா இருக்க. சுகிஷமாவும் ககையாவும் தவிர கட் பண்ணா கரெக்ஷன் பண்றதுக்காக பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்கல்ல. ஈவன் கேலியன் ரெஃபரன்ஸோட அந்த இடத்துல நம்ம ககையாம உட்காந்துக்கிட்டு இருக்க. எல்லாருமே டோக்கியோக்கு பிராக்டிஸ் மேட்சுக்காக வந்திருப்பாங்களா. என்னடா அது டோக்கியோ சிட்டி மாதிரியே தெரியலையங்கும் போது இல்ல நம்ம வந்து கொஞ்சம் டோக்கியோக்கு வெளியே தான் இருக்கிறோம், இதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த நிக்கோமா ஸ்கூலோட கேப்டன் அந்த கூரோ இருக்கிறான்ல, அவன் நின்னுகிட்டு என்னமோ மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருப்பானா. பார்த்தா நம்ம ஹினாட்டாவும் ககையாம வந்து ஃபெயில் ஆயிருந்திருப்பானுங்க. எப்படியோ நம்ம நிஷினோயாவும் டனாக்கா வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகி உள்ள வந்திருப்பானுங்களா. பட் ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஹினாட்டாவும் ககையாம வந்து ஃபெயில் ஆகி போக வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு உட்கார வச்சிருந்திருப்பாங்களா. ஈவன் டோக்கியோக்கு நடந்தே போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வச்சிருந்திருப்பானுங்க. இதையெல்லாம் கேட்டு அந்த ஒரு கூரோ, ஓ உங்க டீமோட 2 ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் ஃபெயில் ஆனங்காட்டி உட்கார வச்சிட்டீங்களா, சரி விடுங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் வார்ம் அப் பண்ணிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் தான் மேட்ச் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவானா. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹினாட்டாவும் ககையாமும் வந்து பயங்கர வேகமா வந்து ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பானுங்க. என்னன்னு பார்த்தா இவனுங்க ஈச் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் ஆயிருந்திருப்பானுங்களா. சோ அதை வேகமா எழுதி முடிச்சுட்டு இவனுங்களுக்காக டோக்கியோ வரக்காக ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. வேற யாரு நம்ம டனக்கோட அக்காவா தான் இருக்கும். எக்ஸாம் எழுதி முடிச்ச கையோட வேகமா அவங்களை வந்து கார்ல அள்ளி தூக்கி போட்டுட்டு உசுருக்கு உத்தரவாதம் இல்லைனாலும் கண்டிப்பா உங்க பாடி டோக்கியோ போய் சேருன்னு சொல்லிட்டு வேகமா ராஷ் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க கூரோ நம்ம டைச்சியை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஜிம்ல வந்து காட்டுறானா. பார்த்தா அந்த இடத்துல இன்னும் சில ஸ்கூலோட பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்கிறானுங்க. ஆனா அவனுங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொடூரமா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஃபைன் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்க போது பழைய. ஆமா எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு ரவுண்ட்ல வந்து நம்ம ஆட போறோம். எந்த ஒரு டீம் வந்து ஒவ்வொரு மேட்ச்லயும் தோக்குதோ அந்த ஒரு டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து இங்க இருக்கிற கிரவுண்ட் சுத்தி ஓடி ஆகணும்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம சூகா அசாகி கிட்ட நிக்கோமா ஸ்கூல் கூட பிராக்டிஸ் மேட்ச் ஆடும்போது அதுவும் அவங்க வெள்ள முடி வச்சு நம்மள மறைச்சிருக்கான் பாத்தியா, அவன் இருந்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் மறைச்சுக்கிட்டே இருப்பானா. இங்க டனாக்காவோட அக்கா ஹினாட்டாவையும் ககையாமாவும் கூட்டிட்டு வந்திருக்கும் போது ககையாமா ஆல்மோஸ்ட் தூங்கிட்டான். சரி ஹினாட்டா மூஞ்சி தொங்க வச்சிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, சரி விடு எப்ப இருந்து நீங்க வாலிபால்ல ஆட ஆரம்பிச்சேன்னா கேட்க, நான் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்பிரிங் நேஷனல்ஸ் நடந்துச்சு, அதுல லிட்டில் ஜெயண்ட் அந்த மேட்ச்ல வந்து திருக்கி விட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குமே வந்து லிட்டில் ஜெயண்ட் பத்தி தெரிஞ்சிருக்குது, உங்களுக்கும் தெரியுமா எப்படி அப்படின்லாம் கேட்கும்போது அவனும் நானும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் படிச்சோம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா. ஆஹா அப்படின்னா என்ன நீங்களும் லிட்டில் ஜெயண்ட் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது இல்ல ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அவன் பெருசா கிளாஸ்ல இருக்கிற
யார்ட்டையும் வந்து பேசின மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் அவனை நான் பார்க்கும்போது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கெட்ட பசங்களே வந்து அவன் ரொம்ப கொடூர பர்சனா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னு சொல்லுவா. ஏன்னு பார்த்தா அவ ஒரு டைம்ல வந்து ரேண்டமா அந்த லிட்டில் ஜெயிண்ட வந்து பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு மொக்கை ஆடி இருந்திருக்கான் போல. சோ அதனால அவனை சப்ஸ்டிடியூட்டா கேம் விட்டு வெளியே எடுத்து வந்திருப்பாங்க. சோ அந்த அன்னைக்கு அப்படியே பயங்கர கடுப்புல வந்துட்டு அங்க இருக்கிற கபோர்ட வந்து முட்டிக்கிட்டு இருந்திருப்பான். இன்னும் சொல்ல போனா ஒன்ஸ் அந்த லிட்டில் ஜெயிண்ட்ங்கிறவன் கோர்ட்ல வந்து இறங்கிட்டான் அப்படின்னா அவனோட ஓன் டீம்மேட்ஸ் எப்படியாவது இவன் மட்டும் எல்லா பாயிண்ட்டையும் ஸ்கோர் பண்ணக்கூடாது, நம்மளும் சில ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆடுற ஒருத்தன். இன்னும் சொல்ல போனா அவன் வந்து பயங்கரமான பிரைட வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கவன். தான் ஒரு ஏஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அவனோட பாடியில ஒரு ஆரோ மாதிரி ஓடுகும் போது அப்பதான் ஹினாட்டாக்கும் புரியுது, ஓகே அந்த யுஷிஷிமா இருக்கிறான்ல அந்த சிரட்டோரிசாவா ஸ்கூல்ல சேர்ந்தவன், அவனுமே சொல்லியிருந்திருப்பான்ல ரொம்ப தௌலத்தா, நீங்க வந்து எங்க டீம் ஆடுறத பாக்குறங்காட்டி எங்க டீமுக்கு எதுவும் ஆயிர போறது இல்லன்னு. சோ ஒரு ஏசா இருக்கிறது அப்படிங்கறதே வந்து ஒரு தனி விதமான கான்பிடன்ஸ் கொடுக்குங்கிறதுல அவனுக்கு புரிய வருது. இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஹீரோஸ் எல்லாருமே விளையாண்டுட்டு இருப்பானுங்கல்ல, பார்த்தா லைக் கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருப்பானுங்கன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அவனுங்க ஆப்போனன்ட் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. ஈவன் அதுல ஆடிக்கிட்டு இருக்கிற மத்த டீம்ஸ் வந்து அட்டாக்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீம் வந்து காம்போ அட்டாக் பயன்படுத்தல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ ஒவ்வொரு டீமுக்கு வந்து ஒவ்வொரு யூனிக்கான ஒரு ஸ்கில்ஸ் வந்து இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த அகாடமில இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலுமே வந்து டாப் கிளாஸ்ல வந்து இருக்குது. எல்லாருமே வந்து யூனிக்கா அவங்களுக்கான ஒரு கேம் பிளே வந்து வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அதிகமா தோத்துட்டு இருக்கிறது நம்ம கரோசன் ஹை ஸ்கூல் மட்டும்தான். ஈவன் அங்க இருக்கிற ரெண்டு பேரு, ஆமா இந்த கரோசன் ஹை ஸ்கூல் கூட தான் பிராக்டிக்ஸ் மேட்ச்ல அந்த நிக்கோமா வந்து கொஞ்சம் திணறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா என்ன, ஒருவேளை நிக்கோமாக்கு இது வீக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த புது மேனேஜர் பொண்ணுக்குள்ள வந்து சமகாண்டாகுமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹினாட்டாவும் ககயாமாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஓகே உண்மையான மேட்ச் ஆரம்பிக்க போதும் அப்படின்னு நினைக்க. சோ ஆப்வியஸ்லி ஒன்ஸ் ஹினாட்டாவும் ககயாமாவும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட யூஷுவலான பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹினாட்டா வந்து பயங்கர வேகமா வந்து குயிக் அட்டாக் வந்து பயன்படுத்த எல்லாரோட கவனம் ஹினாட்டா மேல இருக்கும்போது நம்ம ஆளுங்க மத்தவங்க எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்றாங்களா. ஆனா ரெண்டாவது தடவை நம்ம ஹினாட்டா அதே குயிக் அட்டாக் வந்து பயன்படுத்த சில பேர் வந்து கையை கொண்டு உள்ள வைக்கிறாங்க. சோ என்னதான் அந்த இடத்துல கரோசனா ஆப்போசிட்ல ஒரு டீமை வந்து தோக்கடிச்சாலுமே ஸ்டில் நம்ம ஹினாட்டாக்கு வந்து புரியுது, ஓகே ஃபைன் அட்டாக் கூட வந்து போட்டி போடும் போதும் சரி, இப்ப இவங்க கூட வந்து போட்டி போடும் போதும் சரி, நிறைய பேர் வந்து என்னோட குயிக் அட்டாக்கை வந்து கெஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. சில பேர் பிளாக்கும் பண்ணி தந்திருக்காங்க. சோ ஒரு பெட்டரான ஒரு ஆப்போனன்ட் கூட இந்த ஒரு ட்ரிக் வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் எஃபிஷியன்ட்டா வேலை செய்யற மாதிரி தெரியல அப்படிங்கிற விஷயத்துல ரியலைஸ் பண்றான். இன்னும் பெட்டரா வேற ஏதாவது வந்து கண்டுபிடிக்கணும்னு. ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி பேசி அந்த நின்றுட்டு இருக்கும் போது அந்த நிக்கமா ஹை ஸ்கூல் இருக்குதுல்ல, சோ அதுல பார்த்தா அந்த வெள்ளை கலர் முடி வச்ச ஒருத்தன் அதான் நம்ம ஆளுங்களை மறைச்சு பார்த்துட்டு இருந்தான்ல, அவன் ஆடுறான். லைக் ஆளு கிட்டத்தட்ட ஒரு 190 சென்டிமீட்டருக்கு இருப்பான் போல. அவன் பால் அடிக்கும் போது அவன் கை வந்து நேரா போற மாதிரியே தெரியல, ஏதோ விப்பு மாதிரி வளையற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆஹோ யார் அவன் அப்படிங்கிற சொல்லி இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹினாட்டா போயிட்டு டைரக்டா அந்த நிக்கமா ஸ்கூலோட பசங்க கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த கென்மா இருக்கிறான்ல, சோ அவங்ககிட்ட வந்து கேட்பான், இந்த மாதிரி அந்த வெள்ளை முடி வச்சு ஒரு பையன் வந்து இருந்தான்ப்பா, அவன் யாருப்பா அவ்வளவு அவசரமா வந்து இருக்கிறான் அப்படிங்கும் போது, ஓ அவனா, அவன் ஆக்சுவலி ஒரு ஆஃப் ரஷ்யன் ஆஃப் ஜாப்பனீஸ். அவன் ஆக்சுவல் பேர் வந்து ஹைபா. போன தடவை அவங்க கூட வந்து ட்ரைனிங் எடுக்கும் போது அவன் ஏன் வரலன்னா அவன் அப்பதான் ஜாயின் பண்ணா, அவனுக்கு வந்து சுத்தமா விளையாடவே தெரியல. அவனுக்கு ஏத்த மாதிரி பால் போடுறதுக்கு நான் வந்து பழகிறக்கே வந்து எனக்கு சரியான தலைவலி ஆயிருச்சு. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு வந்து பெருசா வந்து லைக் ரொம்ப வாலிபால் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. அவனுக்கு இன்னேட்டா ஒரு டேலண்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம அவனோட ஹைட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பிசிக்கலி அவன் வாலிபால் விளையாடுறதுக்கான அட்வான்டேஜ் அதிகமா இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் சூப்பரா ஆடிட்டு இருக்கிறான். மத்தபடி நீ அவனை பார்த்து ஷாக் ஆகுங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது. உன்னோட அவன் சர்வ் அடிக்கிறதுலாம் வந்து பயங்கர மொக்க தான் அப்படின்லாம் சொல்லுவானா. சோ மத்த பிளேயர்ஸால அந்த ஹைபாவோட வீக்னஸ் வந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் ஆஸ் அ செட்டரா அவனோட டீம் பிளேயரை பத்தி இந்த கென்மாக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹினாட்டா அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கும் போது ரஷ்யன் பிளேயரா இருந்தா என்ன அவ்வளவு அவசரமா இருந்தா பெரிய ஆளா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஹைபா வருவானா, ஆஹா தேவையில்லாம வாய் விட்டமோ அப்படிங்கிற சொல்லி பயந்துகிட்டு இருக்கும் போது பேச்ச மாத்திரக்காக தலைவா நீ இன்னும் ஒசர இருப்ப, அது மட்டும் இல்லாம நாலு ஜாப்பனீஸ்ல பேச முடியுமா கேட்கும் போது நான் இந்த ஊர்ல தான் வளர்க்கப்பட்டேன், ஜாப்பனீஸ்லாம் நல்லாவே பேசுவேன், ஹைட்டுமே வந்து ஒரு 194 சென்டிமீட்டர் வந்து இருக்கும், பிளஸ் உன் பேர் வந்து ஹினாட்டா தானே, நீ தானே அந்த உயரமா குதிக்கிற ஒரு பையன், என் ஹைட்டுக்கு வந்து நீ குதிப்ப தானே, ஆனா நீ ஹைட்டு குதிச்சாலுமே நான் குதிக்கும் போது இன்னுமே வந்து உயரமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவ்வளவு வாயின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவும் உயரமா குதிப்பானா போய் நேரம் மேல வந்து இடிச்சுக்குவான். சாசி இப்போதைக்கு என்னால உன் ஹைட் வந்து குதிக்க முடியுது, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு நீ குதிக்கிற அளவுக்குமே என்னால வந்து குதிக்க முடியும் அப்படிங்கிற சொல்லி வெட்டி வீரப்ப அந்த இடத்துல வந்து சவால் விட்டுக்கிட்டு இருப்பானா. பார்க்கலாம் கண்டிப்பா இந்த ஒரு ஸ்கூலோட ஏஸ் வந்து நான் தான் அப்படின்னு அந்த ஹைபா சொல்ல, ஆனா எப்படி நீயுமே வந்து ஒரு மிட் பிளாக்கர் தானே, மிட் பிளாக்கர் ஏஸா இருக்க முடியாது, ஒரு வின் ஸ்பைக்கர் தானே என்னைக்குமே வந்து ஏஸா இருக்க முடியும்னு சொல்லும் போது சி யார் அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் ஏஸ், அந்த வகையில கண்டிப்பா நான் தான் ஏஸா இருக்க போறேன்பா. ஈவன் ஹினாட்டாக்குமே அப்படியா அதிகமா ஸ்கோர் பண்றீங்க தான் ஏஸா என்னன்னு ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் அடுத்த நாளுமே எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. கரோசுனா நம்ம ஹினாட்டாவும் ககையாம இருக்கிறங்காட்டி நிறைய மேட்சஸ்ல வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப அந்த நிக்கோமா ஸ்கூலோட கோச் இருக்கிறாருல, சோ அவரு கரோசுனா வந்து பார்த்துட்டு ஏன் அவங்க வந்து திருப்பி ஹினாட்டாவையும் ககையாமையும்
நம்பியே வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களோட ஃபாஸ்ட் அட்டாக் நம்பியே அவங்க இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அதை மட்டும் அவங்க நம்புறது கரெக்டா இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த நிக்கோமா ஹை ஸ்கூல் சேர்ந்த நம்ம கென்மா அந்த ஹைவாக்கு வந்து பால போட்டு அசால்ட்டா வந்து ஸ்கோர் பண்ணி மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் நம்ம யூகாய் வாத்தியா இருக்கிறாருல, சோ அவரு பார்த்தா மத்தவங்க கிட்ட வந்து ஓகே நம்ம என்ன பண்றோமோ அதை வந்து கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கிறதா வந்து நமக்கு பெட்டர்னு சொல்றாரு. அதே நேரத்தில் ஹினாட்டாக்குமே அந்த ஹைபா வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, யார் அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் ஏஸ்னு. சோ ஒரு சென்டர் பிளேயர் ஒரு ஏஸா இருக்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் மைண்ட்ல வேற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த நிக்கோமாவோட கோச் இருக்கிறாருல, சோ அவர் யோசிப்பாரு இந்த மாதிரி நாங்க இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ்ல வந்து தோத்து போயிட்டோம். சோ இப்போதைக்கு எங்க டீம்ல வந்து புதுசா ஒரு ஆள் வந்து சேர்ந்திருக்காங்க. மேபி நாங்க வந்து பிராக்டிஸ் பண்ணா எங்களால வந்து இன்னும் பெட்டரா ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் கரோசுனாக்கு இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்கிறதே வந்து கன்சிஸ்டன்டா பண்ணி ஆகணுமா, இல்ல அப்படின்னா அவங்க இன்னுமே எவால்வ் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஹீரோஸ் எல்லாரும் அடுத்தது அந்த நிக்கோமா ஹை ஸ்கூல் கூட வந்து போட்டி போடுறதுக்காக வந்து ரெடியா இருக்கிறாங்களா. யூகாய் கூட வந்து சொல்லுவாரு, ஓகே நம்ம வந்து ஹினாட்டா ககையாம இல்லாம 2 இடம் அவங்க கூட தோத்துருக்கோம். பட் இப்போ நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும்போது தெரிக்க விடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அங்க ரெடியா இருக்கேன். அந்த ஹைபா நம்ம ஹினாட்டா கிட்ட அவனோட பால முதல்ல தடுக்கிறது நானா தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பானா. அதை யோசிச்சு பார்த்துட்டு கமான் அதையும் பாத்தரலான்னு சொல்ல அதுக்கப்புறம் மேட்சுமே நடக்க ஆரம்பிக்குது. யாருமே வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாம அப்படியே ஏர்லயே இருக்கு. அங்க இருக்கிற மத்த டீமோட கோச்சஸ் எல்லாம் அப்படின்னா அந்த கரோசுனாவோட அந்த நம்பர் 10ங்கிற பிளேயர் கண்ணை மூடிட்டு தான் அவனோட ஃபாஸ்ட் அட்டாக் வந்து பண்றானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்களா. ஈவன் அந்த கென்மாமே நம்ம ஹினாட்டா மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்க கரெக்டா ககையமா பாஸ் பண்ணும்போது ஹினாட்டா அதை ஃபாஸ்ட் அட்டாக் ட்ரை பண்றான். பட் ஹைபா உள்ள வந்து ரொம்ப ஈஸியா அதை வந்து தடுக்கிறானா. ஆப்வியஸ்லி ஹினாட்டாவோட அந்த ஃபாஸ்ட் அட்டாக்கே தடுத்துட்டான். அப்படிங்கும்போது அதான் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் மூவே. அவனோட ஹைட் தான் அவனுக்கு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜா இருக்குதா. ககையமாவே ஹினாட்டா கிட்ட ஓகே நம்ம வேற ஒன்னு பண்ண போறாங்க போது ஸ்டில் ஹினாட்டா வந்து ஒன்னும் துவண்டு போகல. அதுக்கப்புறம் ஆப்போனன்ட்ல இருந்து சர்வ் வருது. நம்ம டைச்சி பால வந்து எடுக்கிறான். சோ திருப்பி பார்த்தா ஹினாட்டா அடிக்கிற மாதிரி ஃபேக் பண்ணி கரெக்டா அசாகி வந்து அடிக்க. ஆனா அப்பவுமே அந்த ஹைபா வந்து கையை குறுக்கால வச்சிடறானா. பால் வந்து ஸ்லோவாக ரொம்ப ஈஸியா அவனுங்க டீம் பிளேயர்ஸ் வந்து பாலை எடுத்து அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறானுங்க. உடனே டைம் அவுட் கேட்டு நம்ம கோச் யூகாய் அவங்க கிட்ட ஓகே நம்மளோட ஃபாஸ்ட் அட்டாக் அவங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. அதனால அசாகி அண்ட் டனாகா இவங்க 2 பேரை வச்சு மட்டுமே இப்போதைக்கு வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் போதுமான நான் கொஞ்சம் செட் பேக் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நிக்கோமா ஸ்கூலோட கோச் இருக்கிறாருல அவரு யூகாய் இதெல்லாம் உனக்கு வேலைக்கே ஆகாதுடா, கொஞ்சமா தைரியமா இருந்தாகணும் அப்பதான் எவால்வ் ஆக முடியும் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அதுவே ஹினாட்டாவோட மைண்ட்ல அந்த நிக்கோமா ஹைபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி தான் அப்படியே ஓடிட்டே இருக்குதா. சோ திருப்பி பால் வந்துருது. நம்ம ககையாமா வந்து செட் பண்ணி தரான். அசாகி தான் அடிக்க போறதா இருக்குது. ஆனா குறுக்கால ஹினாட்டாவும் அடிக்கிறதுக்காக வர அசாகியும் ஹினாட்டாவும் அந்த இடத்துல மோதிட்டு கீழே விழுந்துடுறாங்களா. உடனே ஹினாட்டா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அசாகி கிட்ட வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன நான் சொன்னதை கவனிச்சானா இல்லையா, லைக் இல்லனா பியூர் இன்ஸ்டிங்க்ட்ல வந்து செயல்படுறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகாய் நினைப்பாரு. இதை கவனிச்சிட்டு இருந்தா நிக்கோமா ஸ்கூலோட கோச் வந்துட்டு ஆஹா ஒன்ஸ் நீ வந்து டாப் பொசிஷனுக்கு போகணும்னு நீ வந்து கிரீடியா தான் இருந்தாகணும், நீ தான் அதிகமா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாலும் டீமை பத்தி கவலைப்படாம நீ ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உன்னால வந்து ஒரு ஏஸா இருக்க முடியும். அவனும் ஏஸுக்காக தான் ட்ரை பண்றான்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் ஹினாட்டா ககையாமா கிட்ட வந்துட்டு ஓகே ஃபைன் இனிமேல் நம்ம அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் வந்து பண்ணும்போது நான் வந்து கண்ணை மூடிட்டு அடிக்க மாட்டேன், நான் கண்ணை திறந்துட்டே வந்து அடிக்கிறேன்னு சொல்ல அதுக்கு ககையாமா கண்ணை திறந்துட்டு சரி நீ பேசுறதெல்லாம் நான் கேக்குறேன், இப்போதைக்கு மேட்ச்ல இதெல்லாம் பண்ண முடியாது கண்ணா, நான் அப்புறமா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவானா. ஏன்னா ஆப்வியஸ்லி ககையாமா கேம்ல இருக்கும்போது இந்த ஹினாட்டாவோட சைல்டிஷான ட்ரீம் எல்லாத்தையும் நிறைவேற்றதா இல்ல. அதுக்கப்புறமே கேம் வந்து கன்னியூ ஆகுது. பார்த்தா அந்த மேனேஜர்ஸால வந்து ஃபீல் பண்ண முடியுது நம்ம ககையாமா ஹினாட்டாக்குள்ள வந்து ஒரு குட்டி கிளாஷ். அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் அசாகியும் ஹினாட்டாவும் வந்து ஒன்னா வந்து மோதிட்டானுங்கல்ல. சோ அதுல இருந்தே டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கிற மாதிரி தோணுதே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம டீம் வந்து தோத்து போயிடுதா. சோ அதுக்கப்புறம் தோத்து போன டீம் வந்து அந்த இடத்த சுத்தி அப்படியே ஒரு மாதிரி டைவ் அடிச்சு கூச் ஆகணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நிக்கோமா ஸ்கூலோட கோச் இருக்காருல்ல அவருமே போற போக்குல அப்படியே யூகாய் வந்து கலாய்ச்சிட்டு போறாரா. போதாத குறைக்கு நம்ம டக்கேடா இருக்கிறாருல அட்வைசர் அவர் நம்ம ஹீரோஸை பார்த்துட்டு இங்க இருக்கிறதுலே வந்து சூர மொக்கையான டீம்னா அது நீங்க தாண்டான்னு சொல்ல அவனுக்குலாம் செம்மையா காண்டாகுது. பட் இருந்தாலும் ஆப்வியஸ்லி அதுதான் உண்மையும் கூட. பிளஸ் அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஒவ்வொரு ஸ்கில் ஒவ்வொரு டெக்னிக் ஒவ்வொரு காம்பேக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருக்கானுங்க. சோ இங்க இருக்கிறதுலே வந்து நீங்க தான் பயங்கர மட்டமா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், உங்களால வந்து வளர முடியும்னு அர்த்தம். சோ அதனால வந்து முயற்சியை கைவிடாதீங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ண நம்ம யூகாய் கோச்சுமே ஆஹா இதைத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன், சூப்பர் தலைவா கலக்கிட்டேன் அப்படிங்கும் போது நான் ஒரு வார்த்தையாரா பேசிக்கலி அப்படிமா. அதுக்கப்புறம் நம்ம ககையாமா சூகா ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹினாட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நான் வந்து கண்ண மூடிட்டு அடிக்கல, எனக்கு வந்து நீ கரெக்டா பால் போட்ட அப்படின்னா அதை நான் எப்படியாவது வந்து அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஈவன் அப்பயுமே வந்து ககையாம அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இங்க பாரு ஒரு செட்டர் அப்படிங்கிறவன் அவன் தான் வந்து டீம் பிளேயர்ஸோட 100% பொட்டன்ஷியல் வந்து வெளியே கொண்டு வருவான். அவனுக்கு தெரியும் எந்த பிளேயருக்கு எப்படி வந்து பால் போடணும் அப்படின்னு. அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வெப்பன் அப்படிங்கிறது அதாவது உன்னை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் பண்றது மட்டும்தான். சோ அதை வந்து ஒழுங்கா பண்றதுதான் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதை தவிர வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது சூகாவும் நினைப்பான் ஹினாட்டா மாதிரி ஒன்னும் ககையாம எமோஷனலா பேச மாட்டான், பயங்கர ஃபேக்டா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹினாட்டா ககையாம சொல்றதுதான் கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கும் தோணுதுங்கும் போது கரெக்டா நம்ம யூகாய் கோச் இருக்காருல. சோ அவருமே வந்துட்டு
எஸ் அஃப்கோர்ஸ் ககையாமா சொன்னதா வந்து சரியா இருக்குது. சோ எதா இருந்தாலுமே நம்ம அப்புறமா இதை வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதையே பயன்படுத்தி இந்த ஒரு மேட்ச் வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் திருப்பியுமே வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்காக 2வது ரவுண்டுக்காக வந்து நிக்கிறாங்களா, வேற ஒரு டீம் கூட வந்து போட்டி போடுறதுக்காக. இந்த தடவை நம்ம யூகாய் ஹீனாட்டா இருக்கிறான்ல, அவனை வந்து வெளியே வர வச்சுட்டு வேற ஒரு பிளேயர் வந்து உள்ள போடுறாங்க. ஓகே, நீ வந்து ஆல்ரெடி அசாகி மேல வந்து மோதி இருக்க, உனக்கு மேபி ஏதாவது அடிபட்டுலாம், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லி ஓரமா குறைச்சிடுறாங்களா. அவனுமே வெளியே நின்னுகிட்டு மத்தவங்களுக்கு வந்து சீரப் பண்ணிட்டு தான் இருக்கிறான். பட் ஸ்டில் உள்ள டீம் வந்து பயங்கர மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் எல்லா மேட்சஸுமே வந்து நடந்து முடிய அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம நிக்கமா கோச் இருக்காருல்ல, அவரு யூகாய் கிட்ட சரி இன்னொரு 2 வாரம் கழிச்சு இன்னொரு ஒரு ட்ரைனிங் கேம்ப் வந்து இருக்குது, சம்மர் கேம்ப். அங்க வந்து நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். அது ஒரு வாரம் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேம்ப். அந்த கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பிரிங் டோர்னமெண்ட்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். அங்க வந்து நம்ம எடுத்து சண்டை போடலாம். அதுக்குள்ள தயாராகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாரையும் வந்து அமுச்சு விடும்போது போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை பார்த்தா நம்ம நிக்கமா ஸ்கூலோட பசங்க இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க நம்ம ஹீரோஸ் கிட்ட வந்து ரொம்ப நல்ல விதமா வந்து பழகிட்டு அப்படியே இனாட்டாக்கலாம் பை பை எல்லாம் சொல்லி வந்து அமுச்சு விடுறாங்களா. சோ அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கும்போது அக்கேடா சரி உங்க டீம்ல வந்து நிறைய ஃபிளாலாம் இருக்குது, அது என்ன அப்படிங்கறத வந்து இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அடுத்த கேம்ப் போகும்போது அதை எல்லாத்தையும் வந்து நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குமே வந்துடுறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஜிம்ல இன்ஸ்பெக்ஷன் வந்து நடக்க போகுது, அதனால வந்து எந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்க போறது இல்ல, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க கண்ணுங்களா அப்படிங்கிற சொல்லி அனுப்பி வைக்க நம்ம ஹினாட்டா இருக்கிறான்ல, அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ககையாமா கிட்ட வந்து எனக்கு பால் போடுறியா கண்ணா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்குள்ள வராங்க. பார்த்தா அந்த ஒரு புது மேனேஜர் பொண்ணு இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களும் கரெக்டா அந்த இடத்துக்கு வரும்போது ஏ பொண்ணு நீ இந்த மாதிரி ககையாமுக்கு பால் போடுறியா, அவன் வந்து எனக்கு கரெக்டா வந்து செட் பண்ணி தருவான்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுமே ககையாமுக்கு பால் போட ககையாமாவும் செட் பண்ணி தரான். ஹினாட்டா கண்ணை ஓபன் பண்ணிட்டு அடிக்கலான்னு போனா அவனால அடிக்க முடியல. அண்ட் ககையாமுக்கு ரொம்ப தெளிவா தெரிய வருது ஹினாட்டா பால் எங்க வருதுன்னு சொல்லி கண்ணை நீக்கி பார்த்தங்காட்டி அவனால மேக்ஸிமம் எவ்வளவு குதிக்க முடியுமோ அந்த லெவலுக்கு அவனால குதிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா பாலை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். இருந்தாலும் கன்னியூஸா ஹினாட்டா பால் கேட்டுக்கிட்டே இருக்க, நம்ம ககையாமாவுமே வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறானா. ஆனா எல்லா தடவையுமே ஒரு தடவை கூட வந்து அவன் அடிக்கவே கிடையாது, எல்லா தடவையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரைட்டு இது வேலைக்கு ஆகாது, கம்முனு போய் வேற ஏதாவது வேலையை வந்து பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹினாட்டா வந்து அதை கேட்கிற மாதிரியே இல்ல. ஈவன் ககையாமா அங்கிருந்து போகலான்னு பார்த்தாலுமே ஹினாட்டா அவனை போய் பூச்சி இழுத்துக்கிட்டு இருப்பானா. நம்ம ககையாமா சுத்தி அவனை அப்படியே தூக்கி போட்டு நீ நீயே வந்து மேல உயர்த்திக்கணும் அப்படிங்கிறங்காட்டி நீ டீமோட பேலன்ஸ் வந்து கெடுக்கிற விதமா செல்ஃபிஷா வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற, இது வந்து வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இருந்தாலும் ஹினாட்டா இல்ல நான் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா 2 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களா. உடனே அந்த ஒரு பொண்ணை போய் டனாக்கா வந்து கூட்டு வந்து சண்டையை வந்து முடிச்சு வைக்க, அதுக்கப்புறம் அந்த மேனேஜரை ஹினாட்டா பஸ் ஸ்டாப் வரைக்கும் கூட்டிட்டு வருவானா. சோ அப்பதான் ஏதாவது பேசலாம்னு வரும்போது ஹினாட்டா சொல்லிடுவான் இந்த ஸ்கூலுக்கு வரக்கு முன்னாடி எனக்கு ககையாமாவை தெரியும், அவங்ககிட்ட வந்து நான் ஏற்கனவே தோத்து போயிருக்கேன், அதுக்கப்புறம் அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா இந்த ஸ்கூல்ல என் கூட வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா நிறைய கேம் ஆட எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவானா. அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. பார்த்தா மத்த சீனியர்ஸ்ல இருப்பானுங்கல்ல, சோ அவனுங்க கிட்ட இந்த மாதிரி அவனுக்கு 2 பேரும் அடிச்சுட்டாங்களாமா, டனாக்கா தான் காப்பாத்தினாமா அப்படின்லாம் சொல்லும் போது அப்படியான்னு சொல்லி கொஞ்சம் ஷாக் ஆவாங்களா. அப்ப நம்ம டெய்ச்சி அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, அவனுங்க முதல்ல வந்த அன்னைக்கு சண்டை போட்டுட்டு தான் இருந்தானுங்க, சோ அதனால இது ஒன்னும் பெரிய விஷயமா இருக்க போறது இல்லம்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோச் யூகா இருக்கிறாருல, சோ அவர் அப்படியே கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யோசிச்சு பாக்குறாரு. ஹினாட்டா வந்து சொல்லியிருந்திருப்பான் இந்த மாதிரி என்னால பால் அடிக்க போகும்போது ஆப்போனன்ட் டீம்ல வந்து என்ன கேப் இருக்குது அப்படிங்கறத என்னால வந்து பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா ஒன்ஸ் பால் அடிக்கிறதுக்காக நான் உயரமா குதிக்கும் போது நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து எனக்கு ஸ்லோ மோஷன்ல தெரியற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவானா. அப்படி அவன் வந்து சொல்லியிருந்தான். அதுல உண்மையா நடக்குமா என்ன கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஸ்பைக்கர்ஸ்க்கு வந்து அப்படி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு. ஆனா இனாட்டாலாம் அந்த லெவலுக்கு ஒன்னும் போக மாட்டான். ஒருவேளை அந்த ஒரு ஸ்பைக்கர் இனாட்டாவா இருப்பானோ, மேபி ககையாமா மாதிரி ஒரு பிரில்லியன்டான ஒரு செட்டர் கூட இந்த அளவுக்கான ஒரு நுவான்சஸான ஸ்பைக் அடிக்க கூட ஒரு பிளேயர் இருந்தா அப்படின்னா நம்மளோட டீம் எங்கேயோ போகுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டா நம்ம இனாட்டா வந்துட்டு எனக்கு பிராக்டிஸ் கொடுங்க, நான் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கும் போது யூகாய் ஹினாட்டா கூட்டிட்டு எங்கேயோ கார்ல போய்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ககையாமா இருக்கிறான்ல, அவன் எங்கேயோ வரும்போது அங்க இருக்கிற சின்ன பசங்களை ககையாமா பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த இடத்துல ககையாமா யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறான். யாருன்னு பார்த்தா நம்ம வீக்காவா இருக்கும். ஏதோ ஒரு வயசானவர் ஒரு சின்ன பசங்க கூட வந்து வாலிபால் விளையாண்டுட்டு இருப்பாரு. சோ அவரை பாக்குறதுக்காக தான் யூகாய் நம்ம ஹினாட்டா கூட்டம் வந்திருக்கான். அவரு தான் என்னோட தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹினாட்டாக்கு ஷாக்கு, என்னது லெஜெண்டரி கோச் யூகாய் இவரு தானா அப்படின்னு, ஒரு டீமை கூட ஒழுங்கா எனக்கு கோச் பண்ண தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூகாய் கோச்சை போட்டு அவர் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹினாட்டா லைட்டா ஜர்க் ஆயிருவான். ஏன்னா டனாக்கா ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பான் அந்த பழைய கோச் வந்து பயங்கர டேஞ்சரான ஒரு பர்சன், ஆனா அவரு தான் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு நம்ம ஸ்கூலை வந்து நேஷனல் லெவல்ல கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஓகே ஃபைன் இவர் கூட வந்து சண்டை போட்டாங்கன்னு போலயே அப்படிங்கிற சொல்லி ஸ்டான்ஸ்ல எடுத்து நிப்பானா. சரி உனக்கு என்னடா வேணும்னு கேட்கும்போது எனக்கு என்னோட ஸ்கில் வந்து பயங்கர இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், எனக்கு வந்து என்னோட வேல வந்து நான் வந்து விளாண்ட் ஆகணும் அப்படிங்கும் போது ஓகே ஃபைன் நான் சொல்றது வந்து ரொம்ப வியர்டா இருக்குன்னு அவன் சொல்லும் போது அதுக்கு அந்த கோச் இல்லையே அது ஒன்னும் வியர்டா இல்லையே, இந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கிற ஒரு மிட் பிளாக்கர் ஒரு ஏஸ் ஆகணும்னு நினைக்கிறது ஒன்னும் வியர்டா இல்லம் பாரு. ஏன்னு பார்த்தா என்னதான் ஒரு ப்ராடஜியான ஒரு செட்டர் வந்து இருந்தாலுமே ஸ்டில் அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ரீசன் உங்ககிட்ட இருக்கிற ஸ்பீடு மட்டும்தான். அதனாலதான் குயிக் அட்டாக் எப்பவுமே வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம யூகாயே வந்து ஒரு மாதிரி பாப்பாரு. திருப்பி உனக்கு அடி கொடுக்கும், ஏன்டாடி கோச்சா இருந்து
வந்து இது கூட தெரியாம தான் இருக்கிறியான்னு. இங்க இன்னொரு பக்கம் ககையாமா அந்த இடத்துல ஒய்காவா வந்து பார்த்து வந்துருப்பான்ல. சோ ஒய்காவா நீங்க என்ன பண்றீன்னு கேட்கும்போது ஒண்ணு இல்லப்பா என்னோட நெஃப்யூ கூட்டு வந்தேன், அதனால தான் கூட்டு போறேன் அப்படிங்கிற சொல்லி அங்கிருந்து போக, டே மண்டேடா ட்ரைனிங் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டு சாரிப்பா மண்டே எங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது, எங்களுக்கு லீவுமானா. என்னது பிராக்டிக்ஸ் எடுக்காம ஒவ்வொரு வாரமும் மண்டே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவானா. தம்பி பிராக்டிக்ஸ் எடுக்காம இல்லன்னு இல்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது சரின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு நம்ம ககையாம அப்படியே தலையை குனிஞ்சு ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் வந்து பண்றேன் அப்படின்னு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவானா. அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ற வந்துட்டு ப்ளீஸ் நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு போவேன் அப்படிங்கிற சொல்லி நின்னுகிட்டே இருக்கேன். அவன் நெஃப்யூ கிட்ட போனை கொடுத்து இதா தம்பி எங்க 2 பேரும் சேர்த்து ஒரு போட்டோ எடு அப்படிங்கிற சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பான் ககையாமாவை. சோ பேசிக்கா இப்போதைக்கு ஹினாட்டா வந்து கண்ணை திறந்துகிட்டு அந்த ஒரு அட்டாக் வந்து பண்ணணும்னு சொல்றான். அது எப்படி வேலைக்கு ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவன் பண்றான் அப்படின்னா ட்ரை பண்ண விட வேண்டியதான்னு சொல்ல, இல்ல அது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ககையாமா வந்து ரொம்ப அடமெண்டா இருப்பானா. சி அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் அந்த ஒரு குயிக் அட்டாக் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ரீசனு நீ தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்ல. அது வந்து அந்த குட்டி பையன் தான். அந்த குட்டி பையன் அவ்வளவு வேகமா வந்து அடிக்கிறங்காட்டி தான் அது வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஒரு விஷயத்தை நீ எப்ப புரிஞ்சுக்கிறையோ அப்பதான் நீ எப்பவும் போல இந்த ராஜாவா நீ சொல்றதா மத்தவங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிற இந்த ஆட்டிடியூட் எல்லாத்தையும் வந்து நீ விடுறையோ அப்ப அது மேபி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ககையாமாவை ஒரு மாதிரி முஞ்சி வச்ச மாதிரி பேசிட்டு போயிருவானா. ஆனா அதுக்கப்புறம் சரி எடுத்த போட்டோவை காட்டேன்னு பார்த்தா அதுல அவனோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பிளரா இருந்திருக்குமா. இன்னொரு பக்கம் நம்ம யூகாயோட தாத்தா இருக்கிறாருல, அவரு ஹினாட்டா கிட்ட நாம அந்த ஸ்ட்ரைக் அந்த குயிக் அட்டாக் பண்ணும்போது மைண்ட் செட் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து மிட் பிளாக்கர் தானே, சரி வா உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன பசங்களா இருப்பானுங்களா. சோ அவனுங்களை வச்சு வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. சோ அவரு தான் பாலை வந்து செட் பண்ணி தராரு. ஒவ்வொரு தடவை பாலை தூக்கி போடும் போதுமே வந்து 3rd டெம்போ 2nd டெம்போ 1st டெம்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு கோட் வேர்டு வந்து யூஸ் பண்ண பார்த்தா 3 பாலுமே வந்து நம்ம ஹினாட்டா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுவான். ஆனா சூப்பரா ஆடினீங்களேன்னு சொல்லி ஹினாட்டா வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம யூகாய் சரி இருக்கட்டும் இது எல்லாத்துலயும் வந்து என்ன வித்தியாசம் இருந்ததுன்னு சொல்லு பார்க்கலான்னு கேட்க, இல்ல அடிச்சதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா பால் மட்டும் வெவ்வேறு இடத்துல போய் நினைச்சு. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டெம்போ இல்ல செகண்ட் டெம்போன்னு சொல்லும் போது அவங்க மூவ் பண்ற அந்த ஸ்பீடு தான் வந்து வெவ்வேறையா இருந்ததோ, ஒருவேளை சில பேர் வந்து லேட்டா பண்ணாங்க சில பேர் சீக்கிரம் பண்ணாங்க அதுவா இருக்குமோங்கும் போது எக்ஸாக்ட்லி அதுதான் இருக்குது. சோ பேசிக்கா பார்த்தா சோ அந்த ஒரு குயிக் அட்டாக் வந்து பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒருத்தங்க வந்து லைக் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வேகமா ஓடி போய் அடிக்கிறாங்களா இல்ல முன்னாடியே ஓடி போய் அடிக்கிறாங்களாங்கிற பொறுத்து தான் அந்த பால் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கறது முடிவு பண்ணப்படும். அதனால யார் வந்து பாலை செட் பண்ணி கொடுத்தாலும் சரி ஒரு ஸ்பைக்கரா உன் கையில தான் அது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவாரு. ஆனா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம யூகா இருக்கிறாருல அவரு இல்ல ஹினாட்டா மட்டும் இதை கத்துக்கிட்டு இருக்கிறத என்னால அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி போக அந்த தாத்தாவுமே ஹினாட்டா கிட்ட இதை கத்துக்கிறதுக்கு நீ மட்டும் இருந்தா பத்தாது அவனோட செட்டருமே இருந்தா நல்லா இருக்கும், மேபி அதுக்காக தான் உன்னோட கோச் அவனை கூட்டறதுக்காக போயிருக்கான் போலங்கும் போது அவர் பயங்கர வேகமா போயிட்டு இருப்பாரு ரோட்ல. ககையாமா ஸ்கூல் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம யூகை கால் பண்ணிட்டு டே எங்கடா இருக்கிறன்னு கேட்க, தலைவா ஸ்கூல் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது கரெக்டா வந்துட்டு முதல்ல வாடா அப்படிங்கிற சொல்லி எழுதிட்டு போயிடுறாரு. இப்போதைக்கு ககையாமா இல்லாதங்காட்டி இந்த இடத்துல ஹினாட்டாக்கு வந்து பிராக்டிஸ் கொடுக்கறதுக்காக சில பசங்க அங்க இருந்து வந்திருப்பாங்களா. ஈவன் அவருமே சொல்லுவாரு பால் வந்து எப்பவுமே வந்து உன் கையிலேயே இருக்கணும், அது வந்து உன்னோட ஒரு பாடி பார்ட் மாதிரி நீ வந்து ஃபீல் பண்ணணும். ஏன்னா மேட்ச்ல ஒரு சில செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உன் பால் வந்து உன் பாடியிலேயே வந்து கான்டாக்ட்ல இருக்க போகுது. ஆனா அந்த ஒரு செகண்ட்ல நீ பாலை வந்து எப்படி ரிசீவ் பண்ற அதை நீ எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண போற அப்படிங்கறது நீ பாலை வந்து உன்னோட ஒரு பாடி பார்ட்டா வந்து ஃபீல் பண்றியா இல்லையாங்கிற பொறுத்து தான் சொல்லுவாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம கோச் யூகாய் ககையாமாவை ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டெம்போ அப்படிங்கிற ஒரு மேட்டரை பத்தி தான். என்னன்னு பார்த்தா நம்ம ககையாமா வந்து பாலை செட் பண்ணி தரான்ல, பேசிக்கா வந்து பாலை ஷூட் பண்ணும்போது கரெக்டா ஹினாட்டாவோட கைக்கு வந்து போற மாதிரி போகும். ஹினாட்டா ஈவன் மிஸ் பண்ணிட்டா கூட அது ஆப்வியஸ்லி வெளியே தான் போக போகுது. சோ அந்த அளவுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ககையாமா ஜெனரேட் பண்ணுவான். பட் அந்த ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுதான் பார்த்தா உபாதிக்கு ஒரு புது ஐடியாவா நம்ம யூகாய்க்கு வந்து தோணிந்திருக்குது. என்னன்னா ககையாமா எந்த இடத்துல நம்ம ஹினாட்டா வந்து பால் அடிக்க போறானோ அந்த இடத்துல அடிக்கலைனா கூட பால் கீழே தான் விழுவணும். சோ அந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முதல்ல ககையாமாக்கு லைட்டா ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒய்காவா சொல்லியிருப்பான்ல அவனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாலை போட முடியல அப்படின்னா நீ என்ன செட்டர்னு. சோ என்னோட பாலை வந்து அவன் அடிக்கிற பதிலா அவனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பால் போடுறதா வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லுவான். தோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரிக்கா இருந்தாலுமே. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாருமே ஜிம்முக்கு வரும்போது நம்ம ஹினாட்டா போயிட்டு டைரக்டா டனாகட்ட வந்து சாரி கேட்கறான். சாரி தலைவா அன்னைக்கு தேவையில்ல நாங்க வந்து சண்டை போட்டு உனக்கு பெரிய வேலை வச்சுட்டோன்னு. சண்டை போட்டதெல்லாம் பிரச்சனை இல்ல, எங்கேயாவது வைஸ் பிரின்சிபல் மாதிரி போட்டுறாதீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள எல்லாரும் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. பார்த்தா நம்ம ஹினாட்டாவை டீம் பி ல வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக போடுறாரு. சோ அந்த சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஒரு டீம்ல அதே டைச்சி வந்து இந்த ஃபீமேல் வாலிபால் டீம் இருக்காங்கல்ல சோ அவங்களோட கோர் டீமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற சொல்லி அந்த ஒரு கேப்டன் போய் பெர்மிஷன்லாம் வந்து கேட்கிறாரு. ஏன்னு பார்த்தா எல்லாருமே வந்து தனித்தனியா சில விஷயங்களை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம அசாகி இருக்கிறான்ல அவனுமே போன மேட்ச் டோர்னமெண்ட் எல்லாத்துலயுமே பார்த்தா நம்ம ககையாமா மட்டும்தான் இந்த டீம்லயே பயங்கரமா சர்வ் அடிக்கிற ஒரு பிளேயரா வந்து இருக்கிறான். சோ ஜம்ப் பண்ணி கான்ஸ்டன்டா வந்து ஸ்கோர் பண்ற அளவுக்கு லைக் கன்யூஸா ஒரு 4-5 ஸ்கோர் பண்ற அளவுக்கு. சோ நான் இந்த இடத்துல ஒரு ஏஸா இருந்துட்டு என்னால அந்த ஒரு ஜம்ப் அடிச்சு சர்வ் பண்ண முடியல அப்படின்னா நான் ஒரு வெப்பனாவே இருக்க முடியாதுன்னு சொல்லி பால் அடிக்க பார்த்தா நிஷினோயா உள்ள போது எடுக்கிறானா. இப்பதான் ஒரு ஃப்ளோல
போச்சு, அதுக்குள்ள உள்ள போந்து வந்து தடுத்துட்டானே அப்படின்னு நினைக்கும் போது நிஷினோயா வேணும்னா நான் வந்து உனக்கு பால் செட் பண்ணி கொடுக்கட்டா, நீ அடிக்கிறியான்னு கேட்க, என்னது நீ வந்து பால் செட் பண்ண போறியா அப்படிங்கிற சொல்லி மறுபடியும் அசாகிக்கு வந்து ஷாக்கு. ஏன்னா பேசிக்கா வந்து ஒரு லீபீரோ, பட் ஸ்டில் அவன் வந்து செட் பண்ணி தர அளவுக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து அவனோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் அந்த புது மேனேஜர் பொண்ணோட ஹெல்ப் மூலமா நம்ம ககையாமா அவன் பால் செட் பண்ணி தர அந்த ஒரு டைமிங் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறானா, சமகான்ல இருப்பான். அதை பார்த்து அந்த பொண்ணெல்லாம் பயந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹினாட்டா இருக்கிறான்ல, சோ அவன் இங்க ஸ்கூல் பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஒரு வயசானவர்கிட்ட வந்துட்டு அங்க இருக்கிற லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க கூட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஈவன் யாரு செட்டரா இருந்தாலும் சரி, நம்மளால கண்டிப்பா பால் அடிக்க முடியும், நம்ம டைமிங் கரெக்டா இருந்தா போதும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல அவன் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கிறானா. ஒரு நாள் நம்ம சுகிஷிமாவும் அந்த யமாகுஷி வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது, ஓகே எனக்கும் பிராக்டிஸ் இருக்குது, நான் அதுக்காக போகட்டான்னு யமாகுஷி சொல்லும் போது சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சுகிஷிமா வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியாது. அண்ட் யமாகுஷியும் ஆப்வியஸ்லி அந்த ஒரு சர்வ் அடிக்கிறதுக்கு பயங்கரமா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்படியே ஒவ்வொருத்தரோட ட்ரைனிங்குமே வந்து ஒவ்வொரு பக்கம் பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கும். அவங்க இடத்துல மட்டும் இல்லாம ஓவராலா ஆல் ரவுண்டா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி வந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் நம்ம ஹினாட்டாவுமே அப்படியே அந்த தாத்தாவோட இடத்துல வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஒரு சம்மர் ட்ரைனிங் கேம்ப் வந்து நடக்க போகுது. அங்க போய் அந்த நிக்கோமா கூட வந்து போட்டி போட போறாங்க. நிக்கோமா ஹை ஸ்கூலோட கோச் வந்து என்னோட பழைய ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் அவன் வந்து ஒரு பயங்கர ஜீனியஸான ஒருத்தன். அவன் ட்ரெயின் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவு தரமான ஆளுங்க, சாதாரணமா அவங்களை வந்து தோக்கடிக்க முடியாது. சோ அதனால பாத்து அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ககையாம இருக்கிறான்ல, அவனுமே அவன் பால் செட் பண்றத வந்து லைக் அந்த அக்யூரஸியை வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிக்கிறான். சீன் கட் பண்ண நம்ம டக்கைடா இருக்கிறாருல, அவர் நம்ம ஆளுங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, ஓகே ஃபைன், நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு, ஒரு வார கேம்ப் வந்து போட்டிருந்திருக்காங்க, ஏற்கனவே நம்ம ஃபேஸ் பண்ண அந்த டீம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. சோ அவங்க கூட வந்து போட்டி போட போறோம். இந்த ஒரு வாரம் போன இடம் மாதிரி இல்லாம இந்த இடம் வந்து பயங்கரமா எக்யூப் ஆயிருந்திருக்கும், அதனால ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சம்மர் கேம்புக்காக ஸ்கூலுக்கு வந்துருப்பாங்களா, பார்த்தா நைட்டு வந்துருப்பாங்க, காலையில தான் வந்து கிளம்புறதா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அப்ப சூகா இந்த ஹினாட்டா பையனும் ககையாம வந்து ஒழுங்கா பேசிக்கிட்ட மாதிரியே தெரியலையேன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டோட பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோஸ் எல்லாரும் டோக்கியோக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த நிக்கோமா ஹை ஸ்கூல் இருக்குல்ல, சோ அங்க இருக்கிற பிளேயர்ஸ் கூட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்போ அங்க இருக்கிற சில இந்த டிரான்ஸ்மிட்டர் டவர்ஸ்லாம் இருக்கும்ல, எலக்ட்ரிக் டவர், அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இதுதான் டோக்கியோ டவரா அப்படிங்கிறலாம் நம்ம ஆளுங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். கூரோ டைச்சியை பார்த்து கலாய்ப்பான், என்னடா உங்க ஆளுங்களுக்கு ஊர் பக்கம் இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறங்காட்டி ஒரு எலக்ட்ரிக் டவருக்கும் டோக்கியோ டவருக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிக்கோமா சேர்ந்த கென்மாவும் சரி, அந்த ஹைபா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க 2 பேருமே நம்ம ஹினாட்டாவை தான் போய் முதல்ல வரவேற்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அந்த இடத்துல மத்த ஸ்கூலுமே வரும்போது நம்ம ஆளுங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஆனா அப்படி மேட்ச்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ககையாமா பார்த்தா ஹினாட்டாக்கு லைக் அவன் புதுசா ட்ரெயின் பண்ணிருக்கான்ல, அதே மாதிரி பால் வந்து போடுறான். ஆனா ஹினாட்டானால அடிக்க முடியல. ஆஹா சொதப்பறனே அப்படின்னு சொல்லி ககையாமா யோசிக்க, ஆஹா ககையாமா நான் சொன்ன மாதிரி அவனோட பிளேயிங் ஸ்டைல வந்து மாத்திருக்கானா என்ன அப்படின்லாம் யோசிக்க, ஓரமா இருந்தா நம்ம யூகை கோச்சுமே எஸ் வித்தியாசமா இருக்கா, இன்னும் சூப்பரா இருக்க போது பாரு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அடுத்த ஒரு ரவுண்ட்லயுமே நம்ம ககையாமா பால் வந்து செட் பண்றானா, நம்ம ஹினாட்டானால அடிக்க முடியல, பட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு அவன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பால் வந்து உள்ள தள்ளி விட்டு ஸ்கோர் பண்ணிடுறான். ஹினாட்டாவோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பார்த்து எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் ஆகும்போது ஹினாட்டாக்கு ஒரு ஷாக்கு, ஏன் ககையாமா பால ஷூட் பண்றான் அப்படின்னா நான் மிஸ் பண்ணிட்டு அது வெளியே தானே போகணும், ஏன் உள்ளேயே விழுகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்க, இவன் என்ன கொஞ்சம் லேட்டா வந்து அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககையாமா யோசிக்கன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி இல்லையே இவன் மாறி இருந்திருக்கானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்களா அவனுக்குள்ளேயே. ஆனா அதுக்கப்புறம் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களுமே வந்து ஆப்வியஸ்லி அவங்களோட பெஸ்ட் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம நிஷினோயாலா இருக்கிறான்ல, அவன்லாம் வந்து ஹைட்டா ஜம்ப் பண்ணி அந்த பால் வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான், பட் முடியல. அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, ஏ லிபிரோ நீ எதுக்குடா வந்து பால் எடுக்கிறன்னு. பட் இருந்தாலும் அந்த நிக்கோமா ஸ்கூலோட கோச் இருக்கிறாருல, சோ அவர் வந்து கமான் இதுதான் வந்து கரோசுனா, அவங்கள வந்து ஒரு காக்கா கூட கம்பேர் பண்றதுக்கான ரீசனே ஒரு காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி இல்லனா ஒரு சிட்டிக்குள்ள இருந்தாலுமே சரி கிடைக்கிறத வந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு டீமும் நினைக்கிறாரு. ஆனா இந்த ஒரு கோட்பாடுக்கு அந்த டீம்ல இருக்கிற ஒரே ஒருத்த மட்டும் வந்து விதிவிலக்கா இருக்கிறானு சொல்லி நம்ம சுகிஷிமா கவனிக்க, அந்த ஒரு மேட்ச்ல தோத்து போயிடுறாங்க. அதுக்கு பெனால்ட்டியே அங்க அப்படியே அந்த காட்டுக்குள்ள வந்து ஓடி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு ஸ்பிரிண்ட் போயிட்டு இருக்கு. அவங்க திருப்பி வரும்போது பார்த்தா அந்த இடத்துல மத்த ஸ்கூல்ல விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல, சோ அந்த பிளேயர்ஸோட மூவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகாய் மத்தவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங்கே ஆயிருதா, பார்த்தா நம்ம ஆளுங்க எல்லாரும் பயங்கர டயர்ட் ஆயிருந்தாங்க. எவாடே இந்த யூகாய் வாத்தியர் வரக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் ரன்னிங் வந்து ஓடுனதே இல்ல தெரியுமா அப்படிங்கிற சொல்லி செம்ம டயர்டா இருந்துட்டு, பட் இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது, வாங்க முதல்ல போய் கொஞ்சமாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். யமாகுஷி சுகிஷிமாவை கூப்பிடுவான், பட் அவன் வரமாட்டேன்னு சொல்லுவானா. ஏன் தலைவா தனியா போய் ஏதாவது ட்ரைனிங் இது பண்றேன்னு கேட்கும்போது, நான் ஆல்ரெடி பண்றதே வந்து போதுமான ஒரு ட்ரைனிங் தான், அது மட்டும் இல்லாம தேவையில்லாம என்ன வந்து நான் புஷ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துல என்ன வந்து ஒரு சிறந்த பிளேயரா மாத்தாதுன்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியும், அதனால உனக்கு தோணுச்சுன்னா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக. ஆனா அப்ப அந்த நிக்கோமா ஸ்கூலோட அந்த கூரோ இருக்கிறான்ல, அவனும் இன்னொரு ஸ்கூலோட ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவங்க 2 பேரும் ஏய் நாங்க வந்து ஸ்பைக் அடிக்கலாம்னு இருக்கிறப்பா, நீ வந்து ஒரு மிடில் பிளாக்கர் தானே, வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணி விட அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சு நான் கிளம்புறேன். யோ என்ன பிராக்டிஸ் பண்றதுக்காக தானே கேம்புக்கே வந்திருக்கேன், என்ன விளையாட மாட்டேன்னு சொல்றேன், ஏன் நீங்க உங்க ஆளுங்களை வச்சு பிராக்டிஸ் பண்ண கூடாதா? எங்க ஆளுங்களா இருக்கிறானுங்க,
நாங்க ரொம்ப நேரம் பண்ணுவோம் அப்படிங்கறங்காட்டி நிறைய பேர் ஓடி போயிட்டானுங்க. இதோ இங்க பாத்தியா இந்த ஹைபா இவன் வந்து படுத்துனா ஆல்ரெடி. கவலைப்படாதப்பா, இந்த நாட்டிலே வந்து இருக்கிற டாப் 5 ஸ்பைக்கர்ஸ்ல ஏதோ அந்த வெள்ள முடிக்காரன்னு ஒருத்தன். நீ மிடில் பிளாக்கர் அப்படின்னா ஆட தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் ஈகோ ட்ரிகர் பண்ணும்போது சரின்னு சொல்லி அவனும் உள்ள இறங்கிடுறான். இங்க ககையமாவும் ஹினாட்டாவும் புதுசா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கானுங்களே. சோ அந்த காம்போ வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்காக வந்து அவனுங்களும் பிராக்டிஸ்ல இறங்க. இங்க சுகிஷிமா வச்சுட்டு அந்த ஒரு வெள்ள முடிக்காரன் வந்து அதிகமா ஸ்பைக் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பானா பார்த்தா ஆல்மோஸ்ட் எதையுமே வந்து நம்ம சுகிஷிமானால பிளாக் பண்ணவே முடியாது. ஆனா அவனால வந்து பால் எங்க வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அது அந்த வெள்ள முடிக்காரனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீ பயங்கர பிரெயினியா இருக்கிறான், அது வந்து உனக்கு வேலைக்கு ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி ஒரு பிளாக்கர் வச்சு ஆடினதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அந்த கூரோ இருக்கிறான்ல, சோ அவனும் உள்ள வந்து 2 பிளாக்கரா நிக்கிறாங்களா. இந்த தடவை பார்த்தா கூரோ வந்து அந்த வெள்ள முடிக்காரனோட ஸ்பைக்கை வந்து பிளாக் பண்ணதான் செய்யறான். ஆனா அப்பவுமே அவன் நம்ம சுகிஷிமா பார்த்து, தம்பி நீ ரொம்ப வீக்கா இருக்கிறப்பா, எனக்கு இது அடிக்கும் போது உன் கையை இது உடைச்சிடணும்னு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சாரிப்பா நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், இன்னும் 2 வருஷம் இருக்கு, இன்னும் உன்னோட உயரமா வளருவேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கும் போது இந்த பேச்செல்லாம் வேலைக்காகாது. சரி அவன் டீம்ல வந்து ஒரு மிடில் பிளாக்கர் இருக்கிறான்ல அந்த குள்ளக்கா பையன், அவன் வந்து ஈஸியா இப்படி பேசிட்டு இருக்கிற கேப்ல எல்லா புகழையும் பேரி தட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அதுக்கு சுகிஷிமா அவங்க கூட வந்து காம்படிட் பண்றதுக்காக நான் ஒன்னும் விளையாண்டுட்டு இல்ல. அதே நேரத்துல அந்த சின்ன பையன் அவன் என்னோட பயங்கர டேலண்டடா இருக்கிறான், அது அப்படியே இருந்துட்டு போகட்டும், நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது வேலைக்காகாதுன்னு சொல்லி அங்க இருந்து போவேனா. ஆனா அப்ப கூரை வந்து சொல்லுவான், மேபி அந்த ஒரு குள்ளக்கா பையனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கலாம் அவன் சொன்ன மாதிரியே, ஆனா அவனுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு மூளை யூஸ் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல எதுவுமே கிடையாது. அதாவது அந்த வளர்ந்தவன் சுகிஷிமா எல்லாமே இருக்குது, ஹைட் இருக்குது, பாடி இருக்குது, ஏன் பிரெயின் கூட இருக்குது, பட் இருந்தாலுமே அவனுக்கு வந்து லைக் இதுல வந்து ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இல்லைன்னு சொல்லுவான். தன்னோட ரூமுக்கு போகலான்னு பார்த்துட்டு சுகிஷிமா பேட் எல்லாத்தையும் மறந்துச்சுன்னு சொல்லி திருப்பி ஜிம்முக்கு வருவானா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன் தேவையில்லாம ஒரு ஸ்டூபிடான கேமுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து சம்திங் ஏதோ அழுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அப்படி நினைச்சு பார்த்துட்டு எப்படி பார்த்தாலும் கடைசியில் உங்களை காயப்படுத்ததான் போகுதுன்னு சொல்லி அங்க இருந்து போவானா. அதுக்கப்புறம் அடுத்த நாளுமே வந்து ட்ரைனிங் எப்ப போல ஆரம்பிக்குது. பார்த்தா கரோசுனா தொடர்ந்து ஏகப்பட்ட மேட்ச்ல வந்து தோத்து திருப்பி பார்த்தா அந்த ஒரு பெனால்ட்டிக்காக ஓடிட்டே தான் இருக்கிறாங்களா ரன்னிங். சோ ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் பசங்க சாப்பிடறதுக்காக தண்ணி பழம்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்களா. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆனா அப்ப நம்ம கூரோ இருக்கிறான்ல, அவன் போய் நம்ம டெய்ச்சி கிட்ட சுகிஷிமான ஒரு பிளேயர் இருக்கிறான்ல உங்க டீம்ல, அவனை நேத்து அங்க விளையாட கூப்பிட்டோம், பட் அவன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா உங்க ஹினாட்டா பையன் கூடங்கும் போது மேபி ஹினாட்டா கூட கம்பேர் பண்ணும்போது தனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா வந்து நினைக்கிறானோ அப்படிங்கும் போது அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டனாக்கா இன்னொரு மேட்டர் சொல்றான். ஆக்சுவலா அவங்க அக்கா வந்து சொல்லியிருப்பாங்களாமா, அவங்க அக்கா வந்து அந்த லிட்டில் ஜெயிண்ட் வந்து இருக்கிறாங்கல்ல, சோ அந்த டைம்ல தானே ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. லிட்டில் ஜெயிண்ட் இருந்த டைம்லயே பார்த்தா இன்னொருத்தர் இருந்திருப்பானாமா, அவன் பேர் வந்து சுகிஷிமா தான் முடிஞ்சிருக்கும். சோ மேபி உங்க டீம்ல இருக்கிற அந்த ஜூனியர் சுகிஷிமாங்கிற பையனுக்கு ஏதோ ஒரு அண்ணன் இது இருந்த மாதிரி ஒரு ஞாபகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு எல்லாரும் வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுகிஷிமா வந்து ஆடுறத நம்ம கோச் ஷியூகா இருக்கிறாருல, அவர் வந்து நோட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. நான் கேள்விப்பட்டேன் அவன் வந்து மார்க் எடுக்கிறது கூட வந்து ஈவன் அவனால முடிஞ்சாலுமே ஸ்டில் ஃபுல் மார்க் எடுக்க மாட்டானாமா, எப்பவுமே அந்த பாதியிலே விட்டுருவான். அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கேம்லயுமே காமிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற ஹைட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவன் இன்னுமே பயங்கரமா ஆடி ஆகணும். அவனை வந்து நான் ரொம்ப பேஷனேட்டா அந்த கேம்ல வந்து இன்வால்வ் ஆக சொல்லல, பட் இன் சம் கேசஸ் அவன் இருக்கிற ஃபுல்லஸ்ட் வந்து கொடுத்தான் அப்படின்னா நம்ம டீம்ல ஒரு பயங்கரமான ஒரு டிஃபென்ஸ் அவன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அவன் ஃபுல்லஸ்ட் அவன் வந்து கொடுக்க மாட்டான் அப்படிங்கும் போது டீமுக்கு அவன் வந்து யூஸ் ஆக மாட்டான் அப்படிங்கும் போது அவனை வந்து சப்ஸ்டியூட்டா இருக்கிற தவிர வழி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மேட்ச்ல வந்து தோத்துட்டு எல்லாரும் அப்படியே அந்த ரன்னிங்லாம் போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப சுகிஷிமா பார்த்தா அவங்க கூட வந்து ஓட மாட்டான், கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு பாதியில திருப்பி வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் மத்த பிளேயர்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அதுல அந்த வெள்ள முடிக்காரன் இருக்கிறான்ல, சோ அவன் திருப்பி நம்ம சுகிஷிமாட்ட வந்துட்டு என்னப்பா நான் கொஞ்சம் ஸ்பைக் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி ஆகணும், வந்து எங்களை கொஞ்சம் பிளாக் பண்றீங்க போது டைம்ல கிளம்பிடுவான். இதை கவனிச்ச ஹினாட்டா நேரா சுகிஷிமாட்ட எவ்வளவு பெரிய ஏசு தெரியுமா அவரு கூப்பிட்டே வந்து போக மாட்டேன்னு சொல்றேன், எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் அவ்வளவு எனர்ஜி கிடையாது, உனக்கு வேணா நீ போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானா. ஹினாட்டா புலம்பிக்கிட்டு இருப்பான், டே அவ்வளவு பெரிய பிளேயர் யாரு கூப்பிட்டு இருக்கா, என்ன இவன் யாரு போகாம இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அந்த யமகுஷி இருக்கிறான்ல அவன் வந்துட்டு ஹினாட்டா இப்போ சுகிஷிமாட்ட நீ பேசிட்டு ஏன் அப்படியே வந்துட்டு நீ வந்து ககையாமா கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ வந்து மோட்டிவேட்டடா பேசுற மாதிரி ஏன் இங்க பேசலன்னு கேட்க, என்னத்தான் மோட்டிவேட்டடா பேசுறது, அவன் என்ன சொன்னாலும் கல்லு மாதிரி நின்றுக்கிறான், அவனுக்கு முதல்ல இந்த வாலிபால் பிடிக்குமா இல்லையான்னு கூட எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, அப்ப என்னத்த பேசுறதுன்னு சொல்ல அவனுக்கு வாலிபால் பிடிக்காது அப்படின்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவு வெறுக்கிற ஆளா இருந்தா முதல்ல இந்த ஒரு டீம்லயே சேர்ந்திருக்க மாட்டான். சரிடா பட் இருந்தாலும் வேளாம இருந்தா எப்படி, சரி உனக்காக அவனை பத்தி ஏதாவது தெரியுமா என்ன அப்படின்னு அவனுக்கு பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சுகிஷிமா லைக் எதையுமே கண்டுக்காம ஆப்வியஸ்லி அவன ரூம் நோக்கி போயிட்டு இருக்க. ஹங்ககுஷி இருக்கிறான்ல அவன் வந்துட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு இன்சிடென்ட் வந்து நினைச்சு பாக்குறான். அவன் வந்து சின்ன பையனா இருக்கும் போது அவன் கிளாஸ் பசங்க சில பேர்லாம் வந்து அவனை பயங்கரமா வந்து புள்ளி பண்ணிருப்பானுங்களா. அவன் பார்க்ல வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த வழியா நம்ம சுகிஷிமா இருக்கிறான்ல அவன் நடந்து வருவானா. அவனை பார்த்துவீங்க என்னடா அவன் பெரிய பையனா இருப்பானு நினைக்கும் போது ஒருத்தன் இல்ல நம்ம கூட தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு என்னடா பாக்குறேன்னு கேட்க அவங்கள பார்த்து எனக்கு சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவானா. என்ன சிரிப்பா இருக்கு அப்படிங்கிற சொல்லி சண்டைக்கு வரும்போது சுகிஷிமா அப்படியே எழுத்து நிக்க அவனுங்க எல்லாருமே வந்து டே நாளுக்கு நான் போடா அப்படிங்கிற சொல்லி அவனுங்க அங்கிருந்து ஓடி போயிருவானுங்க. பிளஸ் மறுபடியும் அவனுங்க எல்லாம் பார்த்துட்டு சிரிப்பா இருக்கு அப்படிங்கிற சொல்லி அங்கிருந்து போவானா.
இதை கவனிச்ச யமாகுஷிக்கு தெளிவா தெரிய வருது அவனையும் சேர்த்தி தான் வந்து கலாய்ச்சிருந்திருக்கான். இருந்தாலுமே சுகிஷிமாவை யாராவது புள்ளி பண்ண பார்த்தாங்க அப்படின்னா அந்த புள்ளிய அவனா வந்து எதிர்த்து நிப்பான். சோ அந்த ஒரு தைரியம் யமாகுஷிக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருந்திருக்கும். சீன் கட் பண்ணா பிராக்டிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம சுகிஷிமா திருப்பி ரூமுக்கு போகலான்னு பார்த்தா நம்ம டனாக்கா கூப்பிட்டுட்டு தம்பி வாப்பா சிங்க்ரோனைஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி புதுசா அவன் வந்து நான் ட்ரெயின் பண்ண போறோம் நீயும் சப்போர்ட்டுக்கு இருந்தாகணும் அப்படிங்கும் போது நானா அப்படிங்கிற சொல்லி யோசிப்பானா. அப்போ ஒரு சப்ஸ்டியூட் பையன் வந்துட்டு தம்பி நானும் எவ்வளவு நாள் தான் பெஞ்சில் உட்காந்துருக்கிறது அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது அது அவன் வரான்ல அப்ப நான் கிளம்புறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு சுகிஷிமா அங்கிருந்து போக இது சாதாரண ஒரு ஹை ஸ்கூல் கேம் தான் இதுக்கு அவ்வளவு சீன் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு அவனே வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் சுகிஷிமா அண்ணா வந்து மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் ஆடி இருந்திருப்பானா பார்த்தா நம்ம சுகிஷிமாவுமே போய் அந்த மேட்ச் வந்து பார்த்துருப்பான். சோ அதுக்கப்புறம் கரோசுனா ஹை ஸ்கூலுக்கு தான் நான் போய் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண போறேன் ஏன்னா அங்க ஜாயின் பண்ணாதான் என்னால வந்து நேஷனல்ஸ்க்கு போக முடியும் சிரட்டோரிசாவா ஸ்கூலையே தோக்கடிக்க முடியும்லாம் சொல்லியிருந்திருப்பான். சோ அதுக்கப்புறமே நாட்கள் வந்து கடந்து போக பார்த்தா நம்ம சுகிஷிமாவோட அண்ணன் வந்து எப்பாடே இடுப்பெல்லாம் வலிக்குதுடாடே என்ன பிராக்டிக்ஸ் கோச் யூகை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஆக்சுவலி அவன் வந்து பயங்கர ஜாலியா தான் இருந்திருப்பான் ஃபன்னா தான் இருந்திருப்பான். ஈவன் நைட் அப்படியே சுகிஷிமாவும் எங்க அண்ணனும் பேசிட்டு இருக்கும் போது சரி என்ன நீ வந்து மிடில் ஸ்கூல் ஆடும்போது ஒரு பொசிஷன்ல ஆடினி இல்ல அதே பொசிஷன்ல தான் போய் இருக்கிறியான்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லுவானா அப்படின்னா என்ன நீ தான் ஏசாங்கும் போது அப்படியே வச்சுக்கலாமா அப்படியே பேச்சுற மாத்திர விதமா ஹே சுகிஷிமா நீயுமே வந்து ஏதோ சின்ன பசங்க கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்க போல எப்படி மேட்ச் எல்லாம் நல்லா போகுதான்னு கேட்கும் போது எங்கத்த போகுது என்ன ரிசீவர் சைட்ல போட்டு என்னால பாலை எடுக்கவே முடியலமானா அதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற சொல்லி அவனுக்கு டீச் பண்றது மட்டும் இல்லாம அப்புறம் டீம்மேட்ஸ் கூட எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பழகுறாங்க போது அதெல்லாம் நல்லா பழகுறமானா மூஞ்சிலே எழுதி ஓட்டிருக்கு நீ பண்றது இல்லைன்னு சொல்லி கலாய்ப்பான். இப்படி இருக்கும் போது தான் நம்ம யமாகுச்சி இருக்கிறான்ல அவன் நம்ம சுகிஷிமாட்ட வந்துட்டு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணக்கு வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லுவானா என்னைக்குன்னு கேட்க அதான் அன்னைக்கு பார்க்கல சரி அந்த பையனாச்சு இருக்கட்டும் இங்க என்ன பண்ற இல்லங்க இந்த மாதிரி நானும் ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகலாம்னு இருக்கிறேன் சாக்கர் பேஸ்பால் இருக்கிற பசங்களா ரொம்ப டெரரா இருக்கிறானுங்களா அதனால தான் நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கிறீங்க அது அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது மட்டும் இல்லாம நீங்க போட்டிருக்க ஷூ வந்து சூப்பரா இருக்குன்னு நம்ம சுகிஷிமா பாராட்டும் போது இது ஆக்சுவலி எங்க அண்ணனோட ஷூ எங்க அண்ணன் வந்து கரோசுன் ஹை ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூல்ல ஒரு ஏஸ் பிளேயர் அப்படிங்கிற சொல்லி ரொம்ப பெருமை பேசிட்டு இருந்திருப்பானா. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தா அவங்க அண்ணன் திருப்பி பிராக்டிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சரி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சாங்க போது அதெல்லாம் நான் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க சுகிஷிமாவோட அண்ணன் பார்த்தா லைக் நிறைய சொல்லுவான் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம சுகிஷிமா இருக்கிறான்ல அவன் யமாகுஷிட்ட போயிட்டு எங்க அண்ணனோட மேட்ச் எல்லாத்தையும் வந்து நான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அவன் வர வேணான்னு சொல்லிடுவான் ஏன்னா நான் இது இருக்கும்போது அவன் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவான்னு சோ அவனுக்கு தெரியாம போகலாமா அப்படிங்கும் போது அங்க இருக்கிற இன்னொரு பையனுமே ஒட்டு கேட்டுட்டு என்னது உங்க அண்ணன் வந்து கரோசுனால வந்து ஆடிட்டு இருக்கிறானா ஈவன் எங்க அண்ணனும் அங்கதான் ஆடுறான் வா போய் மேட்ச் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைக் ரெண்டு பேரும் அங்க போறாங்களா அண்ட் மேட்ச் நடக்கிற அந்த ஒரு அரீனால கரோசுனால இருக்கிற எல்லா ஜெர்சியும் செக் பண்ணி பார்த்தாலுமே நம்ம சுகிஷிமாவோட அண்ணனும் அங்க கேம் வந்து ஆடல ஈவன் அந்த இன்னொரு பையன் எங்க அண்ணன் ஆடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல அந்த பையனோட அண்ணனுமே கேம வந்து ஆடல அண்ட் அந்த ஒரு சினோரியோ பார்க்கும்போது சுகிஷிமாக்கு அவ்வளவு ஒரு ஷாக்கிங்கா இருந்திருக்கும். ஈவன் டிவி ஷோஸ்ல எல்லாம் அப்படியே தலைய வந்து வெட்டும் போது அப்படி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்ல ஆனா அந்த ஃபீலோடவுமே ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் வந்து நினைக்க ஏன்னு பார்த்தா அந்த இடத்துல ஆக்சுவலி கரோசுனுக்கு வெறும் சீர் அப் பண்ணிட்டு தான் நம்ம சுகிஷிமாவோட அண்ணன் ஆப்போசிட்ல நின்னுட்டு வந்திருப்பான். இது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு எஸ் அன்னைக்கு நடந்தது வந்து ஒரு ஸ்டூபிடான ஒரு ஹைஸ்கூல் மேட்ச் மட்டும்தான் ஆனா அந்த ஒரு மேட்ச் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு வந்து வேற மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு. இன்னும் சொல்ல போனா அது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டா என்ன ஏன் அதுக்காக என் அண்ணன் வந்து என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சான். ஒருவேளை அந்த ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாலாவது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவன் வந்து ஒரு ஏசா மாறிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்குதோ. எது எப்படி இருந்தாலும் சரி இந்த ஒரு கேம் இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே வந்து ஸ்டூபிட் தான் சொல்லுவானா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம யமாகுஷி இருக்கிறான்ல அவன் வேகமா வந்துட்டு ஹே நீ செம கூலா இருக்கிறது செம ஸ்மார்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து பயங்கர கடுப்படிக்க தெரியுமா எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்ல சரி அதுக்கப்புறம் அதான்டா அது உங்ககிட்ட வந்து நிறைய ஹைட் இருக்குது உங்ககிட்ட வந்து இன்டெலக்சுவல் ஸ்கில்ஸ் இருக்குது நீ பயங்கர கூலா இருக்கிற பயங்கர காமா இருக்கிற உங்ககிட்ட ரிஃப்ளெக்சஸ் கூட வந்து செம சூப்பரா இருக்குது சோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீ ஏன் இந்த டீம்ல வந்து ஒரு பெட்டரான ஒரு பிளேயரா இருக்க கூடாது ஹினாட்டா வந்து லிட்டில் ஜெயின் மாதிரி ஒரு லெவல வந்து ரீச் பண்ண போறேன் அப்படின்னா நீ அதையும் தாண்டி வந்து ஷைன் ஆகணும்ல அப்படின்லாம் சொல்ல சரி நீ சொல்ற மாதிரி இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த ஒரு டீம்லயே வந்து ஒரு நம்பர் 1 பிளேயரா மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுது நேஷனல்ஸ் போக போறோம் அங்கேயும் நம்பர் 1 பிளேயர் ஆயிட்டு அடுத்து என்ன கண்ட்ரி லெவலா சரி அங்கேயும் நம்பர் 1 ஆயிட்டு அடுத்து வேர்ல்ட் லெவல் நீ எங்க போனாலுமே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டுங்கிற மாதிரி உன்னோட ஒரு பெட்டரான ஒரு பர்சன் இருந்துட்டே தான் இருப்பான் நான் தான் நம்பர் 1 அப்படிங்கறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு மியர் இல்யூஷன் மட்டும் தான் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் உனக்கு சொன்னா புரியுதாடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகிஷிமாவை அடிக்கிறக்கே போயிடுவானா பட் சுகிஷிமா வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு பாரா யமாகுஷி பயங்கர கூலால ஆக்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க சரி நல்லா வளர்ந்துட்ட ஆனா அதுக்கெல்லாம் நான் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டேன்னு நினைக்காத நான் இப்ப என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க நம்ம சூகா டைச்சி கிட்ட ஆமா சுகிஷிமா அப்படின்னு சொல்லி பேச்சு எடுக்கும் போது அவனை போய் என்கரேஜ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து பெருசா தேவை அப்படின்னு எனக்கு வந்து தோணல. இன்னும் சொல்ல போனா அவன் வந்து டீமை விட்டு போறான் அப்படின்னு எனக்காவது சொல்றானு அன்னைக்கு வேணா அவனை போய் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அவன் இருக்க
எடுக்கிறதே வந்து கரெக்டா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சுகிஷிமா இருக்கிறான்ல, அவன் பார்த்தா நேரா போயிட்டு அந்த கூரை ஒட்டி அந்த வெள்ள முடிக்காரங்கிட்டே தான் நிக்க. சரி உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசி ஆகணுங்க போது, வா தலைவா சொல்லு சொல்லு அப்படிங்கிற சொல்லி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்களா. இல்ல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது, நீங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான், ஊருக்கே தெரிஞ்சதுதான், நீங்க தான் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க நேஷனல்ஸ் போயிருக்கீங்க, அந்த இடத்துல தோத்தும் போயிருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டில் ஏன் நேஷனல்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பயங்கர ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கிறீங்கன்னு கேட்க, அப்பதான் அந்த வெள்ள முடிக்காரன், செர்ரா சுகிஷிமா உனக்கு வாலிபால் விளையாடுறது ஃபன்னா இருக்குதா அப்படின்னு கேட்பானா. அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லும் போது, கமான் உன்னை விட நான் ஒரு பெட்டரான பிளேயர், ஏன்னா நான் 3rd இயர் படிக்கிறேன், நான் உன்னை விட ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், அது உனக்கே தெரியும். அண்ட் நான் நேஷனல்ஸும் போயிருந்திருக்கேன், நேஷனல்ஸ்ல தோக்கவும் செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு எப்போ வாலிபால் வந்து ஃபன்னா இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப ரீசெண்டா தான், ரொம்ப ரீசெண்டான இயர்ஸ்ல தான் எனக்கு வாலிபால் வந்து ஃபன்னா இருந்தது. நான் பேசிக்கா ஒரு ஸ்பைக்கர் அப்படிங்கிறங்காட்டியே பாலை வந்து ஸ்ட்ரைட்டா தான் அடிப்பேன், அப்படி அடிச்சுதான் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பேன், அதான் என்னோட ஸ்ட்ரென்த். ஆனா பாலை வந்து கிராஸ் அடிச்சேன் அப்படின்னா அதை சில டைம் தடுக்கவும் செஞ்சிருவானுங்க. அதே தான் சொல்ல வரேன், எனக்கு பாலை வந்து ஒன்னா ஸ்ட்ரைட்டா அடிச்சு ஸ்கோர் பண்ணும்போது தான் அந்த ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீலிங்கே கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஆப்போனண்டா நிக்கிற ஒருத்தன் ஒரு 120% அவனோட ஸ்கில்ஸ் வந்து வெளியே காட்டுறாங்க போது, அவ்வளவு ஸ்கில்ல காமிச்சு அவனை வந்து அதே இடத்துல தோக்கடிக்கும் போது அப்ப வர ஃபன் இருக்கு பாத்தியா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்க விளையாண்டுட்டு இருக்கிறோம். நீ இன்னும் அந்த ஒரு ரீசன் வந்து கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். சூனர் மேபி எனக்கு அந்த மாதிரி நடக்கலாம், இல்லனா உனக்கு வேற மாதிரி கூட நடக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமாமே, வந்தது வந்துட்டு வா கொஞ்சம் பாலை தடுத்துட்டு போ அப்படிங்கிற சொல்லி உள்ள தூக்கி போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோஸ்க்கு வந்து ட்ரைனிங் மேட்ச் வந்து இருக்குதா, எல்லாரும் ஆடிட்டு இருக்கும் போது அப்பதான் பார்த்தா இந்த மாதிரி பாலை வந்து பிளாக் பண்றாங்கல்ல. சோ ஆப்போசிட் டீம் வந்து பயங்கரமா ஸ்பைக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாலை வந்து பிளாக் பண்றதுல 2 டைப் இருக்காமா. ஒன்னு வந்து சாஃப்ட், இன்னொன்னு கில். சாஃப்ட் அப்படின்னா பாலை வந்து முன்னாடி தள்ளி விடாம லைக் கொஞ்சம் தொட்டு விட்டோம் அப்படின்னா பால் ஸ்லோ ஆயிரும்ல, அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எடுத்துக்குவாங்க. அதுவே கில் அப்படின்னா கையை வந்து கொஞ்சம் மடக்கி அப்படியே பாலை வந்து திருப்பி உள்ளே வந்து அடிக்கிற மாதிரி. சோ முடிஞ்ச அளவுக்கு பாலை வந்து கில் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் சாஃப்ட் ஆனாது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம சுகிஷிமா அதுக்கான தேவை இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விடுவானா. ஈவன் அடுத்த ஒரு பால் அந்த வெள்ள முடிக்காரன் அடிக்க வரும்போது கரெக்டா நம்ம சுகிஷிமா ஏறி நின்று அப்படியே பாலை வந்து தடுக்கிறதுக்காக போக அவன் லைட்டா ஸ்லிப் ஆகி அப்படியே பாலை வந்து இந்த சைடு தள்ளி விட்டுருவான். என்னன்னு பார்த்தா நேத்து நைட்டு அவனுக்கு கூட வேலை போயிருந்திருப்பான்ல. சோ அப்ப கூரோ தான் வந்து சில டெக்னிக்லாம் அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பான். ஈவன் நம்ம நிக்கோமாவோட கோச் இருக்கிறாருல, அவருமே சுகிஷிமா கவனிச்சுட்டு ஆஹா அந்த ஷெல்லுக்குள்ள உட்காந்து இருந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் டேலண்ட் வந்து வெளியே காட்டுற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்க, புது மேனேஜர் பொண்ணு இருக்கிறாருல, சோ அவரோட வாய்ஸ் ஓவர்ல அப்படியே சொல்றாங்க, ஆயிருந்தா இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்திருந்தாலுமே ஸ்டில் அதிக தடவை நம்ம ஹீரோஸ் தான் இந்த இடத்துல தோத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. இனாட்டாவும் நம்ம ககையாமாவும் சண்டை போட்டு ஒரு 3 வாரம் ஆயிருச்சு. பட் இந்த இடத்துல ஒன்னாதான் விளையாண்டாலுமே ஸ்டில் 2 பேரும் வந்து பெருசா பேசிக்கிற மாதிரியே தெரியல. விளையாண்டு ஒவ்வொரு நாளும் பயங்கரமா டயர்ட் ஆயிட்டு இருந்தாலும் அதே நேரத்துல ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கிறாங்க. பெருசா ஜெயிக்கலினாலும் ஸ்கோர் டிஃபரன்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்க, ஒரே ஒருத்த மட்டும் ரொம்ப அமைதியா இருப்பான், அந்த சுகிஷிமா பையன். பயங்கர டயர்டா தெரிஞ்சாலுமே அவனோட கேம் பிளேல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி எப்பவும் போல அந்த கூல் அண்ட் காமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ககையாமா அண்ட் ஹினாட்டா அவங்க 2 பேரோட புது ஃபாஸ்ட் ட்ராக் வந்து பெருசா அங்க ஒர்க் ஆகல. சோ அட்லீஸ்ட் இந்த ட்ரைனிங் கேம்ப் முடியும் போது ஒரு தடவையாவது ஒர்க் பண்றதை நான் பார்த்தாகணும்னு அந்த பொண்ணு நினைக்க, நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அந்த இடத்துல பயங்கர டயர்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தா அந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு லாங்கான ட்ரைனிங் எல்லாம் நம்ம ஹீரோஸ்க்கு ரொம்பவுமே புதுசு. நம்ம கோச் யூகாயுமே இதை வந்து ரியலைஸ் பண்றாரு. நிக்கோமாவை எதிர்த்து ஆடிட்டு இருப்பாங்களா, ஹினாட்டால அடிக்கவே முடியாது, ஹைபா எல்லா வேலையும் தடுத்துக்கிட்டே இருப்பான். ஹினாட்டாக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன இருக்கிற எல்லாருமே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஈவன் சுகிஷிமா கூட பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னாலும் ஸ்டில் அப்பளே வந்து ஒரு யூனிக்கான ஒரு மூவ் வந்து பண்ணனா, நான் மட்டும் தான் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது இருக்கிற எல்லாருமே இதை கவனிக்கிறாங்க. ஆஹா ஹினாட்டாக்கு என்னமோ ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பால் வரும்போது இதை கண்டிப்பா என்னால எடுக்க முடியும்னு சொல்லி ஹினாட்டா போக, ககையாமாவும் அந்த ஒரு பாலை கரெக்டா செட் பண்ணி தரான். ஹினாட்டாவும் அடிச்சு பாயிண்ட் எடுக்கிறான். ஆனா ஹினாட்டா வந்து அப்படியே ககையாமாட்ட சண்டைக்கு போயிடுறான். ஏண்டாடே எப்பவும் போல போட மாட்டியா, வாலிபால் என்ன அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கிறியான்னு சொல்லும் போது ககையாமா சூடாயிட்டு ஒரே அடிதான் தரைக்குள்ள போயிருவேன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருப்பானா. அதுதான் பால் அடிச்சான்ல, அப்புறம் ஏன் ஹினாட்டா வந்து காண்டாகிறான்னு சொல்லி யாருக்கும் புரியாம இருக்கும்போது தான் கோச் யூகாய் வந்து நினைக்கிறாரு, இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருந்த பால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கர்வ் ஆயிரும். சோ போட்டாங்கன்னா டைரக்டா கீழே தான் விழுகும். ஆனா இப்ப நம்ம ககையாமா கடைசியா போட்ட பால் வந்து ஒரு பாராபாலிக் மாதிரி, லைக் அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு கர்வ் தான் இருந்தாலுமே ஹினாட்டா வந்து அதை ரீச் பண்ற முடியற அளவுக்கான ஒரு பாலை தான் நம்ம ககையாமா போட்டிருந்திருக்கான். அதுவும் சப்கான்சியஸா போட்டிருக்க சான்சஸ் ஜாஸ்தி. அதான் ஹினாட்டானால எந்த ஒரு பாலையும் அடிக்க முடியலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் இருந்தான்ல. சோ அதனால அதை கவனிச்ச ககையாமா அவனை அறியாமலேயே ஹினாட்டா அடிக்கிற மாதிரியான ஒரு பாலை வந்து போட்டு இருந்திருக்கான். இந்த ஒரு விஷயத்த நம்ம ககையாமாவுமே ரொம்ப சீக்கிரமா ரியலைஸ் பண்ணிடுறான். நானா அவனுக்கு அப்படி ஒரு பாலை போட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஹினாட்டா ஒரே மாதிரி போடுறாடே, மாத்தி மாத்தி எல்லாம் போட்டுட்டு இருந்தேன்னு ஏன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகும்போது ககையாமாவும் யோசிக்கிறான். ஏன்னா ஒய்காவா சொல்லியிருப்பான்ல, அந்த குள்ளக்கா பையன் எந்த மாதிரியான பால் வந்து வேணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரியான பாலை போடுறதா ஒரு செட்டரோட வேலை அப்படின்னு சொல்லும் போது
ககையாமா ஓகேன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுறான். எல்லா மேட்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப ககையாமா நம்ம ஹினாட்டா கூட வந்து இனிமேல் பிராக்டிஸ் பண்ண மாட்டேன், நான் தனியாவே முதல்ல பாலை எப்படி போடணுங்கிறத வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா மேட்ச்ல வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ககையாமா அந்த இடத்துல வாட்டர் பாட்டில் அடிக்கிட்டு இருப்பானா. ஹினாட்டாவும் சரி சரி நீ தனியா பிராக்டிஸ் பண்றீங்கன்னா நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேகமா அங்க இருந்து கிளம்புவானா. பார்த்தா அந்த புது மேனேஜர் பொண்ணு இருக்கிறாள், அவளா சரியான ஷாக் ஆயிருவா. ஆஹா என்ன இவங்க 2 பேரும் சண்டை போட்டது திடீர்னு விளையாட மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டானுங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். சுகிஷிமா அந்த கூரோ அந்த வெள்ள முடிக்காரன் இவங்கள ஒரு இடத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அங்கதான் ஹினாட்டாவும் போயிட்டு தலைவா என்னையும் சேர்த்துக்கிறியாங்க போது நம்ம ஹைபா இருப்பான்ல, சோ அவனும் வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா ஏற்கனவே ஹைபா அவங்க டீம்ல சில பேர் கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் இருந்தாலும் அவங்க அம்போன்னு விட்டுட்டு இங்க வர ஓகே 6 பிளேயர்ஸ் இருக்கிறவங்க போது நம்ம 3-on-3 மேட்ச் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிரிச்சிருந்திருப்பாங்கல்ல. பார்த்தா டீம் வந்து பயங்கர ஒரு இம்பேலன்ஸா இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்ல அந்த ஹைபா கூரோ சுகிஷிமான்னு சொல்லி இவங்க 3 பேர் இருப்பானுங்க. ஹினாட்டா வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிருவான். ஓகே நம்ம வந்து ஒரு ஏஸ் கூட ஆட போறோம், ரொம்ப முக்கியமா சுகிஷிமா என்னை ஏத்து நிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மாதிரி மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. பார்த்தா நம்ம சுகிஷிமா வந்து பயங்கரமா பிளாக் பண்றதுல இம்ப்ரூவ் ஆயிருந்திருப்பான். கூரோ செமையான டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துருப்பான் போல. ஆனா அவங்களோட ட்ரைனிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும் போது 2 பொண்ணுங்க வந்துட்டு என்னடே சோறு முடிய போது இன்னும் என்ன பண்றீங்க போது சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. போகும்போது கூரோ ஹினாட்டா கிட்ட நாளைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவோம் வந்துருங்க போது ஹினாட்டா பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. நம்ம ஹீரோஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது அந்த ஹினாட்டாவோட பிளேட்ல இருக்கிற சாப்பாடு எல்லாம் பார்த்த சுகிஷிமா ஏன்டாடே இவ்வளவு துன்னு எப்பறம் 1 சென்டிமீட்டர் கூட வளராம இருக்கிறன்னு கலாய்ச்சிட்டு போக. அதுக்கப்புறம் அன்னைக்கான மேட்சுமே நடக்குதா. பார்த்தா ஒரு டீம் கிட்ட வந்து தோத்து போயிடுறாங்க. பட் ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோஸ் வந்து ஜெயிக்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு டீமே பரவாயில்லையே கரோசுனா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கானுங்களே அப்படின்னு தான் நினைப்பானுங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிரும். நம்ம ஹீரோஸ்ல பாதி பேர் வந்து சாப்பிடலாம்னு சொல்லி கிளம்பி போக இன்னொரு பக்கம் ககையம்மா அந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பானா. ககையம்மானால அவன் நினைக்கிற மாதிரியான பாலை வந்து செட் பண்ண முடியலன்னு சொல்லி பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது நம்ம கோச் யூகாய் வந்துட்டு வேணும்னா அதை பாட்டில் நினைக்காம ஒரு ஸ்பைக்கர்னு நினைச்சு போட்டு பாருன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் ஹினாட்டா அந்த கூரை கூட எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல. சோ அப்போ அதுல அந்த வெள்ள முடிக்கார அந்த ஏஸ் இருப்பான்ல, ஆக்சுவலி அவன் பேர் வந்து பொக்குட்டோ. அவன் கரெக்டா அவனுக்காக ஒரு பால் வரும்போது அந்த பால ஆப்போசிட் சைட்ல இருந்து கூரோ ஹைபா சுகிஷிமா அப்படின்னு சொல்லி 3 பேரும் பயங்கர ஹைட் அந்த இடத்துல ஒரு பெரிய வால் மாதிரி கிரியேட் பண்ண அந்த கை மேலேயே வேணும்னே அந்த பொக்குட்டோ வந்து அடிப்பான. பால் திருப்பி வரும்போது மறுபடியும் அந்த பாலை வந்து செட் பண்ணிட்டு பயங்கர ஸ்பீடா வந்து பொக்குட்டோ ஸ்கோர் பண்ணிடுவான். இதை கவனிச்ச ஹினாட்டா ஏ வேணும்னே தான் நீங்க கையில வந்து அடிச்சு அப்படின்னு கேட்க ஆமா வேணும்னே தான் அடிச்சு, அதுக்கு பேர் தான் பவுன்ஸ் பேக் தெரியுமா, இது எல்லா தடையும் வேலை செய்யாது ஆனா வேலை செய்யும் போது சூப்பரா இருக்குமா. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு மேட்ச் வந்து கன்னியூ ஆகிட்டு இருக்க. பார்த்தா இந்த தடவை ஹினாட்டா பால ஸ்பைக் பண்ற மாதிரி வருமா. அப்போ ஆப்போசிட் சைட்ல பிளாக் பண்றதுக்காக அவங்க 3 பேரும் குதிக்கும் போது அது வந்து ஒரு செவுரு மாதிரி இல்லாம ஒரு கொடை மாதிரி அப்படியே அந்த பால் அமுக்கிறதுக்காக வருவாங்க. இதுலயும் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்ச ஹினாட்டா அவங்களோட ஃபிங்கர் டிப் இருக்குதுல்ல அதுல அடிப்பானா. பார்த்தா அதுல பட்டு பால் வந்து மேல போய் ஸ்டில் பாயிண்ட் வந்து கிடைக்காது. இருந்தாலுமே கூரோ நீ வேணுனே தான் அந்த கை விரலோட எட்ஜில் வந்து அடிச்சு அப்படின்னாலே உண்மையிலே சம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டான்ஸ் இல்ல. ஈவன் நம்ம பொக்குட்டோ இருக்கிறான்ல அவனுமே வேற லெவல்ல பண்ணடா, அவனுக்கு எல்லாருமே வந்து 190 சென்டிமீட்டர் தெரியுமா, எப்படி அவ்வளவு தூரம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா பாராட்டி தள்ளிக்கிட்டு இருப்பான். வேணும்னா என்னோட ஒரு ஸ்பெஷல் அட்டாக் உனக்கு வந்து நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி இதுக்கு நடுவுல சுகிஷிமா கூரோட்ட கேட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலி நம்ம 2 டீமும் வந்து ரைவல்ரி தான், அப்படி இருக்கும்போது எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு சொல்லி தரீங்கன்னு. அதுக்கு கூரோ வேற என்ன கார்பேஜ் டம்ஸ்டர் மேட்ச் திருப்பி நடக்கணும்னு சொல்லுவான். அதாவது இந்த நிக்கோமா ஹை ஸ்கூல்ல வந்து ஒரு தெருவுல சுத்துற பூனை அப்படின்னும் கரோசுனாவை பார்த்தா காக்கா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்கல்ல. சோ நிக்கோமா தன்னோட பெஸ்ட்ல இருக்கும் போதும் கரோசுனா தன்னோட பெஸ்ட்ல இருக்கும் போதும் ஒரு மேட்ச் வந்து பண்ணணும். அந்த மேட்ச் எங்களோட கோச் வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறது தான் ஒரு மெட்டாபரிக்கலா கார்பேஜ் டம்ஸ்டர் ஷோடவுன் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இன்னொரு பக்கம் ககையமா இருக்கிறான்ல அவனும் ஹினாட்டா தான் அந்த இடத்துல நிக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கரெக்டா 5th பாட்டில்ல விழுகணும்னு சொல்லி போடும்போது எக்ஸாக்டா அதே இடத்துல விழுகும். கமான் அடுத்த பால போடு பொண்ணே அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் ஆகுது. பார்த்தா அந்த ஒரு பொண்ணு வந்து பயங்கர டயர்டா இருப்பாளா. ஈவன் அந்த மேனேஜர் பொண்ணும் இன்னைக்கு தான் கடைசி நாள் எல்லாம் பாத்துக்கலாங்கும் போது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் டைச்சி ரூம்ல இருந்து வெளியே வரும்போது நிக்கோமாவோட கோச் இருக்கிறாருல ஒரு யாருக்கிட்டே எதையோ சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருக்கு, அதை வந்து கவனிக்கிறானா. அதுக்கப்புறம் கடைசி நாளுக்கான மேட்சுமே வந்து நடக்க ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த ஒரு மேட்ச்லயுமே நம்ம கரோசுனா தோக்க தான் செய்யறாங்க, இருந்தாலும் ரொம்ப க்ளோஸான டிஃபரன்ஸ்ல தான். இதை கவனிச்ச நிக்கோமா ஹை ஸ்கூல்ல சேர்ந்தவங்களுமே பரவாயில்லையே இந்த கரோசுனா உண்மையை சொல்ல போனா மேட்சை தோத்து போயிட்டு அதுக்காக பெனால்டி மாதிரி அந்த இடத்துல வந்து சுத்தி சுத்தி வந்தாகணுமா, அதை ரொம்ப சீரியஸா எடுத்து பண்றானுங்க. ஈவன் போன தடவை கூட ஒரு பிராக்டிஸ் மேட்சுக்கு வந்திருந்தானுங்களா ஒரு ட்ரிப்புக்கு, அன்னைக்குமே இப்படிதானே பண்ணானுங்களா சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த பெனால்டி ரவுண்ட வந்து சுத்துறதுக்காக கொஞ்சம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் தடுமாறிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம டெய்ச்சி வந்துட்டு உங்ககிட்ட இதை பத்தி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் ஆனா வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நிக்கோமா ஸ்கூலோட கோச் ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லா பிராக்டிஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்பிக்யூ செட் பண்ண போறாங்களாமா. அப்படிங்கும் போது நம்ம ஹீரோஸ் எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்களா. அதுவே இன்னொரு பக்கம் ஃபுகுடானி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்கும், அதான் அந்த வெள்ளமுடி
காமெடிக்காரன் இருந்தான்ல அந்த பொக்குட்டோங்கிறவன் அவனோட ஸ்கூல் அவங்களுக்கான கடைசி மேட்ச் வந்து கரோசனா கூட தான் இருக்குமா. சோ அதனால அவனுங்களா பயங்கர டயர்டா இருந்திருப்பானுங்களா அப்படின்னு நினைக்க அந்த சைடு பார்பிக்யூல நிறைய மீட்டலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்கா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருவானுங்க. பெனால்டி ரவுண்ட் எல்லாம் முடிச்சிட்டு அந்த ஃபுக்குடானி ஸ்கூல் கூட அடுத்த ரவுண்டுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹினாட்டா வந்து எனக்கு அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் அதுக்காக நீ பால வந்து போடுன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் நான் ஃபுல்லா கத்துக்கலங்கும் போது இதை கவனிச்சிட்டு இருந்த அந்த புது மேனேஜர் பொண்ணு முதல்ல எல்லாம் ககையாம ஒரு மாதிரி ரூடா பேசுவான்ல, என்ன ஹினாட்டாவை மதிக்கிறான். ஒருவேளை ஹினாட்டா அன்னைக்கு சண்டை போட்டதுக்கான ரீசன் மேபி ககையாமனால இன்னும் பெட்டரா பால செட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஹினாட்டாக்குள்ள இருக்குதோ. எல்லாருமே ககையாமா தான் ராஜா ராஜான்னு சொல்லுவாங்க, ஆனா இப்ப பார்த்தா எனக்கு என்னமோ ஹினாட்டா தான் ராஜா மாதிரி தெரியுறான், அவன் சொல்றதான் ககையாமா செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்லாம் நினைப்பா. அதுக்கப்புறம் கோச் யூகாயுமே இதுதான் நம்மளோட கடைசி மேட்ச், எல்லாருமே வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்கீங்க இந்த இடத்துல வந்ததுல இருந்து. சோ நிறைய மேட்ச்ல வந்து தோத்திருந்தாலுமே ஸ்டில் எல்லாமே வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ரவுண்டுக்காவும் இறக்க டைம்ல அந்த டீமோட கோச் எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அவங்க எல்லாரும் ஒன்னாக்கு வந்துட்டு ஒரு இடத்துல சரக்கச்சிட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம யூகாய் என்னோட ட்ரைனிங் மேட்ச்ல 60 செட் ஆடி இருந்திருக்கும், அதுல வெறும் 3 தான் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சோகப்படும் போது பரவாயில்ல பட் இருந்தாலுமே ஏதோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டக்கேடாவும் நம்ம யூகாய் கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு இருப்பாங்க. அப்பவும் யூகாய்க்கு தோணும் ஆபா ஜோசை கூட விளையாண்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஆடி இருந்தா மேபி இந்த இடத்துல இன்னும் 2-3 செட் வந்து எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இருந்தாலுமே ஆபா ஜோசை கிட்ட இவங்க அந்த மேட்ச்ல வந்து தோத்து போயிட்டாங்க. ஹினாட்டாவை ஃபுல்லா டார்கெட் பண்றது, ஹினாட்டா அண்ட் ககையாமாவோட ஃபாஸ்ட் அட்டாக்கை வந்து அவங்க பிளாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒர்க் ஆகாம போயிருந்தது. சோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ட்ரைனிங்க்கும் வந்திருக்காங்க போது ஆபா ஜோசை கூட தோத்ததுல இருந்து இன்னைக்கு பார்த்தா நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்காங்கன்னு சொல்ல டக்கேடாவும் ஆமா ஒரு மிஷின்ல இருக்கிற கியர் மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வந்து ரிஃபைன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா பவர்ஃபுல்லா இருக்க போறாங்கன்னு சொல்ல ஆமா இருக்காம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கமாவோட கோச் இருக்கிறாருல அவர் அப்படியே போதையில பேசிட்டு இருப்பாரு. அங்க சீன் கட் ஆகுது, பார்த்தா நம்ம ஹீரோஸுக்கும் அந்த ஃபுகுரோடானிங்கிற அந்த ஒரு ஸ்கூலுக்கும் மேட்ச் வந்து நடக்க போகுதான். கமான் காரோசன் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாத்தரலான்னு சொல்லிட்டு அந்த பொக்குட்டோல பயங்கர ரேஜா இருக்கிறான். எடுத்தோடனே நம்ம அசாகி தான் சர்வ் அடிக்கிறானா, சோ அதை அவங்க எடுத்துறாங்க. பொக்குட்டோக்கு செட் பண்ணி கொடுக்க போகும்போது சுகிஷிமாவோட அட்வைஸ் மூலமா ககையாமாவும் அவனும் ஒன்னா சேர்ந்து அந்த பாலை வந்து பிளாக் பண்ண பொக்குட்டோ அவனை பார்த்து எண்டாடே இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்கேன் லைட்டா காண்டா இருக்குது அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சர்வும் அடிக்கும் போது அதை ரிசீவ் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது. ஆனா அப்பவும் அந்த ஒரு பால் அழகா செட் பண்ணி பயங்கரமா ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் வந்து பண்றாங்கல்ல, நம்ம யூகாயே ஷாக் ஆயிடுறாரு. பிளஸ் அந்த டீமோட செட்டர் அவன் அக்காஷி அப்படின்னு அவன் பயங்கரமா ஆடுறான் அப்படின்லாம் ரெகனைஸ் பண்ண அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாலும் வரும்போது நம்ம ஹீரோஸ் எல்லாரும் லைக் 3 பேர் ஒன்னா சேர்ந்து அதை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் பொக்குட்டோ உள்ள வந்து ஒரு கட் அடிச்சு அந்த பாலை வந்து ஸ்கோர் பண்ணிடுறானா. அந்த ஒரு அட்டாக்கை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த புது மேனேஜர் பொண்ணு இருக்கிறாள் அவளுக்கு அந்த மேனேஜர் பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவே அந்த பொக்குட்டோ சும்மா தான் ஃப்ளூக்ல அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவானா. டனாக்கெல்லாம் ஷாக் ஆயிரும், என்னது ஃப்ளூக்ல அடிச்சான்னு சொல்றான், நான் செமையா இருந்தது எனக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசாகி நினைக்க அந்த பொக்குட்டோல பயங்கர ஃபன்னா அவங்க டீம்ல அக்காஷின்னு சொல்லி ஒரு செட்டர் இருப்பான்ல அவனோட ஃப்ரெண்டு தானே, அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிரம் தான் ஒரு சிறந்த ஒரு ஏசா இருந்தாலும் ஸ்டில் அந்த பொக்குட்டோ வந்து அது எதையுமே காமிச்சிக்காம பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா பொக்குட்டோ இந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கிறங்காட்டி தான் அவனோட ஆரா அப்படியே நம்ம ஹீரோஸையும் அஃபெக்ட் பண்ணி அவங்களே எக்ஸைட் ஆகுது. அடுத்தது ஹினாட்டா களத்துல இறங்குறானா அப்ப யோசிப்பான் ஆக்சுவலி அந்த பொக்குட்டோ வந்து உனக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு மூவ் சொல்லி தரேன்னு சொல்லியிருப்பான்ல, அது என்னன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டைம் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு செட் அதுல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்பைக் நீ அடிக்கணும். இன்னும் சொல்ல போனா அடிக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது, நீ அந்த டிப் மூவ் பண்றீல அது கூட அதுதான். ஏன் சொல்ல வரேன்னா நீ ஒன்ஸ் பால வந்து டிப் பண்ணிட்டனும் ஏன் பால் கீழே போய் விழுந்துருச்சு அப்படின்னா அது ஏகப்பட்ட பேர் எடுக்க ட்ரை பண்ணி அவங்க தோத்து போயிருவாங்க. அவங்க அப்படியே தரையிலேயே படுத்துட்டு நீ பால் அடிச்ச உன்னை வந்து பாப்பாங்க, நீ மேல இருந்து கீழே அவங்கள பாப்ப, அந்த ஒரு ஃபீல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பானா. எக்ஸாக்டா ஹினாட்டா அந்த இடத்துல அதையே பண்ணும்போது கீழே விழுந்த பிளேயர்ஸ்ல அப்படியே ஹினாட்டா வந்து பாப்பாங்களா, ஹினாட்டா கீழே இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஆஹா அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா எக்ஸைட் ஆகி போக எப்படி அவன் அந்த டிப் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொக்குட்டோ வந்து ஷாக் ஆவானா. அக்காஷி ஏண்டாடே நீ தானே சொல்லி கொடுத்தங்க போது அவன் டீம்மேட்ஸ் எல்லாரும் மறைச்சு பார்ப்பாங்க பொக்குட்டோவை. பட் இருந்தாலும் பொக்குட்டோ நீ என்ன வேணா கத்து இருந்துரு உன்னை வந்து இன்னைக்கு போட்டு பொழக்க போறா கொள்ளக்கா பையா அப்படிங்கிற சொல்லி ஃபயர் ஆகிட்டு இருக்க. அடுத்த ஒரு பால் வரும்போது ககையாமா ஒரு செட்டர் டம்ப் வந்து பண்றானா. அதை பார்த்த கோச் யூகாயும் டக்கேடாவும் பரவாயில்லையே இன்னைக்கு ககையாமா வந்து ரொம்ப காமா இருக்கிறான் போல, இன்னும் சொல்ல போனா புயலுக்கு முன் அமைதி அப்படிங்கிற அளவுக்கு வந்து காமா இருக்கிறான்னு யோசிப்பாங்க. ஈவன் ககையாமாவும் அப்படிதான் இருப்பான். காலையில நான் நல்லாவே சாப்பிட்டு இருந்தேன், ஆனா அந்த எந்த ஒரு சாப்பிடும் என் வயிற்றுல இருக்கிற மாதிரியே தெரியல. இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுறேன், என்னால வந்து பயங்கர ரெஸ்பான்சிவா இருக்க முடியுது. கேம்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே என்னால வந்து கிளியரா அப்சர்வ் பண்ண முடியுது, எல்லாத்தையும் என்னால வந்து கவனிக்க முடியுது. மேபி அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக்க இப்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இருந்தாலும் அதை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும்போது கரெக்டா அடுத்த ஒரு பால் வர அதை செட் பண்ணலாங்கும் போது ஹினாட்டாவும் ககையாம அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக்குக்கான பால தான் போட பாறணும் அப்படின்னு சொல்லி குதிப்பானா. சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனும் போட அந்த ஒரு பால ஸ்மாஷ் பயங்கரமா நம்ம ஹீரோஸ் வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஈவன் அந்த அக்காஷிலாம் இல்ல இந்த ஒரு பால் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, இவங்க போன தடவை பண்ண ஃபாஸ்ட் அட்டாக் இது கிடையாது, இது வேற ஒன்னு ரியலைஸ் பண்றான். செம
பெர்ஃபெக்ட்டான ஒரு டைமிங்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸுக்கு செம ஃபன்னா இருக்குதா. ஏன்டா ஆகாஷி நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா, எனக்கு அந்த மாதிரி பால் போடுறேன்னு கேட்க, இல்ல கண்டிப்பா உன்னாலே அடிக்க முடியாது, அதே நேரத்துல என்னாலே கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு பால் வந்து செட் பண்ண முடியாது, அவன் செட் பண்ணது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம்னு சொல்ல ஹினாட்டா ககையாமா பிடிச்சி அப்படியே பாராட்டி தள்ளிக்கிட்டு இருப்பானா. வாஹா உன் முயற்சி வந்து வீணா போகலப்பா, வேற லெவல்ல பண்ண அப்படிங்கிற சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ககையாமுக்கு என்ன ரியாக்ட் பண்றேன்னு தெரியாம அம்முன்னு இருப்பானா. அப்ப அந்த புது மேனேஜர் பொண்ணு இருக்கிறாள் அவளும் இன்னொரு பக்கம் கைஸ் சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சொல்லி பயங்கர எக்ஸைட் ஆகுவா. ஏன்னா 3 வாரத்துக்கு முன்னாடி இவனுங்க சண்டை போட்டு இருந்திருப்பானுங்கல்ல, அதுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன நடக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. ககையாமா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், ஹினாட்டா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லாமே தெரியும். சோ அதனால அது அவளுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குதா. ஈவன் இதை கவனிச்சிட்டு இருந்த அந்த நிக்கோமா ஸ்கூல் சேர்ந்த கூரோவும் கென்மாவும் மேபி அந்த ஹினாட்டாங்கிற பையன் வந்து நம்ம டீம்ல இருந்தா அப்பவாது கென்மா நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, அந்த ஹினாட்டாங்கிற பையன் மட்டும் என்னோட டீம்ல இருந்தானோ ஏன் விளங்கும், அவன் ஒவ்வொரு நாளும் எதையாவது புதுசா வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். நான் என்னதான் கிளவரான மூவ்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்தாலுமே அது அவனுக்கு வந்து போதாது, இதுல அது இருக்குது இதுல இருக்குது நம்ம வேற பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஈவன் அந்த ககையாமாங்கிற அந்த ப்ராடஜியை வந்து அவனுக்கு செட் பண்றதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து யோசிச்சுட்டு தான் பண்ணனா. சோ கிட்டத்தட்ட நம்ம கூட இருந்தா அப்படின்னா சுத்தமா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல, சரி நம்ம கூட இருந்தா தான் வேலைக்கு ஆகாது, ஆனா அவங்களுக்கு எதிராக கேம் ஆடும்போது சுத்தமா எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத கென்மாவோட மூஞ்சி எப்போ ஒரு புதுசான கேம் வாங்கும்போது பிரைட்டா இருக்குமோ அந்த மாதிரி பிரைட்டா இருக்குதுன்னு சொல்லுவானா. இல்ல ஆமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம டக்கேடா ஆனா போன தடவை பண்ண ஃபாஸ்ட் அட்டாக்கு இப்ப பண்றதுக்கு வந்து பெரிய விசிபிள் டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல அப்படிங்கும் போது யூகே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலி பார்த்தா போன தடவை நம்ம ககையாமா பால் போடும்போது பால் டைரக்டா போயிரும் அப்படியே வெளியில, ஆனா இந்த தடவை பார்த்தா ககையாமா பால் போடும்போது மிடார்ல போயிட்டு அதுக்கப்புறம் பால் வந்து கீழே விழுந்துரும். இன்னும் சொல்ல போனா பால் வந்து ஒன்ஸ் கீழே விழுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வந்து ஏர்ல நிக்கும். ஆனா அப்போ ஹினாட்டா எந்த மாதிரி வேணாலும் அந்த ஒரு பாலை வந்து அடிச்சுக்கலாம். சோ அந்த ஒரு டைமை வாங்கி தர்றதுதான் பார்த்தா நம்ம ககையாமாவோட இந்த புது செட்டா இருக்குது. கண்டிப்பா பாரு இந்த ஒரு ககையாமா ஹினாட்டாவோட காம்போவை காமிச்சு என் தாத்தனை வாய பழக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஈவில் பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. அடுத்த தடவையே நம்ம ககையாமா அதை ட்ரை பண்ணுவானா பார்த்தா ஹினாட்டால அடிக்க முடியாது. சோ ககையாமாக்கு இன்னும் ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷன் தேவைப்படும் போல அந்த ஒரு பால் செட் பண்றதுக்காக. சரி ஜூனியர்ஸ் நீங்க கொஞ்சம் ஓரமா உட்காருங்க, சீனியர்ஸ் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கரோசுனா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் களத்துல இறங்கும் போது நம்ம நிஷினோயா இருக்கிறான்ல அவன் ஒரு லீபிரோவா அந்த இடத்துல பாலை வந்து செட் பண்ணி நம்ம அசாகி அப்படியே பொழக்கிறான். என்னதான் வெளியில போய் பால் விழுந்து இவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னாலுமே பரவாயில்ல நம்ம திருப்பி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிங்க்ரோனைசிங் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 4 பேருமே பாலை வந்து ஸ்பைக் பண்றதுக்காக வர மாதிரி நம்ம டனாக்கா வந்து ஸ்கோர் பண்ணுவானா. இதை பார்த்து அந்த கூரோமே பரவாயில்லையே இவனுங்க டீம் நிறைய புதுசான டெக்னிக்ல கத்துக்கிட்டே இருக்கிறானுங்களேன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் மேட்ச் வந்து கன்னியாகி போயிட்டே இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோஸ் தான் தொடர்ந்து வந்து ஸ்கோர் பண்றாங்க, ஆப்போனன்ட்டும் ஸ்கோர் பண்றாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற மத்த பிளேயர்ஸும் நம்ம ஹீரோஸோட கேம் பிளே வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் தான் வந்து ஒன்னா ட்ரை பண்றதுக்காக அவங்க டே 1ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அப்போ யாரும் அவனுங்க லூசுத்தனமா எதையோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் இப்ப அது எல்லாமே வந்து ஒன்னு சேர்ந்து கை கொடுத்து அவங்களுக்கு இந்த மேட்ச் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குதா. ஆனா அப்பதான் நம்ம பொகுட்டோ இருக்கிறான்ல, சோ அவனால வந்து ஒரு ஸ்கோர் பண்ணவே முடியல, எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இருக்க பொகுட்டோ வந்து பயங்கர காண்டாகிட்டே இருப்பானா, ஒரு பால கூட அடிக்க முடியலன்னு. ஈவன் அவன் சர்வ் அடிக்கும் போதுமே சுத்தமா கான்சென்ட்ரேஷனே இல்லாம நெட்ல வந்து அடிச்சுட்டு சொதப்பி விட பயங்கரமா. அப்ப அந்த அக்காசி வந்து யோசிக்கிறான், ஓகே அடுத்த தடவை பால் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பொகுட்டோ பையன் கேட்க தான் போறான். அவன் நார்மலா ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னா எப்ப போல ஹாப்பி ஆயிருவான். ஸ்கோர் பண்ணல அப்படின்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிருவான். இல்ல அப்படின்னா டிப்ரெஷன் மோடுக்கு போயிருவான். எதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு செட் பண்ணி கொடுக்க முதல் பால பிளாக் பண்ணிடுவாங்க. பட் திருப்பி அதை வந்து எடுத்துட்டு மறுபடியும் செட் பண்ணி கொடுக்கும் போது அது நெட்ல போட்டு கீழே விழுந்துருமா. அவ்வளவுதான் அவனோட டீம்மேட்ஸ்க்கு எல்லாம் தெரியுது, ஓகே இந்த பொகுட்டோ பையன் இதை தான் சொல்ல போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்க. டே அக்காஷி இனிமேல் எனக்கு பால் செட் பண்ணி தராதரா அப்படிங்கும் போது அவன் டீம்ல இருக்கிற யாருமே ரியாக்ட் பண்ணவே இல்ல. டீல் ஓகே தான், ஆனா நீ காம் டவுன் ஆனா சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். எப்போ இதான் நடக்கும் போல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ்க்கு எல்லாம் ஹாப்பி, பொகுட்டோவும் பயங்கர கான்ல கான்சென்ட்ரேஷனே இல்லாம இருக்கிறான். இன்னைக்கு அவனுங்களை பொழந்தரலான்னு சொல்லி நம்ம ககையாமா கூட அந்த ஃபாஸ்ட் அட்டாக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹினாட்டா சொல்ல, அங்கேயும் எனக்கு பாலை செட் பண்ணாதரா அக்காஷி அப்படின்னு அந்த பொகுட்டோ வந்து சொல்லியிருப்பான்ல. சோ அதனாலேயே பார்த்தா அந்த பொகுட்டோ மேட்ச்ல இருக்கதான் செய்வான். பட் அவனுக்கு எந்த ஒரு பாலையுமே செட் பண்ணி தராம அந்த அக்காஷி மத்த ஸ்பைக்கர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பால் வந்து செட் பண்ணி அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த பொகுட்டோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா என்ன வந்து கேம்ல சேர்த்துக்க மாட்டாங்கன்னு. என்னதான் அந்த ஃபுகுரோ டானியோட ஏசா அந்த பொகுட்டோ இருந்தாலுமே அவன் விளையாடல ஒரு பால கூட தொடல அப்படின்னாலுமே அந்த ஃபுகுரோ டானி வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ககையாமாமே அதை நோட் பண்றான். ஓகே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு மிடில் ஸ்பைக்கரும் ஒருத்தன் பேக்ல இருந்து வரான். பிளஸ் இந்த விங் ஸ்பைக்கர் இந்த பொகுட்டோ திருப்பி வருவானா மாட்டானான்னு யோசிச்சுட்டே இருக்க. அடுத்த ஒரு பால் அந்த அக்காசி செட் பண்ற மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு செட்டர் டப் வந்து பண்ணுவானா. எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக். ஆல்ரெடி ஒரு 23 பாயிண்ட்டுக்கு போயிருவாங்கல்ல. ஈவன் மத்த டீம் சேர்ந்தவங்களுக்குமே தெரிஞ்சிருக்குது அந்த பொகுட்டோ வந்து வெளியிருந்து பாக்குறதுக்கு தான் அவனோட டீம் அவனை நம்பி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இன்னும் சொல்ல போனா அவன் என்னதான் அந்த டீம்ல ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயரா
பிளேயரா இருந்தாலுமே அவன் இல்லாமலையும் ஜெயிக்கிற அளவுக்கு அந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். இவென்ச்சுவலி அவனோட டீம் மெம்பர்ஸுமே அதை தான் நினைப்பாங்க. இந்த பொக்குட்டோக்கு சுத்தமா அறிவே இல்ல, ஏதாவது சின்ன விஷயம் அவனை ரொம்ப சந்தோஷமாக்குது, இல்ல ரொம்ப சின்ன விஷயம் அவனை ரொம்ப சோகமாக்குது, அவன் அப்படி இருந்துட்டு போயிடுறான். ஆனா எங்களால அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ண ஆல்மோஸ்ட் மேட்ச் பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க. ஈவன் நம்ம யூகை நினைப்பாரு இந்த ஃபுகுரோ டானி பொகுட்டோ தான் அந்த டீம் வந்து லீட் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த பொகுட்டோ இன்னும் பால்ல கை வைக்க கூட இல்ல. ஆனா அப்பயுமே அவன் டீம் வந்து மேல வருது பார்த்தியான்னு நினைப்பாரு. ஈவன் சுகிஷிமாவுமே இதை பத்தி அப்படியே யோசிச்சுட்டு அடுத்த ஒரு பால் அவனை அடிக்க வரும்போது எப்படியோ அதை பிளாக் பண்ணிடுறானா. 23-24 இருக்குது. அந்த ஃபுகுரோ டானி ஒரு பாயிண்ட் எடுத்தாங்கன்னா ஜெயிக்க போறாங்க. அடுத்த ஒரு சர்வை நம்ம அசாகி அடிக்கிறானா, பார்த்தா அதை ரொம்ப ஈஸியாவே எடுத்துட்டு பால செட் பண்ணலான்னு போகும்போது அந்த அகாஷிக்கு தெரியுது எப்படியும் நம்ம டீமை பத்தி மொத்தம் அவனுக்கு தெரிஞ்சிருப்பானுங்க. ஆனா அதே நேரத்துல அந்த பொகுட்டோவே பால் அடிக்கணும் அப்படிங்கிற சொல்லி பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சரி வச்சுதான் பாப்போன்னு சொல்லி அவனுக்கு பால தட்டி விடும்போது எதுக்கு ஃபுகுரோ டானியோட ஏசா பொகுட்டோ அங்க இருக்கிறான்னு சொல்லி ஹெவியான ஒரு ஸ்மாஷோட அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவானா. ஈவன் அகாஷி அங்க இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் கிட்ட சைகை காட்டும் போது அவனுங்களும் ஏ கமான் பொகுட்டோ நீ தான் சூப்பரா பண்ணனேன்னு சொல்லும் போது அந்த பொகுட்டோ எப்படியோ நார்மல் ஆயிடுறான் அந்த இடத்துல. அதுவே நம்ம ஹீரோஸ் அங்க தோத்து போயிருந்தாலும் ஸ்டில் டக்கேடா அந்த பொகுட்டோவை தடுத்துட்டாலே நம்ம டீம் வந்து ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்ம தப்பு கணக்கு போட்டோம் போல. அவங்க டீமோட ஏஸ் வந்து இல்லாத போதில் தான் அவங்க டீமோட மத்த மெம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கிறதே நமக்கு தெரிய வந்தது. சோ அந்த அளவுக்கான ஒரு பாண்ட் நம்ம டீம்லயுமே வந்து இருந்தாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அசாகி இருக்கிறான்ல அவன் வந்துட்டு சாரிப்பா கடைசியா போட்ட அந்த ஒரு சர்வ் நான் தான் சொதப்பிட்டாங்க போது யூகை உள்ள வந்து அதெல்லாம் மேட்டர் இல்ல, நம்ம மேட்ச்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு அக்ரெசிவா இருக்கிறோமோ அதுதான் முக்கியம். கடைசி ஒரு சர்வ் வந்து அடிக்கிறதுக்காக நீ வந்தே இல்ல, ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் அடிக்க வந்த, அதுவே போதுமானது. அந்த சர்வ்ல நீ பாயிண்ட் எடுத்தையோ எடுக்கலையோ யாருமே வந்து பிளேம் பண்ண போறது கிடையாது. அதனால அதுல தெளிவா இருங்கடா. பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ட்ரைனிங்ல உங்களோட அஃபென்சிவ் டெக்னிக் இதை வச்சுக்கிட்டு ஜப்பான்ல இருக்கிற எந்த ஒரு டாப் டீம் கூட நம்மளால வந்து காம்படிட் பண்ண முடியும். ஈவன் நம்ம டக்கேடாவும் வந்துட்டு உங்களோட காம்போ அட்டாக் உங்களோட ஸ்பைக் இது எல்லாமே வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனியான திறமைகள் வந்து இருக்குது. வெவ்வேறு கலர்ஸ் வந்து எப்படி ஒன்னா சேர்ந்து கம்ப்ளீட்டா பிளாக்கா மாறுமோ அதுதான் கரோசுனா. இங்க நிறைய மேட்ச்ல நம்ம தோத்துருக்கோம். அதுக்கான ரீசன் நம்ம ரொம்ப லேட்டரா தான் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது பிராக்டிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதுக்குன்னு நம்ம ஒன்னும் சொம்ப இல்ல, கண்டிப்பா நம்மளால இன்னுமே பயங்கரமா பண்ண முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் மேட்ச்ல தோத்துருக்காங்கல்ல. சோ அதனால பெனால்டி லாப் வந்து போறானுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் டைம் இருக்குது. அசாகி வா கொஞ்ச நேரம் ஸ்பைக் அடிக்க ட்ரெயின் பண்ணுவோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம நிஷினோயா வரும்போது டக்கேடாவும் வருவானா. ஈவன் நம்ம சூகாவும் வந்துட்டு என்னப்பா செட் பண்ண போறியான்னு கேட்க யாரு சொன்னா ஸ்பைக் அடிக்க போறோம்மா. ககையாவும் ஹினாட்டாவும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது ககையாமா நம்ம மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக ட்ரெயின் பண்ணிருந்தோம்னா நம்மளால கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஒரு டீமை தோக்கடிச்சிருக்க முடியும்னு சொல்ல. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போதுமான அளவுக்கு வந்து ட்ரெயின் ஆயிருந்திருக்கோம், இன்னுமே வந்து ட்ரெயின் பண்ணுவோம், நம்மளால கண்டிப்பா இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல கத்திட்டு போயிட்டு இருப்பானுங்களா. சோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பிராக்டிஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. பார்பெக்யூக்காக எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா பசங்களும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்களா சாப்பிடுறதுக்காக. அப்ப நம்ம சுகிஷிமா இருக்கிறான்ல அவன் போய் அந்த அக்காஷி கிட்ட ஆமா அவங்க டீமோட அந்த பொகுட்டோ அப்படிங்கிறவன் அவன் என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க போது அவன் ஆக்சுவலி அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். பட் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியான லைக் எப்படி சொல்றது சில்லியான ஒரு மேட்ரிக்கே வந்து பிரேக் ஆயிடுவான். அதே நேரத்துல சில்லியான ஒரு மேட்ரே வந்து அவனை பயங்கர எக்ஸைட் ஆக்கிடும். அவன் எங்க டீம்ல இருக்கிறது வந்து எங்களுக்கு தான் நல்ல ஒரு விஷயம்னு சொல்ல முடியும். ஏன்னா எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட ஹோப்பை வந்து லூஸ் பண்ணாலுமே அவனோட எனர்ஜி எங்களை அஃபெக்ட் பண்ணி எங்களை இன்னும் இம்ப்ரூவ் ஆக வைக்கும். சிம்பிளா சொல்ல போனா அவன் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள்னு சொல்லுவாங்களா. அதுவே ஹினாட்டா இருக்கிறான்ல அவன் நேரா பொகுட்டோ கிட்ட போயிட்டு இன்னைக்கு நாங்க தோத்துருக்கலாம், ஆனா ரியல் மேட்ச் நம்மள தோக்கடிக்கும் போது அதையும் எதிர்பார்த்துட்டு தான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நிக்கமாவோட கோச் இருக்கிறாருல அவரு வந்து பசங்களா ஒரு வாரமா வந்து எல்லாரும் தாறுமாற ஆடி இருந்திருக்கீங்க, சோ அதனால இந்த பாபிட்டி இந்த பாட்டி உங்களுக்கு தான்டா அப்படிங்கிற சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா அந்த இடத்துல சாப்பிட்டு இருப்பானுங்களா. சாப்பாடுன்னு சொன்னோடனே அந்த இடத்துல நம்ம ஆளுங்களா பயங்கரமா பூந்து விளையாண்டுட்டு இருக்கேன். சுகிஷிமாவும் யமாகுஷியும் ஓரமா வந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்களா. அப்ப டெய்ச்சி கூரோ அந்த பொகுட்டோன்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து நம்ம சுகிஷிமா கவனிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஈவன் சூகாவும் இன்னும் 2 டீமை சேர்ந்த மெம்பர்ஸ் வந்துகிட்டு ஆமா என்னடா அந்த சுகிஷிமாக்கு கவனிப்புல பயங்கரமா இருக்கேன்னு பேசிட்டு இருக்க. சரி அதை விட ஏதோ இங்க பாரு உங்க டீமோட மேனேஜர் பொண்ணு தானே இது, ஆமா இது ஏன் தனியா சுத்திட்டு இருக்குதுங்க போது பார்த்தா அந்த ஒரு புது மேனேஜர் பொண்ணு செமையா பயந்து போயிருவா. ஏன்னா அவளுக்கு சாப்பிடலாம் அப்படின்லாம் தோணும். ஆனா இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பெருசா இருப்பானுங்களா. ஆஹா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வந்து மிருகம் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லாம் ஃபீல் இருக்குது அப்படிங்கிற சொல்லி செமையா பயந்து போக இங்க பொகுட்டோ ஹினாட்டா கிட்ட இந்த கண்ட்ரிலேயே வந்து நான் தான் 5வது பெரிய ஏஸ் தெரியுமான்னு சொல்ல அவன் சரியான ஷாக் ஆயிருவானா. கூரோ வந்துட்டு ஏண்டா ஹினாட்டா உங்க ரீஜியன்லயே வந்து யுஷிஷிமான்னு ஒருத்தர் இருக்கிறான்ல அவன் தான் இந்த கண்ட்ரிலேயே டாப் 3 பெஸ்ட் பிளேயர் தெரியுமா. எனது டாப் 3 அவனா அப்படி இருந்தா மிச்சம் 2 பேர் யாருப்பான்னு சொல்லி அந்த ஹைபா கேக்க நம்பர் 3வது பிளேயரு யுஷிஷிமா, 2வது பிளேயரு கிரியுங்கிற ஒருத்தன், 3வது பிளேயரு சகுசா. இவங்க எல்லாருமே கண்ட்ரியோட டாப்பான ஏஸ் அப்படிங்கிற காரணத்தாலே இவங்க டீமும் வந்து டாப் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து சில எக்ஸப்ஷனான டீம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹினாட்டாவும் ஹைபாவும் அப்படின்னா அவங்கள பீட் பண்ணா நாம வந்து பெரிய ஏஸ் ஆயிடலாமான்னு கேட்க அதெல்லாம் ஆகலாம் தான். ஆனா அந்த மாதிரியான
வார்த்தைகள் எதுக்கு இந்த கண்ட்ரிலேயே சூரமொக்கை ஆடுற உங்ககிட்ட இருந்து வருதுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் அப்படியே ஈவினிங் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம டக்கேடா இருக்கிறார்ல, அவரும் அந்த நிகமோட கோச்சும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அவரு சொல்லுவாரு, இன்னும் ஒரு எக்ஸாக்டா 6 மாசம் தான் இருக்குது. 6 மாசம் கழிச்சு இங்க வந்த எந்த ஒரு டீம்ல இருக்கிற பிளேயர்ஸும் அடுத்த தடவை இதே டீம் வந்தாலும் இருப்பாங்களா அப்படின்னு கிடையாது. ஏன்னா 3 இயர்ஸ் எல்லாம் போக போறாங்களா. இவங்க விளையாண்ட எல்லா மேட்சுமே நான் பார்த்தேன். எல்லா பிளேயர்ஸுமே வந்து மனசுல ஏதோ ஒரு ரெக்ரெட்டை வந்து வச்சுக்கிட்டே தான் ஆடினாங்க. ஆர் அட்லீஸ்ட் இவங்க எல்லாரும் அடுத்தது மோதும் போது எந்த ஒரு கவலை இல்லாம அந்த ஒரு மேட்ச் ஆடுவாங்க நான் வந்து எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சது. நம்ம ஹீரோஸும் திருப்பி வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்களா. ஹினாட்டால ஆஹா என்னோட ஏகப்பட்ட பிளேயர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே, நானும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட் ஆயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்கூலுக்கு வந்தோடனே நம்ம யூகாய் வாத்தியார் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஸ்பிரிங் நேஷனல்ஸ் டோர்னமெண்ட் வந்து அக்டோபர்ல நடக்குது. சோ அதுக்கான பிரிலிம்ஸ்ல வந்து நீங்க 2 மேட்ச் வந்து ஜெயிச்சாகணும். ஏன் 2 மேட்ச்னு பார்த்தா இவங்க ஆல்ரெடி ஒரு இன்டர் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ல வந்து விளையாண்டுருப்பாங்கல்ல, அதுல இவங்க டாப் 16 குள்ள வந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு ரீசனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விளையாட விட்டுட்டு நம்ம டக்கேடா இருக்கிறாருல, அவரு ஏதோ ஒரு நியூஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா நம்ம இதுல மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் சூப்பரா விளையாடல போல, இன்னும் மத்த ஸ்கூல்ல இல்ல யார் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நைட் ஆனதுக்கு அப்புறம் சுகிஷிமா வீட்டுக்கு வருவானா. பார்த்தா அவங்க அண்ணா அங்கதான் இருப்பான் போல. என்ன பேசி ரொம்ப நாள் ஆச்சு போல அப்படிங்கிற சொல்லிட்டு 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருப்பாங்களா. ஓ நீ இன்னுமே வாலிபால் விளையாடுறியா? ஆமா ஆப்வியஸ்லி நான் இப்போ ஒரு டீம்ல கூட இருக்கிறேன் தெரியுமா, டோர்னமெண்ட்ல ஆடிட்டு இருக்கிறேன். சரி சரி நீ கேள்வி கேட்ட தோணிலே எனக்கு வந்து புரியுது. ஹை ஸ்கூல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் வாலிபால் விளையாடுறேன் தானே யோசிக்கிறேன். உண்மையை சொல்ல போனா அது வந்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு இப்போ விளையாடுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. ஹை ஸ்கூல்ல என்னால எதை பண்ண முடியல அதை வந்து நான் இப்போ பண்றதுக்காக ட்ரை பண்றேன். அப்படியே ஒரு பால் அடிச்சு ஸ்கோர் அப் பண்ணிட்டு அப்படியே கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து கத்தும்போது அந்த ஃபீல் இருக்கு பாத்தியாங்க போது சுகிஷிமாக்கு அந்த புக்குட்ட வந்து சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம் அப்பதான் ஞாபகமே வரும். இன்னும் சொல்ல போனா புரிய ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ககையமாவும் ஹினாட்டாவும் நேரா யூகாயோட தாத்தா இருக்கிறாருல, சோ அவர்கிட்ட போய் நாங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணணும், நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு இடம் இல்ல, அதனால உங்க இடத்த யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களோட ஃபாஸ்டாக பயன்படுத்தி காட்டும் போது தலைவன் வாயை பொழந்துடுறான். அதே மாதிரி டேட் டேக் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களும் தயாராயிட்டு இருப்பாங்க நேஷனல்ஸ்க்காக. இன்னொரு பக்கம் நம்ம ஒய்காவா வெறிகுண்டு தயாராயிட்டு இருப்பான். ஈவன் இன்னுமே சில புது டீம் எல்லாம் வருது போல. நான் அவங்க எல்லாம் அந்த செரட்டோரிசாவா ஸ்கூல மட்டும் தான் தோக்கடிக்கணும், வேற யாரும் நம்ம லிஸ்ட்லயே இல்லங்கிற ரேஞ்சுக்கு தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் யுஜிஷிமாவும் ட்ரெயின் பண்றதை காமிச்சு டோர்னமெண்ட்டுக்கான பிரிலிம்ஸ் வந்து நடக்க போதா. சோ அதனால ஏகப்பட்ட டீம்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு 3 பேரு நம்ம கருசுனா டீமை வந்து பார்த்துட்டு, ஓ அவங்க தான் கருசுனாவா கேள்விப்பட்டிருந்திருக்கேன். இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ்ல வந்து ஆவா ஜோசையே வந்து 3வது செட் வரைக்கும் இழுத்துட்டு போனாங்களாமா. அதுலயே ரொம்ப முக்கியமா அந்த ககையாமாங்கிற ஒருத்தன், ஆக்சுவலி அவன் வந்து மிடில் ஸ்கூல் படிக்கும் போது அவனை கிங் ஆஃப் த கோர்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ப்ராடஜி அவன் தான். அது மட்டும் இல்லாம நிஷினோயாங்கிற அவனுமே ஜூனியர் ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீபரோ அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வந்து எடுத்திருந்திருக்கான். அதே நேரத்துல அங்க டெய்ச்சிங்கிற ஒருத்தன், அவன் தான் அவங்களோட டீமோட கேப்டன் ஆமா. அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். ஒய்காவோட செட்டை ஏகப்பட்ட தடவை அவன் தான் வந்து ரிசீவ் பண்ணி எடுத்திருக்கானாமா. அது மட்டும் இல்லாம அவங்க டீம்லயே பயங்கர ஹைட்டா ஒருத்தர் இருக்கிறான் பாத்தியா, அவன் வந்து போன பிரிலிம்ஸ்ல வந்து பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல, இருந்தாலுமே அவன்கிட்ட சம்திங் என்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டீமோட விங் ஸ்பைக்கர்ஸ் அவங்களும் பெருசா எதுவும் பண்ண மாதிரி தெரியல, ஆனா ஆளுங்களா பார்த்தா ரொம்ப டேஞ்சரா தெரியுது. கடைசியா அந்த ஹினாட்டா அப்படிங்கிற ஒரு குள்ளக்கா பையன் எந்த ஒரு பாலையுமே வந்து அடிப்பானாமான்னு கேள்விப்பட்டிருக்குங்க போது ஹினாட்டாவோட மூஞ்சியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். சோ ஆன்சைட்டி காரணமாக தலைவனுக்கு வாமிட்லாம் வந்துகிட்டு இருக்குது. கண்டவனுக்கு சாப்பிடியாடா அப்படிங்கிற சொல்லி நம்ம ககையாம ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்கேன். இவன் நம்ம அசகி இருக்கிறான்ல, சோ அவனுமே நானே ரொம்ப நேரமா வாமிட் வந்து அடக்கி வச்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லுவான். என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்க. இவ்வளவு நேரமா கரசுன ரொம்ப பெருமையா பாத்துட்டு இருந்தவனுங்க உண்மையாலே இவனுக்கு தான் ஆபா ஜோசா எடுத்து நின்னானுங்களா இல்ல நம்ம இடம் மாதிரி பேசிட்டு இருக்கிற மாதிரி நினைப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டா ரெஸ்ட் ரூம் போவானா பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பையன் வந்து ஹினாட்டா முன்னாடி நிக்கும் போது என்னடா ஆளே பார்க்க டெரரா இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஹினாட்டா லைட்டா ஜர்க் ஆகுமா. அவன் பையா என்னப்பா மிடில் ஸ்கூல் படிக்கிறியா, உன் அண்ணன் இது விளையாட வந்திருக்கானா என்ன சீரப் பண்ண வந்து போது யாரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நான் கரோசுனாவோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் போது என்னது கரோசுனாவா, சரி சரி இருக்கட்டும். அதே நேரத்துல நேஷனல்ஸ்க்கு போறதுல அவ்வளவு ஈஸி இல்லாமே, ரொம்ப முக்கியமா கடைசியில போயிட்டு சிரட்டோரிசாவா கிட்ட தோக்க தான் போறோம், எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு சீன்னு சொல்லி அங்கிருந்து போவான். ஈவன் நம்ம ஹீரோஸோட ஃபர்ஸ்ட் பிரிலிம் மேட்ச் இருக்கும்ல, அதுலயே வந்து அந்த ஓகிங்கிற அந்த ஒரு ஸ்கூல் கூட தான் வந்து போட்டி போட போறாங்களா. ஆனா அந்த ஸ்கூல்ல இருந்து புது பிளேயர்ஸ்ல வந்திருக்கானுங்க போல. அவனுங்கெல்லாம் நம்ம டக்கேடாவையில அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு இவனுக்கு பொழந்தரலாமா அப்படிங்கிற சொல்லி ரவுடி பசங்க இருப்பானுங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ஹீரோஸ் அந்த இடத்துல வார்ம் அப் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஸ்பைக்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த ஓகிங்கிற அந்த ஸ்கூல்ல சேர்ந்த ஒருத்தனுக்கு வந்து லைட்டா ஜர்க்கா இருக்கும். சோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அந்த இடத்துல மேட்சுக்காக எல்லாரும் வந்து லைனா நிக்கும் போது அந்த புது மேனேஜர் பொண்ணு இருக்கிறாள், சோ அவள வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா பாத்துக்கிட்டு இருப்பா. ஆஹா ஒரு நேஷனல் டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்னு, ஐ மீன் அதோட பிரிலிம்ஸ். கரெக்டா அந்த இடத்துக்கு மேட்ச் பாக்குறதுக்காக நம்ம யூகாயோட தாத்தா இருக்கிறார்ல, சோ அவரு சில பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வருவாரா. அங்க அவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருப்பாரு போல. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எந்த ஒரு மேட்ச்லயும் நம்ம டெஃபினட்டா தோத்துருவோம்னு சொல்ல முடியாது, ஜெயிச்சிருவோம்னு சொல்ல முடியாது, அந்த ஆன்சைட்டி தானே எல்லாங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோஸ் தான் சர்வ் அடிக்க வேண்டியதா
தான் இருக்கும். அசாகி அடிக்க அந்த இடத்துல எவனாலையும் பால் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து மேட்ச் வந்து போயிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோஸ் தான் வந்து லைக் ஃபுல்லா வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் ஆப்போசிட் சைடுல இருந்து அந்த ஓகிங்கிற அந்த ஸ்கூலுமே வந்து ஸ்கோர் பண்றதுக்காக ட்ரை பண்ணாலுமே அவ்வளோலாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோஸ் தான் வந்து லைக் ரொம்ப நுணுக்கமா வந்து எல்லா பாயிண்ட்டுமே வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கே ஷாக்கா இருக்கும், என்ன நம்ம இவ்வளவு நல்லா விளையாடுறோம்னு. சோ யூகாயும் சொல்றாரு, எஸ் ஆப்வியஸ்லி அந்த ஒரு ட்ரைனிங் கேம்போட ரிசல்ட் தான் அவங்க விளையாண்டது எல்லாமே வந்து டாப் லெவலான பவர் ஹவுஸ் ஆன ஸ்கூல்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஸ்கூலுங்க கூட விளையாண்டுட்டு வந்து இப்படி ஒரு மேட்ச் ஆடும்போது இது இவங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குது. ககையமா அந்த இடத்துல ஒரு சர்வ் அடிச்சு பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசி சர்வ் என்ன ஒரு பாயிண்ட் எடுத்தா ஜெயிக்க போறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும் போது தான் அந்த டீம்ல இருக்கிற ஒரு பிளேயரை நம்ம ஹினாட்டாட்ட வந்து மொச்சிட்டு போயிருப்பான்ல, அவன் வந்து யோசிக்கிறான், இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ் நடந்திருக்கும்ல. சோ அதுல பார்த்தா இவங்க டீம் வந்து செரட்டோரிசாவை எதிர்த்து ஆடி இருந்திருப்பாங்க. அந்த 6-24 சொல்லி ஒரு டீம் வந்து தோக்கடிச்சிருப்பாங்கல்ல, அது இந்த ஓகிங்கிற இந்த ஒரு ஸ்கூல்ல தான். சோ கடைசி மேட்ச் பாயிண்ட்ல இருக்கும்போது அவங்க டீமோட ஒரு ஃபார்மர் கேப்டன் ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் மட்டும் தான் அவங்க டீம் வந்து சீர் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஹோல் ஸ்டேடியம்லயே வந்து இருக்கிற எல்லாரும் செரட்டோரிசாவுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் அவங்களோட டீமுக்காக வந்து சீர் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னதான் தங்களோட கேப்டன் வந்து இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் கடைசி பால வந்து அவங்க அடிக்க அதை எடுக்க கூட இவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா எப்படியும் தோத்து போக போறோம்னு. அதுக்கப்புறம் மேட்ச்லயும் தோத்து போக அப்பயுமே அந்த ஒரு கேப்டன் பையன் ஃபார்மர் கேப்டன், கமான் கைஸ் நீங்க மொக்கையாடுனீங்க அப்படிங்கிற விஷயத்த நானுமே ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க யாரும் இங்க இல்லன்னா நம்மளால டோர்னமெண்ட் கூட போயிருக்க முடியாது. சோ அதனால ஒரு மேட்டரே இல்ல, உங்ககிட்ட உடம்பு இருக்குது தெம்பு இருக்குது, அதனால வாங்க விளையாடலாம் அப்படிங்கிற சொல்லி இருந்திருப்பானா. அப்போ அதுல அந்த கிளப் பக்கத்துல ஒரு பையன் நடந்து வருவானா, என்னடா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி நீக்கும் போது உள்ள ஆக்சுவலா அவங்க டீமோட ஃபார்மர் கேப்டன் அழுதுகிட்டு இருந்திருப்பான். அதை பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமா கடுப்பா இருந்திருக்கும். அது எக்ஸாக்டா இந்த இடத்துல கடைசி பால் வரும்போது ஸ்பைக் பண்றான். ஆனா நிஷினோயா எடுத்து ககையாம செட் பண்ணா ஹினாட்டா அடிச்சு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செட்டை வந்து ஜெயிச்சிடறானுங்க. லிட்டரலா அந்த பையன் வந்து ஆடி போயிடுறான். அப்படின்னா இந்த ஹினாட்டா பையன் சும்மா ஒன்னும் நாங்க ஜப்பானோட பெஸ்ட் ஆக போறதுன்னு சொல்லியான்னு. அதுக்கப்புறம் அவங்க டீமோட கோச்சுமே ஒன்னும் பரவாயில்ல கைஸ், இன்னும் 2 செட் வந்து இருக்குது, இதெல்லாம் பாத்துக்கலாம், நம்ம ஜெயிக்கல அப்படின்னாலும் நம்மளோட பெஸ்ட் வந்து கொடுத்து ஆடுறோம்னு சொல்லிட்டு இருக்கவே பார்த்தா அவங்க டீமோட கேப்டன் இருக்கிறான்ல, அவனும் மேல வந்து நின்னுகிட்டு, ஏ கைஸ் என்ன ஆடுறீங்களா, இவங்கூடையாவது சண்டைக்கு போகணும் அப்படின்னா மட்டும் ஒன்னா சேர்ந்து போறீங்களா, இதுலயும் ஜெயிச்சு காட்டுங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களுமே சீரப் ஆயிருவாங்க. ஈவன் அந்த ஹினாட்டா கூட சண்டை போட்ட பையன் இருக்கிறான்ல, அவன்லாம் மொத்தமா ஹோப்பையே கிவ் அப் பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பிளேயிங் லைக் விளையாடுறோம் அப்படிங்கறங்காட்டி விளையாண்டுட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல கரோசோனாவை நொறுக்குறோம், செரட்டோரிசாவை பொழக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட ஆப்போசிட் சைடுல நம்ம டனாக்கா அப்படியா நொறுக்குறீங்களா, சேலஞ்ச் அக்செப்டட் அம்மா. அதுக்கப்புறம் 2வது செட்டுமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஃபயரா உள்ள இறங்கி இருந்தாலுமே ஸ்டில் அந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் வந்து மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். மேட்சை பார்த்து இருந்தா யூகாயோட தாத்தாவும் உண்மையாலுமே 3rd இயர்ஸுமே சூப்பரா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னு பார்த்தா போன வருஷம் இந்த 3rd இயர்ஸ் எல்லாம் 2nd இயர் படிச்சிருந்திருப்பானுங்கல்ல, அந்த டைம் வந்து லைக் ஒரு கொஞ்ச நாளுக்கு மட்டும் சும்மா டீம் வந்து என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம்னு வந்து இருப்பாரு. அந்த டைம்ல கரோசனா வந்து பயங்கரமா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 3rd இயர்ல இருக்கிறவங்க 2nd இயரா இருக்கும்போது உண்மையிலேயே நல்லா தான் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து கான்பிடன்ஸ் வந்து லேக் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கரோசனா மாசா இருந்திருக்கும், பட் இப்ப அவ்வளவு மாசு இல்ல. சோ அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள எனக்கு இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்த அந்த ஒரு கரோசனால இருந்துகிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு கரோசனா வரைக்கும் அவனுங்க டிராவல் ஆகி வந்திருக்காங்க போது இன்னைக்கு அவங்களோட கான்பிடன்ஸ் எங்கேயோ இருக்குதுன்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் மேட்ச் பாயிண்ட் வந்தாச்சு. நம்ம ஹீரோஸ் இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா ஜெயிக்க போறாங்க. ககையாம தான் சர்வ் அடிக்கிறானா, பட் அந்த ஒரு சர்வ் ஆக்சுவலி அவன் வந்து எடுக்கிறான். செரட்டோரிசாவை கூட ஆடும்போது அந்த கடைசி பால் வந்து எடுக்காம அப்படியே விட்டுருந்திருப்பான்ல. ஆனா இந்த தடவை அந்த ஒரு பாலை எடுக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே குப்பரை கடிச்சு விழுவானா போய் அந்த இடத்துல. அவனுங்க ஆளுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற சொல்லி அந்த ஒரு பாலை வந்து செட் பண்ணி தரும்போது அடிக்கிறானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோஸ் திருப்பி அந்த இடத்துல பிளாக் பண்ண மறுபடியும் அந்த ஒரு பாலை வந்து எடுத்து கண்டிப்பா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்கிறானுங்க. பட் வேலைக்கு ஆகல. ஏன்னா அவனுக்கு தெளிவா தெரியுது அடுத்து ஹினாட்டா அவனோட ஃபாஸ்ட் அட்டாக் பண்ண போறான்னு. அதே தான் அந்த இடத்துல நடக்கும். நம்ம ஹீரோஸ் அங்க ஜெயிக்கும் போது அந்த ஓகிங்கிற அந்த ஸ்கூல் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா தோத்து போயிருவாங்க. மேட்ச்ல தோத்து போனதுக்கு அப்புறம் ஓரமா உட்கார்ந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க டீமோட ஃபார்மர் கேப்டன் வந்துட்டு, ஏ என்னடா பசங்களா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வருத்தமா இருக்குதா, தோத்த எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கும். ஏன் எவனாவது பிராக்டிஸ் பண்ணாம வந்தா கூட ஏன் அவனும் தோத்தாலும் அவனுக்கும் வருத்தமா தான் இருக்கும். சோ அது வந்து வெரி நேச்சுரலான ஒரு ஃபீலிங். கம்மன் இந்த ரெகுலேட்டரா தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்த டோர்னமெண்ட்டுக்காக பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த வருஷம் வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருவான். அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோஸ் இருக்கிறாங்களா, அவங்க ஏதோ ஒரு மேட்ச் வந்து பார்த்துட்டு பயங்கரமா வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பானுங்க, அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. என்னன்னா ஆப்போசிட்ல ஆடிட்டு இருக்கிற அந்த ஒரு டீம்ல பயங்கர ஹைட்டான ஒரு பிளேயர் இருப்பான், கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டருக்கு இருப்பான் போல. அடுத்தது அந்த ஒரு டீம் கூட தான் அவங்க ஆடி ஆகணும். சோ அவனை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம இவனையெல்லாம் எதிர்த்து நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இனாட்டால ஷாக் ஆகிட்டு இருப்பானா. அண்ட் மத்தவங்க எல்லாம் இனாட்டா வந்து 163 சென்டிமீட்டர், அவன் ஒரு 201 சென்டிமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 40 சென்டிமீட்டர் நம்ம எதை வச்சா ஃபில் ஆகும், ஒரு டெடி பியர் வச்சா ஃபில் ஆகுமா அப்படிங்கிற சொல்லி இனாட்டா வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்களா. அதுவே நம்ம யூகாய் கோச்சோட தாத்தா
ஆகுறாருல, சோ அவரு இதெல்லாம் பார்த்துட்டு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே அவங்க இன்னும் வளர்ற பசங்க தான், இன்னும் சொல்ல போனா அவங்களோட திறமையுமே வளர்ந்துட்டு தான் இருக்கும். வெறும் ஹைட்டா மட்டுமே இருக்கிறது அப்படிங்கறதுமே வந்து வாலிபாலுக்கு பயங்கர ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமாவும் இருக்கும். அதனால இந்த ஒரு டீமை ஏத்து நம்ம கரசுனா என்னதான் பண்ண போறாங்கிறத பாக்குறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கிறேன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காம ஒரு லைக்கும் கூடவே ஒரு கமெண்ட் தட்டி விட்டு போயிருங்க. சோயா தேங்க்யூ.